வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் சார். வாய்ஸ் கிளியராக இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? எஸ். Yes, good morning, good morning. Good morning, Satya, Suresh, Vishali, Harini. Yes, hi, Sri. Yes, உங்கள் நேம் என்ன சொன்னீங்க? பிரதர், சிஸ்டர், ஏதோ நேம் சொல்லியிருந்தீங்களா? நேற்று முந்தா நேற்று சொல்லியிருந்தீங்களா? ஹாய் ஹாய். சஞ்சய் குமார், எஸ், குட் மார்னிங். சத்யா, குட் மார்னிங், குட் மார்னிங். எஸ், குட் மார்னிங். Santosh, good morning, good morning. Saha, okay. Good morning, good morning. Join பண்ணிட்டாங்களா எல்லாரும்? வாய்ஸ் கிளியராக இருக்கா? குட் மார்னிங் ஜெயலக்ஷ்மி, சுபலக்ஷ்மி. எஸ், ஹாய் ஹாய் ஹரிப்ரியா. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். எஸ், எல்லாமே பர்ஃபெக்டா? சூப்பர், வெரி குட். ஓகே ஓகே, பர்ஃபெக்டா எல்லாருமே? எல்லாமே ஓகே, குட் குட். எஸ், ஃப்ரீ நீட் மார்க் டெஸ்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? நான் என்ன சொல்லியிருந்தேன் இல்லையா, 13th June 2 to 5 வந்துட்டு ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு எல்லா வேதாந்து சென்டர்லேயும் நான் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த நியரஸ்ட் ரீஜனில் வேணாலும் நீங்கள் போய்ட்டு எழுதிக்கலாம். யாராவது ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணதை லிங்க் காமிக்கிறேன், சரியா? டேட் நோட் பண்ணிக்கோங்க. 13th June 2 to 5 PM 2 to 5 PM ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு நீங்கள் ஆஃப்லைனில் போய்ட்டு எழுதிக்கலாம், ரைட்? இதுதான் நம்மளுடைய சென்டர். அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பூர், அம்பத்தூர், முகப்பேர், சொக்கிக்குளம், காலவாசல், அழகர் கோயில், தில்லை நகர், கேகே நகர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, அதுக்கப்புறம் ஹொசூர். இந்த எல்லா ரீஜன்லையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் ஆஃப்லைனில் கம்மிங் 13th June 2 to 5 வந்துட்டு ஃப்ரீ ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதலாம். ஸோ ப்ரீ மார்க் டெஸ்ட் உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி இந்த மார்க் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன சொல்லியிருந்தேன், யாராவது ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, டோன்ட் மிஸ் இட். அதை எப்படி பண்ணணுன்றதுக்கு நான் இந்த லிங்க்கு காமிக்கிறேன். நம்ம லைவ் இங்கே போய்ட்டுருக்கு பாருங்கள். அப்படியே இந்த லைவுக்கு கீழே இங்கே வந்தீங்கன்னா இங்கே மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ரிஜிஸ்டர் தமிழ்நாடு பிக்கெஸ்ட் ரீநீட் மார்க் டெஸ்ட்டுன்னு ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள். ரிஜிஸ்டர் ஃபார் தமிழ்நாடு பிக்கெஸ்ட் ரீநீட் மார்க் டெஸ்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு மெயில் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு அந்த எந்த சென்டர் வேணும், இதில் புக்கிங் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர், எந்த சென்டர், இதெல்லாம்ன்றது நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் உங்களுக்கு அது கன்ஃபார்ம் ஆகிடும். நீங்கள் போய்ட்டு அந்த டேட் அன்றைக்கி எக்ஸாம் எழுதிக்கலாம், சரியா? ஸோ யாராவது ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ரைட்? ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2025 கொஷின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். திருப்பத்தூரா? ஓகே, உங்களுக்கு என்ன நியரஸ்ட்டாக பாசிபிள் இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம என்ன லிஸ்ட்டு கொடுத்துருமோ அங்கே தான் நம்மளோட சென்டர் இப்போதைக்கு அவைலபிள். அதுக்கு நியரஸ்ட்டாக என்ன இருக்குது, உங்களுக்கு ஏதாவது சென்டர் பர்டிகுலராக ஏதாவது சிட்டி நியரஸ்ட்டாக எது இருக்குதுன்னு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஆஃப்லைனில் எது ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட்டு நியரஸ்ட்டாக இருக்கிறதுக்கு யாரும் இது பண்ணிடாதீங்க. சப்போஸ் ரொம்ப தூரமாக இருக்குது, உங்களுக்கு நியரஸ்ட்டாக நெய்பரிங் ஏரியா எதுவுமே இல்லை அப்படின்னா ஓகே, அட்லீஸ்ட் நம்மளுடைய ஆன்லைன் டெஸ்ட்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எழுதுருங்க, சரியா? பட் மோஸ்ட்லி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நியரஸ்ட்டு வேதாந்த சென்டர் இருக்குது அப்படின்னா டோன்ட் மிஸ் இட். நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க.
ஓகேவா? ஓகே, அதான் உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குன்னா யூ வில் டேக் யுவர் டெசிஷன். உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இதில் இந்த சென்டரில் எங்கே வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த ஏரியாவை சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? பட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அடிக்கடி டெஸ்ட் எழுத போகிறீங்க, ஒன் டைம், அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம். ஸோ அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்ல உங்களுக்கு. ஒரு ப்ரீ மார்க் டெஸ்ட் எழுதின ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இன்னும் எங்கே பண்ணணும், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். கரெக்டாக? எஸ். பிடிஎஃபா? எந்த பிடிஎஃப் சஞ்சய்? ப்ரீவியஸ் பிடிஎஃபா? அதை அப்லோட் பண்ணலையா இன்னும்? எஸ் எஸ், இன்னும் 9 days தான் இருக்கா? வெரி குட், அவேர்னஸாக இருக்கிறீங்க, சூப்பர், குட். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்துட்டு, எஸ் அந்த கொஷினோட ஆன்சரோட கேட்குறீங்களா? அது மோஸ்ட்லி ஆட் பண்ணியிருப்பாங்களே, நேற்று எடுத்த கிளாஸ் கேட்குறீங்களா? அப்லோட் பண்ணுவாங்க. இன்கேஸ் மிஸ் ஆகிருந்தால் இன்றைக்கி அப்லோட் பண்ண சொல்லிடுறேன். நேற்று நான் கொடுத்துருந்தேன், நேற்று செஷன் பிடிஎஃப் அப்லோட் ஆகாமல் இருந்தாலும் இன்றைக்கி செக் பண்ணுறேன், நான் அதை அப்லோட் பண்ண சொல்லிடுறேன். ஓகே, யா எஸ். ஸோ இன்றைக்கி செஷன் நம்ம பிஒய்க்யூஸ் திரும்ப ரிவிஷன் பண்ண வேண்டிய ஆகணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறவங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து நிறைய மாடல் கொஷின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பர்டிகுலராக நம்மளுடைய நீட்டில் கேட்ட நிறைய கொஷின்ஸ், முன்னாடி கேட்ட நீட் கொஷின்ஸ் நிறைய வந்துட்டு 2026 இந்த மாடல் கொஷின் கிட்டத்தட்ட நிறைய இருந்தது. அதில் ஒரு 3 கொஷின் கிட்ட டிட்டோவாக சேம் கொஷினே வந்திருந்தது. கிராவிடேஷனில் ஒரு கொஷின் அப்படியே வந்திருந்தது. கெப்பாசிட்டன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு பேட்டர்ன் கொஷின் அப்படியே திரும்ப வந்திருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய மாடல் கொஷின்ஸு திரும்ப ரிப்பீட் ஆகிருந்தது. ஸோ அதனால் கொஷின்ஸை நம்ம திரும்ப நிறைய அந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸை திரும்ப ஒரு தடவை கோத்ரூ பண்ணி வச்சுக்க ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் ஃபார்மை திரும்ப ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அதுலேருந்து வரக்கூடிய கொஷின்ஸை நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். சரியா? அதனால் ரைட். எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வெரி குட். எஸ், ஃபஸ்ட்டு கொஷின். இந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஞாபகம் இருக்கா? இதை நான் எப்படி சால்வ் பண்ணியிருந்தேன் ஞாபகம் இருக்கா பழைய கிளாஸில்? டு ரிமெம்பர்? இந்த கொஷினை நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருந்தோம் ஞாபகப்படுத்தி பாருங்க. இதில் நாம் ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த 2025 கொஷின் பேப்பரில் நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிருந்து ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் இருந்தது. இது பேலன்ஸ்டு கிடையாது, இது கிடையாது. எஸ், இந்த சர்க்யூட் சொல்கிறீங்களா? இதுவா? என்ன வருது? எஸ், கரெக்ட். பட் இந்த கொஷின் நான் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி சர்க்யூட்லாம் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி நம்ம நிறைய கேஸு ரெசிஸ்டன்ஸை வச்சு சால்வ் பண்ண முடியும். ரெசிஸ்டன்ஸோடைய ப்ராப்பர்ட்டி, கரண்ட் ஓம்ஸ் லா, கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல், இந்த மாதிரி கிர்ச்சாஃப்ஸ் ஜங்ஷன் ரூல், இதெல்லாம் வச்சு நம்ம சில கேஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இப்போ இந்த கேஸில் நம்ம என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் சீரீஸில் இருக்குதா? இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்டாக இருக்குது? சீரீஸில் கனெக்டாக இருக்குது. அப்போ இது ரெண்டு நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணால் 1.5, 5.5 என்ன வரும்? ஆட் பண்ணிங்கன்னா 7 ஓம் வரும். இது ஆட் பண்ண என்ன வரும்? 7 ஓம். அதுக்கப்புறம் இந்த இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சிங்கன்னா, இது வந்து பேலன்ஸ்டு விட்ஸ்டோன் பிரிட்ஜ். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸு ப்ளஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாம் ஆட் பண்ணால் தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் கிடைக்கும், சீரீஸில் கிடைக்கும். இதை நம்ம ரெசிஸ்டன்ஸுடைய நேச்சர் நமக்கு ஒன்று தெரியும். ரெசிஸ்டன்ஸு சீரீஸில் கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அதில் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வோல்டேஜ் ட்ராப். கரெக்டாக அந்த ட்ராப் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்கும். வோல்டேஜ் ட்ராப் வந்து சீரீஸாக இருக்கும்போது கரண்ட்டு சேமாக இருக்கும். சப்போஸ் இப்போ இதிலேருந்து ஏதோ ஒரு கரண்ட் வருது அப்படின்னா இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். பேலன்ஸ்டு விட்ஸ்டோன் பிரிட்ஜை சிம்பிளிஃபை பண்ணால் ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாறினதுக்கப்புறம் அது இங்கே என்ட்ரு ஆகிற அந்த கரண்ட்டு ஃபைனலாக அதே கரண்ட்டு தான் இங்கே வெளியில் வரப்போகுது. கரெக்டாக? இந்த ஐன்ற கரண்ட்டு ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஸோ அந்த கரண்ட்டு தான் இது உள்ள ஃபுல்லாகவே பாஸ் ஆக போகுது. கரெக்ட்? இப்போது வோல்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக இப்போ இதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஒருவேளை இருக்கலான்னு ஒரு ஆப்ஷன் எடுத்து பார்ப்போம். வோல்டேஜோடைய ஃபார்முலா V=IR. இப்போ இந்த ஆப்ஷனில் கொடுத்துக்கிற ஒன்று கரண்ட்டோடைய வேல்யூ தானே. ஆப்ஷன் ஏ
பி சி டி, அதாவது 1 2 3 4 இந்த 4 ஆப்ஷனுமே இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோடைய ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் ஏதோ ஒன்று தான் அதனுடைய கரெக்ட் ஆன்சராக இருக்க போகுது. கரெக்டாக? இதனுடைய மொத்த வோல்டேஜை எவ்வளோ? 5 வோல்டேஜ். அப்போது நான் என்ன எக்ஸாம்பிள் எடுக்கிறேன், இதில் எவ்வளோ ட்ராப் ஒரு வேளை இருந்திருக்கலான்னு செக் பண்ணி பார்க்க போகிறேன். சரியா? நான் வி வந்துட்டு அந்த 5 கூட அப்படியே இருக்கட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். வி அப்படியே இருக்கட்டும், கரண்ட் ஆப்ஷனாக எடுத்துப்போம், இல்லை 5 எடுத்துப்போம். சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு நான் 7 ஓம்னு எடுக்கிறேன். ரெசிஸ்டன்ஸை நான் என்ன எடுக்கிறேன்? 7 ஓம்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இதில் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் என்ன நடக்கும்னு செக் பண்ண போகிறேன். ஒரு கேஸுக்கும் மொத்த வோல்டேஜே 5 தான். இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ட்ராப் வந்துட்டு 5க்கு கம்மியாக தான் இருக்க போகுது. சப்போஸ் இங்கே ஒரு 3.5 2.5 அந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஃபைனலாக என்ன வரணும்? வி. இதை விட ஜாஸ்தி கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. இதை விட ஜாஸ்தியாக கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போது இந்த வோல்டேஜ் கரண்ட் இந்த கேஸில் இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் ஷோராக என்னவா இருக்கணும்? 5 விட லெஸ் தானாக தான் இருக்கணும். டு அண்டர்ஸ்டாண்ட் த பாயிண்ட்? 5 விட என்னவா தான் இருக்கணும்? லெஸ் தானாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த வோல்டேஜ் தான் மொத்த வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் என்னது? மொத்த வோல்டேஜ். நான் சொல்கிற லாஜிக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க, ஆன்சர் ஃபாஸ்ட்டாக கெட் பண்ண முடியும் இந்த மெத்தடில். 5 வந்துட்டு டோட்டல் வோல்டேஜ். இதில் கரண்ட்டு பாஸ் ஆகும்போது இப்போ ரெண்டு நான் ஆட் பண்ணிட்டேன், 7 ஓம்னு எடுத்துட்டேன். இதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ட்ராப்பு 5ஓட என்னவாக இருக்கணும்? கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். நான் சொல்ல பாயிண்ட் புரியுது இல்லையா? அப்போது இதில் இருக்கிற ஒரு ஆப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இதை 1.5 × 7ன்னு போடுறீங்க. 1.5 × 7ன்னு போட்டிங்கன்னா கரண்ட் ஒரு இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் 1.5ஆக இருந்துச்சுன்னா வாட் இஸ் 7 × 1.5? கிரேட்டர் தென் 7. கண்டிப்பாக 1 டைம் 7 மல்டிப்ளை பண்ணாலே 7ஓட கிரேட்டராக இருக்கும். அப்போ 1.5 போடும்போது இங்கே வோல்டேஜ் என்ன கிடைக்குது? கிரேட்டர் தென் 5 வோல்ட்டுன்னு கிடைக்குது. 1.5 சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்குது? கிரேட்டர் தென் 5 வோல்ட்டு கிடைக்குது. மொத்த வோல்டேஜே 5 தான். அப்படி எப்படி அவ்வளோ ட்ராப்பிங் இருக்க முடியும்? புரியுதா? அப்போ கண்டிப்பாக இது ஆப்ஷனாக இருக்க முடியாது. கண்டிப்பாக இது ஆப்ஷன் கிடையாது. அடுத்தது செகண்ட் கேஸ் எடுங்க. இந்த கேஸில் 2 போடுறீங்க. வாட் இஸ் 7 × 2? 14. ஸோ 5ஓட ஜாஸ்தியாக போகுது. இங்கேயே உள்ளத்தில் வருது. மொத்தமாக டோட்டலை விட எப்பயுமே அதிகமாக இருக்காது வோல்டேஜ். அதை நல்லா புரிஞ்சுங்க. டோட்டல் வோல்டேஜ் இஸ் ஆல்வேஸ் மேக்ஸிமம். அதுதான் ட்ராப் அங்கங்கே இப்போ ரெசிஸ்டருக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகும். அங்கங்கே 3.5 2.5 1.5 சம்திங் வாட் எவர் இட் இஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் த டோட்டல் பொட்டன்ஷியல் ஆல்வேஸ் ஈக்குவல் டு த அப்ளைடு வோல்டேஜ். அந்த மைண்டில் எப்பவுமே வச்சுக்கோங்க அந்த பாயிண்ட்டை. 0.5 எடுத்து பாருங்கள். 0.5 × 7 போட்டீங்கன்னா 3.5. இது லெஸ் தென் 5 வோல்ட் இருக்குது. லெஸ் தென் 5 வோல்ட். 3.5 எடுத்துமே அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 5 வோல்ட்டை விட லெஸ் தென் மொத்தம் 5ல் 3.5 இங்கே வந்துருக்கா. இப்போ மீதி 2 ட்ராப்பு இங்கே வந்துருக்கும். அதான் என்னுடைய மீனிங். கரெக்டாக? 2.5 2க்கு கிரேட்டர்னா இப்போ இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுவும் கிரேட்டர் தென் 5 வோல்ட்டு. இதெல்லாம் பாசிபிளே கிடையாது. முதல்ல எலிமினேஷன் மெத்தட் இப்போ நான் போடுறது. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இதுக்கு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கும்போது பொட்டன்ஷியல் ட்ராப்பை வச்சு நீங்கள் ஈஸியாக எலிமினேஷன் பண்ண முடியும். அங்கே எப்படி ட்ராப் இருக்கும், மொத்த வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதோட அது எப்பவுமே கண்டிப்பாக கிரேட்டராக இருக்க முடியாது. ஸோ அது ஒரு ஃபஸ்ட்டு க்ளூ. அது அதை வச்சு இந்த எலிமினேஷனை சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். புரியுதா? கொஞ்சம் இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். யூஸ் யுவர் பிரெயின் இன் ஸ்மார்ட் வே. நீங்கள் நார்மலாக எப்பயுமே எப்படி அப்படியே கடன்னு ஃபார்முலா போடுற மாதிரி ஒரு கொஷினும் ஒரு மாதிரி இருக்கும். சில கொஷினு இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான சர்க்யூட்லாம் வந்ததுன்னா ஸ்மார்ட்டாக யோசிங்க, வேறு ஒரு ஆங்கிளில் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். சொல்கிறது புரியுதா? ரைட். வீக் குவிஸாக இன்றைக்கி வீக் குவிஸ் கிடையாது. ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் நம்ம ஏன்னா டைம் கிடையாது, டைம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னிலேருந்து நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸுக்கு ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம டெய்லியும் வந்துட்டு ப்ராக்டிஸ் கொஷின் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் சீரீஸில் நான் சில கொஷின்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் ப்ராக்டிஸுக்காக. அந்த கொஷினை வந்துட்டு இங்கே டெஸ்ட்டாக ட்ரை பண்ணணும். சரியா? ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு டைம் ஷார்ட்டாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம ரொம்ப ஸ்லோவாக பார்க்குறதுக்கு டைம் இல்லை. ரிமைனிங் இருக்கிற டேஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் முடிக்கணும். அப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்குது. ரைட். ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். இதை நீங்கள் இந்த மாதிரி யோசிங்க. நீங்கள் நார்மல் மெத்தட் போனாலும் போட்டுக்கோங்க. அது அப்புறமா நீங்கள் அதை வீட்ஸ்டோன் பிரிட்ஜை சிம்பிளிஃபை பண்ணி போடணுன்னாலும் யூ கேன் டூ இட். இட் வில் டேக் மோர் டைம். ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சா நம்ம ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணுற முடியும். ரைட். நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 2. The electric field
in a plane electromagnetic wave is given by கொடுத்துருக்குறாங்க the expression for the corresponding magnetic field அப்படி கேட்டிருக்கிறாங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா இது வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இது எக்ஸ் ஆக்சிஸு மேக்னெட்டிக் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஜெட் ஆக்சிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஸ் ஜெட் ஈக்குவல் டு 60 cos of 5x plus 1.5 into 10 to the power 9 டீன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டிப்பாக எதில் தான் வந்தாகணும், ஒயில் தான் வந்தாகணும். ஏன்னா மொத்தமாகவே 3 டைமென்ஷன் தான். இது ஜெட் ஆக்சிஸில் வந்துருச்சு. ப்ராபகேஷன் டைரக்ஷன், அதாவது வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. கரெக்டாக மொத்தம் எக்ஸு ஒய் ஜெட்டு. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜெட் ஆக்சிஸ், ப்ராபகேஷன் டைரக்ஷன் வந்து அதாவது ஸ்பீடு வந்து எப்பயுமே ஒரே ஆக்சிஸில் தான் இருக்கும். இது எக்ஸ்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ் தான் இருக்கும், அது மாறாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு மீதி 2 ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஆக்சிஸ், இன்னொரு ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே BY வரணும். எக்ஸ் இங்கே மாற போகிறதில்ல, எந்த ஆப்ஷன்லையுமே உள்ள எக்ஸ் மாறி இருக்காது, பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டாவது, இங்கே காசு வந்தால் இங்கேயும் காசு தான் வரணும். இங்கே காசு வந்தால் இங்கேயும் காசு, இந்த ஃபங்க்ஷன் அப்படியே மாறாது. 1.5 ஆம்ப்ளிடியூட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், எது மாறாது, இந்த காம்பவுண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகாது, அப்படியே டிட்டோவாக வந்துடும். ஆம்ப்ளிடியூட் மட்டும்தான் மாறும், அது ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபார்முலா C ஈக்குவல் டு E0/B0 இருக்கும். இதிலிருந்து B0 ஈக்குவல் டு E0/C வரும். சரியா, இதை சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அந்த வேல்யூ இதான் வந்துட்டு 60 வந்துட்டு E0, C வந்து 3 × 10 to the power 8. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த கேஸில் எலிமினேஷனுக்கு ஆன்சர் முடிச்சிடலாம். என்ன ஆன்சர் வரும் இந்த கேஸில் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா, இது ஒய் ஆக்சிஸு 2 இடத்துல தான் இது ஒய் ஆக்சிஸ் வந்திருக்கு. இதில் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க, இதில் ஜெட் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டும் கிடையாது. இதில் சைன் வந்திருக்குது, ஏன்னா இங்கே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் காசு, அப்போ அதுலேயும் காசு தான் வரணும். அதனால் இது ஆன்சர் கிடையாது, ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். E0 வேல்யூ 60/3 × 10 to the power 8. ஸோ அப்போ இதிலேருந்து சிம்பிளிஃபை பண்ணால் 2 × 10 to the power -7 கிடைக்கும். இவ்வளோ தான், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் வந்துட்டு என்ன வரும், B இஸ் த ஆன்சர், அதாவது செகண்ட் ஒன் இஸ் த ஆன்சர். புரியுதா? இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் கொஷின், எல்லாம் ஞாபகம் இருக்கான்றதை மட்டும் ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் நமக்கு சேவ் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின், a pipe open at both ends has fundamental frequency F in air. The pipe is now dipped vertically in water drum half of its length. The fundamental frequency of air column is now equal to என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ 2 சுச்சுவேஷன் சொல்லியிருக்கிறாங்க. a pipe at both ends open fundamental frequency Fன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு இது வந்துட்டு ஓப்பன் கேஸ்க்கு இப்படி இருக்கும், லைக் திஸ். இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இது ஓப்பன், இது க்ளோஸ்டு. ஓப்பன் பைப் அட் போத் எண்ட்ஸ் ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, இது F ஓப்பன் பைப்பு. இந்த பைப் இஸ் நவ் டிப்டு half ஆஃப் இட்ஸ் லென்த்து. ஸோ மொத்த லென்த்தில் இது ஹாஃபு. இப்போ வந்துட்டு இது L அப்படின்னா இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், L/2. half ஆஃப் த லென்த் வந்து வாட்டரில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, டிப் பண்ணிட்டாங்க. ரைட், த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏர் காலம் நவ் இஸ் ஈக்குவல் டு, இதில் டிப் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஓப்பன் ஆர்கன் பைப்புக்கு V/2 டைம்ஸ் ஆஃப் Lன்னு வரும், அதாவது LCன்னு பார்த்துருப்போம். ஞாபகம் இருக்காது, ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஓப்பனுக்கு V/2L. இதை வந்துட்டு LCன்னு எடுத்துப்போம். ஆக்சுவலாக இது வந்து LC நம்ம ஜென்ரலாக மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, இது வந்துட்டு L0. சரி, இதுதான் L0, இது LC, இது L0.
ஓப்பன் ஆர்கன் பைப். ரைட், இது L0. L0 Lக்கு ஈக்குவல், அதனால் இது இப்படி எழுதணும் V/2L. க்ளோஸ்டுக்கு எழுதுனீங்கன்னா FC ஈக்குவல் டு V/4LCன்னு வரும். அப்போ என்ன வரும்? V/4LC எதுக்கு ஈக்குவல்? L/2க்கு ஈக்குவல். இப்போ இதை கேன்சல் பண்ணால் 2, ஆன்சர் என்ன வரும்? V/2L. V/2L. V/2L ஆல்ரெடி எதுக்கு ஈக்குவல்? F0க்கு ஈக்குவல். ஸோ அதனால் FC ஈக்குவல் டு F0. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு ஃப்ரீக்வன்சி சேம். ஓப்பன் பைப்புக்கு ஃப்ரீக்வன்சி எஃப்னு இருந்துச்சுன்னா டிப் பண்ணும்போது இதுக்கு அப்போ என்ன வரப்போகுது? அதே எஃப் தான் வரப்போகுது. ஸோ FC ஈக்குவல் டு F0னா ஃப்ரீக்வன்சி நாட் சேஞ்சுன்னு அர்த்தம். F ஈக்குவல் டு F0, ஃப்ரீக்வன்சி நாட் சேஞ்ச். கொஷின் புரியுதா? இதனுடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி L0. இதை டிப் பண்ணதுக்கப்புறம், தண்ணியில் டிப் பண்ணதுக்கப்புறம் இது க்ளோஸ்டு பைப்பாக மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. ஹாஃப் ஆஃப் த லென்த் மட்டும் இருக்குது. அப்போ இது க்ளோஸ்டு ஆர்கன் பைப்பானா இதனுடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா V/L0 V/LC. இதில் இதனுடைய லென்த் L, இதனுடைய லென்த் வந்து பாதியாக குறைஞ்சிருன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் L/2. சிம்பிளிஃபை பண்ணால் ரெண்டு ஃப்ரீக்வன்சி சேமாக கிடச்சிருக்கு இந்த கண்டிஷனுக்கு. இந்த பர்டிகுலர் கண்டிஷனுக்கு ஆன்சர் இஸ் சேம். ஸோ அதனால் F இஸ் த ஆன்சர். ரைட், நெக்ஸ்ட் கொஷின். அண்ட் எலக்ட்ரான் மாஸ் கொடுத்துட்டாங்க, மூவிங் வித் ஸ்பீட் c/100 is injected to a magnetic field B vector perpendicular to the direction. B vector வந்து perpendicular சொல்லிட்டாங்க, perpendicular to its direction of motion. We wish to apply uniform electric field E vector with the magnetic field so that electron does not deflected from its path அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷனில் B vector perpendicular to V vectorனு சொல்லிட்டாங்க. V vectorம் B vector என்ன சொல்லியிருக்காங்க? perpendicular, அதாவது ஸ்பீடு கரெக்டாக டைரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்குது? பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். V வெக்டார் ஈக்குவல் டு E வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு வரும். இப்போ இது ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா E வெக்டார் பர்பெண்டிகுலர் டு B வெக்டார் ஆல்சோ பர்பெண்டிகுலர் டு V வெக்டார். EM வேவ்ஸ் நேச்சர், EM வேவ்ஸ் நேச்சருக்கு வந்துடும். E வெக்டார் perpendicular to B vector, all three mutually perpendicular to each other இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலராக இருக்கும். இங்கே அவங்க B ஆல்ரெடி V பர்பெண்டிகுலர் சொன்னதுனால Eயும் Bயும் ஆல்ரெடி பர்பெண்டிகுலராக மாறிடும். அதனால் EM வேவ்ஸ் கேஸில் வரும்போது அதனால் இங்கே எது ஃபஸ்ட்டு வராதுன்னா E வெக்டார் பேரலல் டு B வெக்டார், E வெக்டார் பேரலல் டு ரெண்டும் வராது. இது ரெண்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். பர்பெண்டிகுலர் ரெண்டும் கரெக்டாக இருக்கும். சாரி, பர்பெண்டிகுலர் இது கேன்சல் பண்ணிடலாம். 2 or 3 தான் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாகணும்? மேக்னிடியூட் கண்டுபிடிச்சாகணும். மேக்னிடியூடை கண்டுபிடிச்சாகணும் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அதே ஃபார்முலா தான் V is equal to E/Bன்னு பார்த்தோம் இல்லையா? கரெக்ட். பர்பெண்டிகுலர் V is equal to E/B, வெலாசிட்டி, எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள ரிலேஷன். இதிலிருந்து B கால்குலேட் பண்ணுங்கள். E தானே கேட்டிருக்கிறாங்க. E is equal to V into B. கரெக்ட். V is equal to E into B. இப்போ சால்வ் பண்ணுங்க. வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? ஸ்பீடு c/100. மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்குறாங்க? 9 × 10⁻⁻⁴. சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது வந்துட்டு சிக்கு பதிலாக 3 × 10⁸ இன்ட்டு 9 × 10 இந்த 100 மேலே கொண்டு வந்துடுங்க. இது 10⁻⁻6 ஆகிடும். 10⁻⁻6 தெரியுதா? 10 ஸ்கொயர் மேலே வந்துடும். 10 ஸ்கொயர் மேலே 10⁻⁻2, அதனால் -6 ஆகிடும். அப்போ 9 × 2 27. இங்கே என்ன வரும்? -2 8 10 27 × 10 ப்ளஸ் சாரி -2 +2 8 -6 இல்லையா? 27 × 10 +2. ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். ஸோ கொஞ்சம் எலிமினேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ண முடியும் இந்த மாதிரி கொஸ்டினுக்கெலாம். சரியா? எஸ். ஹாய் தினேஷ் ராஜ், குட் மார்னிங். எஸ், ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். In a certain camera, a combination of 4 similar thin convex lenses are arranged axially in contact. Then the power of combination and total magnification
இன் கம்பேரிசன் டு த பவர் பி அண்ட் மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் கேஸ் இது. என்ன கொடுத்துட்டாங்கன்னா கொஷின் நம்ம நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிமிலர் 4 சிமிலர் கான்வெக்ஸ் லென்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன வரும் 1 2 3 4. ஸோ இது வந்து 4 சிமிலர் கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ ஒன்றுத்துக்கு பவர் இருக்கும் P1 P2 P3 P4 M1 M2 M3 M4 ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? P1 ஈக்குவல் டு P2 ஈக்குவல் டு P3 ஈக்குவல் டு P4 இதெல்லாமே என்னது சேம் பவர்னு அர்த்தம். ஏன் கொஷினில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? சிமிலர் கான்வெக்ஸ் லென்ஸ், சிமிலர் கான்வெக்ஸ் லென்ஸ். அப்போ எல்லாத்தினுடைய பவரும் சேமாக தான் இருக்கும். அப்போ எல்லாத்தினுடைய மேக்னிஃபிகேஷன் M1 M2 M3 M4 எல்லாமே என்னது சேம், ஒரே மேக்னிஃபிகேஷன் அர்த்தம் சிமிலர்னு சொன்னதுனால. ஆர் ஐடென்டிக்கல். சிமிலர் சொல்லலாம், வேறு என்ன சொல்லுவாங்க? ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டல் பவர் மல்டிபிள் லென்ஸ் கான்டாக்டில் இருந்தால் ஈக்குவலன்ட் பவர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? P is equal to P1 plus P2 எத்தனை இருக்குதோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? இது எல்லாமே Pயா, அப்போ என்ன வரும்? 4 times of P, P plus P plus P 4P. மேக்னிஃபிகேஷன் ரிசல்டன்ட் மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிச்சா மல்டிப்ளை பண்ணணும். M1 M2 M3 எவ்வளோ லென்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் சேமாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கான்டாக்டில் இருந்துச்சுன்னா ஈச் லென்ஸோடைய மேக்னிஃபிகேஷன் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்கும். இங்கே M இன்ட்டு M இன்ட்டு Mன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? M to the power 4. இது எல்லாமே ஈக்குவல், எல்லாமே ஈக்குவல் அப்படின்றதுனால பவர் 4 times ஆஃப் பவர் வந்துடும். இது ஃபார்முலா. ஃபோக்கல் லென்த்தாக இருந்தால் 1/f ஈக்குவல் டு 1/f1 ப்ளஸ் 1/f2 1/f3 இந்த மாதிரி ஆட் பண்ணிகிட்டே போகணும். இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அவன் கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு பவர் அண்டு மேக்னிஃபிகேஷன். ஸோ 4 times ஆஃப் P M to the power 4. ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். 4P அண்டு M power 4. புரியுதா? இதெல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஷின்லாம் கிடையாது. பேசிக் ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று ஒரு குட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரே ஆப்டிக்ஸில் வரக்கூடிய கொஷின்ஸ் இந்த ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 இயர்ஸாகவே ரொம்ப சிம்பிள் கொஷினாக தான் கேட்டுன்னு இருக்காங்க. ரொம்ப ட்ரிக்கி கொஷினே கேட்குறதில்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் அதில் நிறைய திங்க் பண்ணணும், கான்செப்ட் ரொம்ப டெப்த்தாக தெரிஞ்சிருக்கிற மாதிரி சில கொஷின்லாம் இருக்கும். ப்ரிசம் கொஷின்லாம் ரொம்ப கான்செப்ட்டு நிறைய டெப்த்தாக இன்வால்வ் ஆகிருக்கும். சிலதெல்லாம் கால்குலேஷன்லாம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த ரீசெண்டாக வந்த கொஷின் எல்லாமே சிம்பிள், ஒன்று டைரெக்டாக அப்படியே இந்த மாதிரி ஃபார்முலாவில் யூஸ் பண்ண அப்படியே ஆன்சர் கெட் பண்ணுற மாதிரி சிம்பிளாக இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், வேவ் அந்த ரே எப்படி ட்ராவல் ஆகும் ஆஃப்டர் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸாக இருந்ததுன்னா இந்த இடத்துல பேரல் டு த பிரின்சிபல் ஆக்சிஸோ இல்லை ஃபோக்கஸ் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆனாலோ ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும் கான்கேவில் கான்வெக்ஸ், இந்த மாதிரி சிம்பிள் கான்செப்டை பேஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸை நம்ம நிறைய பார்க்க முடியுது. ஸோ அதனால் ரே ஆப்டிக்ஸோடைய கொஷின்ஸ் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஈவன் வேவ் ஆப்டிக்ஸுமே அந்த மாதிரி தான். போலரைசேஷன், பேசிக் போலரைசேஷனை பேஸ் பண்ண கொஷின், ப்ரூஸ்டர் லாவை பேஸ் பண்ண கொஷின், அப்புறம் பேசிக் யங்ஸ் மாடுலஸ் பேஸ் பண்ண கொஷின். ஓவராலாகவே ஆப்டிக்ஸோடைய கொஷின்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டுருக்காங்க ரீசெண்ட் 3 இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஈவன் நம்ம ரீசெண்டாக 2026 கூட அந்த வேவ் ஆப்டிக்ஸ் கொஷின் தான் ஒரு கொஷின் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தது கால்குலேஷன் போடுற மாதிரி. தட் ஆல்சோ ஓல்டு கொஷின். ஓகே ரைட். அடுத்த கொஷின் வாங்க. A 2 ampere current is flowing through 2 different small circular copper coils having the radii 1:2. The ratio of their respective magnetic moments. இதுவும் direct question தான். Magnetic moment உடைய formula என்ன? What is the formula of magnetic moment? Magnetic moment M is equal to current into area. Current into area. இதில் current same. கரெக்டா? மேக்னெட்டிக் மொமெண்ட்டு இதை ஃபுல்லாக சப்ஸ்டிட் பண்ணிவிடுங்க. M ஈக்குவல் டு I இன்ட்டு இது வந்துட்டு ரேடியஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சர்க்கிள்னு அர்த்தம், πr². அப்போ இதில் எல்லாமே கரண்ட்டு கான்ஸ்டன்ட்டு, மொமெண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு r². ரேஷியோ மட்டும் தானே கொடுத்துக்கிறாங்க. 2 ampere கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூன்னு சேம் சொல்லிட்டாங்க. 2 ampere கரண்ட் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் ஒயர்லையும் பாஸ் ஆகுது. அதனால் கரண்ட்டு கான்ஸ்டன்ட்டு, 2 ஒயர்லையும் ஒரே கரண்ட் தான் பாஸ் ஆகுது. ரேடியஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த கேஸ்லேருந்து M1/M2 கண்டுபிடிக்கணும்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு r². அதனால் R1/R2 ஹோல் ஸ்கொயர், R1² /R2² வரும், ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். R1/R2 ரேஷியோ கொடுத்துட்டாங்க 1/2. ஸோ அப்போ 1/2 ஹோல் ஸ்கொயர் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 1/4. 1/4னா இப்போ என்ன அர்த்தம்? 1:4. ஆப்ஷன்
பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி. புரியுதா? ஸோ இதெல்லாம் சிம்பிளான கொஷின். இப்போ இந்த கொஷின், இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின், நம்ம இந்த கொஷின் இதெல்லாம் டேரக்ட் கொஷின். ஈவன் இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்தால் கூட நீங்கள் இதை சால்வ் பண்ணிக்க முடியும். இது கூட கொஞ்சம் ட்ரிக்கி, பட் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் கொஷின். இதெல்லாம் நீங்கள் டக்குன்னு சால்வ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ். இதெல்லாம் டைமே எடுக்காது. ஸோ டைம் ரொம்ப எடுக்காமல் சால்வ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் இங்கே இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். இது அன்பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜோடைய கொஷின். இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருந்தேன். அன்பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கேஸில் எப்படி பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் சி அண்ட் டி கண்டுபிடிக்கிறது. அன்பேலன்ஸ்டுனா இப்போ இங்கே கரண்ட் பாஸ் ஆகும்னு அர்த்தம். சரியா? இந்த ஒயரில் ரெசிஸ்டர் இருக்கும், கரண்ட் பாஸ் ஆகுது, எல்லாமே இருக்கும். கால்வனோமீட்டர் கரெக்டாக இருந்தால் டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ அது கால்வனோமீட்டர் கொடுத்தும் கேட்கலாம், கால்வனோமீட்டர் கொடுக்காமலும் கேட்கலாம். ஒன்ஸ் இஃப் இட் இஸ் அன்பேலன்ஸ்ட், இந்த இடத்துல இது ரெண்டுத்துக்கு நடுவில் அக்ராஸில் என்ன இருக்கும்? பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். பேலன்ஸ்டாக இருந்தால் தான் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 0 ஆகும். தேர் இஸ் நோ கரண்ட் ஃப்ளோ. அன்பேலன்ஸ்டாக இருந்தால் என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஷின் என்னென்னு பாருங்கள். கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் 50 வோல்ட் இஸ் மெயின்டைன்டு பிட்வீன் ஏ அண்ட் பிக்கு பிட்வீனில் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. த கரண்ட் த்ரூ த பிரான்ச்சு, இந்த சிக்கும் டிக்கும் நடுவில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகும்னு கேட்டிருந்தாங்க. இதை நான் சால்வ் பண்ணுறதுக்கு, அன்பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் சால்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் கொடுத்துருந்தேன். அது ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். இந்த கேஸை நான் எப்படி சால்வ் பண்ணிடுறதுன்னு செக் பண்ணுங்க. இப்போது இந்த கேஸுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் ரூல் கொடுத்துருந்தேன். அன்பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜாக இருந்துச்சுன்னா, இப்போ நம்ம போட போகிறது எல்லாமே பர்டிகுலராக எதுக்காகனது? அன்பேலன்ஸ்டு கேஸுக்கானது. ஓகேவா? அன்பேலன்ஸ்டு பிரிட்ஜ். அன்பேலன்ஸ்டு பிரிட்ஜாக இருந்தால் இங்கே இருக்கிற வோல்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. நான் இது ஒரு என்ஜினியரிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட்னு சொல்லியிருந்தேன். அது நார்டான்ஸ் தேரம்னு சொல்லுவோம், இல்லைனா தெவினன்ஸ் தேரம். 2 டைப் ஆஃப் தேரம் இருக்கும். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறது தெவினன்ஸ் தேரம் தான். எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த விசி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே இருக்கிற வோல்டேஜை கண்டுபிடிக்க போகிறேன், விசி வோல்டேஜ். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? இந்த 2 ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிவிட்டு நியூமரேட்டரில் இதுக்கு அடுத்து வர ரெசிஸ்டன்ஸை போடணும். நான் சொல்கிற பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். இங்கே இருக்கிற வோல்டேஜை கண்டுபிடிக்கணும். விசியை கண்டுபிடிக்கிறதுக்கு அன்பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜுக்கான க்ளூ இது. 2த்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு நியூமரேட்டரில் என்ன போடணும்? இதுக்கு அப்புறம் வர ரெசிஸ்டன்ஸை போட்டுட்டு இன்ட்டு டோட்டல் அப்ளைடு வோல்டேஜ் 50. டோட்டல் அப்ளைடு வோல்டேஜ் 15 வரும். இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 2/3 × 15 வரும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? இதை மல்டிப்ளை பண்ணால் 100/3 வோல்ட். இது விசி. கிளியரா? கிளியர்? நான் என்ன பண்ணுறேன்னு அதே மாதிரி விடி கண்டுபிடிங்க. இதே பேட்டர்னில் விடி ஈக்குவல் டு இது 2த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 3 + 4 நியூமரேட்டரில் இதுக்கு அடுத்து என்ன வருது? 4 இன்ட்டு டோட்டல் அப்ளைடு வோல்டேஜ் 50. அப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 4/4 + 3 7 இன்ட்டு 50 என்ன வரும்? 200/7. 200/7. இது ஞாபகம் இருக்குதா? டூ ரிமெம்பர்? இதை நான் எப்படி சால்வ் பண்ணியிருந்தேன்னு ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஞாபகம் இருக்கா? இப்போ நமக்கு என்ன வேணும்? விசி மைனஸ் விடி வேணும். இதுக்கு அக்ராஸில் எவ்வளோ வோல்டேஜ் அப்படின்னா கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு தெரியணும். கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் சிடி, இந்த 2 டேட்டா தெரிஞ்சால் கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட முடியும். விசி மைனஸ் விடி கால்குலேட் பண்ணுங்கள். விசி 100/3 மைனஸ் 200/7. ஸோ இதை சால்வ் பண்ணால் 700 - 600 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 7 × 3 21. கரெக்டா? 7 × 3 21 என்ன வரும்? 100/21 வோல்ட். இதான் என்னது? விசி மைனஸ் விடி. விசி மைனஸ் விடியோட ஆன்சர் ஒருவேளை கொஷினில்
வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் சி அண்ட் டின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதான் ஆன்சர். இதோட முடிஞ்சிடும். கொஷினில் என்ன கேட்குறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை போக போகிறோம். ஸோ இஃப் தேர் ஆஸ்கிங் ஒன்லி த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் சி அண்ட் டின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் ஆன்சர். இந்த மெத்தடை நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணி ஆன்சரை கெட் பண்ண முடியும். இப்போ கரண்ட் வேணுன்றதுனால இப்போ ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சுச்சுவேஷனுக்கான இது ஷார்ட்கட் நம்ம அப்ளை பண்ணுறோம். இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் பேரலல்னு எடுக்கணும், இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸையும் பேரலல்னு எடுக்கணும். எடுத்து அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும், ரெசிஸ்டன்ஸ் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ கிடைச்சிரும். ஓகேவா? என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1 ஓம் 2 ஓமையும் பேரலாக எடுக்க போகிறோம். ரெசிஸ்டன்ஸ் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 ஓம் பேரலல் டு 2 ஓம்னு எடுக்க போகிறோம். ப்ளஸ் இதான் சும்மா உங்களுக்கு புரியுதுக்கா, நான் இந்த மாதிரி ஃபார்மேட் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் இது ரெண்டும் பேரலாக எடுத்து அதுக்கப்புறம் அந்த இது கூட ஆட் பண்ண போகிறோம். இங்கே எவ்வளோ வந்திருக்கு, 3 ஓம் 4 ஓம். 3 ஓம் பேரலாக இமேஜின் பண்ணிக்கிறோம், 4 ஓம். இது இமேஜினேஷன் கிடையாது, இது ஒரு தேரம். ஆக்சுவலாக இது அந்த தேரம்லேருந்து வந்த ஒரு மெத்தட். இது அன்பேலன்ஸ்டு பிட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட். இப்போ 2 ரெசிஸ்டர்ஸ் இது பேரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டு பேரலாகவும் இது ரெண்டு பேரலாகவும் எடுத்து அது ஆட் பண்ணால் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அதுதான் அதுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் சி அண்ட் டிக்கு. அப்போ இதை R1 R2 by R1 plus R2 1 plus 2 plus 3 into 4 by 3 plus 4 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 2 by 3 12 by 7. இது எல்சிஎம் எடுங்க, 14 plus 36 by 21. ஆட் பண்ண என்ன வரும், 50 by 21 வரும். இதான் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் சிடி, ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் சிடி, ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் சிடி. கிளியரா? ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் சிடி கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் இது. அப்போ என்ன பண்ணணும், சிம்பிளாக இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலாக எடுத்துக்கணும். இது ரெண்டு பேரலாக எடுத்து அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் இதுக்கு அக்ராஸில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ்னு உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ அடுத்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், கரண்ட் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? therefore current I is equal to ICD. அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு, சிடியில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு என்ன வரும், வோல்டேஜ் I is equal to V by R. அப்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் C and D, VC minus VD by resistance across CD, that is current I is equal to V by R. voltage across C and D by the resistance across C and D என்ன இருக்கோ அதை எடுத்தால் என்ன கிடைச்சிடும், current across இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஸோ வாட் இஸ் த வேல்யூ, 100 by 21. இது வந்து 100 by 21. CD எவ்வளோ, 50 by 21. அப்போ என்ன வரும், 21 by 50 ரெசிப்ரோக்கல் எழுதிங்கன்னா 100 by 21 50 by 21 ரெசிப்ரோக்கல் 21 by 50. அப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும், 21 கேன்சல், இது ரெண்டு கேன்சல். எவ்வளோ கரண்ட் அதில் பாஸ் ஆகும், 2 ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகும். ICD equal to 2 ஆம்பியர். கொஷினில் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இதை கால்குலேட் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை வோல்டேஜ் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கலாம். என்ன கேட்குறாங்களோ நம்ம அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். புரியுதா? இந்த கொஷினில் கரண்ட் வரையும் கேட்டதுனால நம்ம எல்லா ஸ்டெப்பையும் போட்டிருக்கிறோம். சில நேரத்தில் ஒன்லி அக்கராஸ் த வோல்டேஜ் மட்டும் கேட்பாங்க. இது எல்லாமே அன்பேலன்ஸ்டு கேஸுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். ஆர்சிடி, இது ஐசிடி. ஸோ அன்பேலன்ஸ்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம இதை ப்ராப்பராக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி clear? Yes, very good. Next question. Two gases A and B are filled same pressure. Same pressure கொடுத்துக்கிறாங்க. கொஸ்டினில் எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணிட்டே வாங்க. Same pressure in cylinders with movable pistons of radius RA and RB respectively and supplying equal amount of heat of the system reversibly under constant pressure. The pistons of gas A and B are displaced by 16 cm 9 cm respectively. Change in internal energy same, delta U same. Change in internal energy same. So அப்போ இங்கே change in internal energy same சொல்லிட்டாங்க. கரெக்டாக delta Q is equal to delta U plus delta W. இந்த கேஸில்
எதெல்லாம் சேம்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு. ஆக்சுவலாக இங்கே என்ன வரும் உங்களுக்கு, டெல்டா கியூ ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் டெல்டா டபிள்யூ. இதுதான் ஆக்சுவலாக இந்த கேஸில் நம்ம அப்ளை பண்ணுவோம். இதில் ரெண்டு கேஸ்லேயுமே Q ஈக்குவலு டெல்டா யூ ஈக்குவல். அப்போ என்ன ஆகிடும், அது சிம்பிளிஃபை பண்ணால் கேன்சல் ஆகிடும். ஒர்க் டன் மட்டும்தான் இங்கே டிஃப்ரென்ஸு. அப்போது டெல்டா டபிள்யூஏ ஈக்குவல் டு டெல்டா டபிள்யூபி. இது ரெண்டு தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இது ரெண்டு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன், இதுதான் நமக்கு இங்கே கொடுத்துக்கிற க்ளூ. கரெக்டா? இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க? எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இதுக்கான ஃபார்முலா ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூமா? ஒர்க் டன் ஃபார்முலா ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். ப்ரெஷர் வந்து சேம். ஏன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், சேம் ப்ரெஷர் இங்கே சொல்லிட்டாங்க. அதனால் ப்ரெஷர் இங்கே மாற போகிறதில்ல. ஃபைனலாக இப்போ இந்த காம்பனண்ட் மட்டும்தான் இருக்க போகுது. இப்போ இந்த வால்யூமை நம்ம எப்படி எழுத முடியும்? வால்யூமை எப்படி எழுதலாம்? ஏரியா இன்ட்டு வால்யூமை வந்துட்டு நம்ம எப்படி எழுத முடியும்? ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு எழுத முடியும். என்ன ஷேப் சொல்லியிருக்கிறாங்க? சிலிண்டர். அப்போது ஏரியா வால்யூம் எப்படி எழுதலாம்? பேசிக்காகவே வால்யூமை வந்துட்டு ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு எழுதலாம், இல்லை ஏரியா இன்ட்டு லென்த்துன்னு எழுதலாம், ஏரியா இன்ட்டு டெப்த்துன்னு எழுதலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஏரியா இன்ட்டு இங்கே எப்படி எழுதிக்கலாம்னா டைரெக்டாகவே ஏரியாவை நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஏன்னு போட்டுக்கோங்க. இங்கே என்ன வரும்? பை ஆர் ஸ்கொயர் டிபின்னு போட்டுக்கோங்க. இது என்ன ஷேப்னு தெரியுதா? இது பேசிக் ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் சிலிண்டருடைய ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர்? V is equal to pi r square h. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா? டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா, வால்யூம் ஆஃப் சிலிண்டருடைய ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே ரேடியஸ் வேறு வேறுன்னு சொன்னதுனால ஆர்ஏ ஆர்பி, ஹெச்சுக்கு பதிலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஹைட். நீங்கள் ஹெச்னு போட்டுக்கலாம், இல்லை டீன்னு போட்டுக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. ஹெச்ஏ ஹெச்பின்னு கூட போட்டுக்கலாம். தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், எவ்வளோ ஹைட்டு போயிருக்கு அப்படின்றதுக்கு. ஓகேவா? அதர்வைஸ் யூ கேன் யூஸ் டிஏ ஆல்சோ. ஸோ அதனால் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது நீங்கள் டிஎன் போட்டாலும் ஃபைன், ஆர் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னா யூ கேன் யூஸ் ஹெச்ஏ ஹெச்பி ஆல்சோ. பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ஏன்னு எழுதிங்கன்னா ஹெச்ஏ ஹெச், தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹைட்டுங்க. ஸோ இப்போ இதில் சிம்பிளிஃபை பண்ணால் பை பை கேன்சல் ஆகிடும். ஹெச்ஏ ஹெச்பி தான் கேட்குறாங்க. கரெக்டாக? சரி, ஆர்ஏ ஆர்பி கேட்குறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ இதிலேருந்து சால்வ் பண்ணுங்கள் ஃபர்தராக. இதிலேருந்து சால்வ் பண்ணால் ஆர்ஏ பை ஆர்பி கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. ஆர்ஏ இந்த ஆர்பி இங்கே கொண்டு வந்துருங்க, பை ஆர்பி ஹோல் ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா? இது ஆர்ஏ ஸ்கொயர் ஆர்பி ஸ்கொயர். ஹெச்ஏ எங்கே வந்துட்டா என்ன ஆகிடும்? ஹெச்பி பை ஹெச்ஏ. அப்போது ஆர்ஏ ஆர்பி கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் அங்கே போனால் ரூட் ஆகிடுமா? கரெக்டாக? ஹெச்பி பை ஹெச்ஏ என்னது? இதுதான் வந்துட்டு ஹெச்ஏ, இது ஹெச்பி ஹைட். டிஸ்பிளேஸ்மெண்ட் டீன் போட்டாலும் ஓகே, ஹைட்டுன்னு போட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இதில் இப்போ இது 9, இது 16. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்? 9/16 கிடைக்கும். அப்போ ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? ரூட் எடுத்தால் தேர்ஃபோர் RA by RB 3/4. 3 divided by 4. அப்போ என்ன அர்த்தம்? 3:4. ஆப்ஷன் C is the answer. வந்துதா? எஸ். ஹாய் ஹாய், குட் மார்னிங். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் ஒன். A container has two chambers of volumes V1 equal to 2 liters, V2 equal to 3 liters separated by partition made of thermal insulator. The chambers contain N1 equal to 5, N2 equal to 4 moles of ideal gas at pressure P1 equal to 1 atmospheric pressure, P2 equal to 2 atmospheric pressure respectively. When the partition is removed, the mixture attains an equilibrium pressure. என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தோம் ஞாபகம் இருக்கா? ஃபைனல் ப்ரெஷர் ஈக்குவல் டு இனிஷியல் ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் ப்ளஸ்
final P2 into V2 by sum of the volume, total volume, V1 plus V2. ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, V1 2 லிட்ரு, V2 3 லிட்டர் சொல்லிட்டாங்க. ப்ரெஷர் வந்து 1 atmospheric ப்ரெஷர், இங்கே 2. ஸோ அப்போ இங்கே 1 atmospheric ப்ரெஷர், வால்யூம் 2 ப்ளஸ் இங்கே செகண்ட் கேஸ்க்கு என்ன வந்திருக்கு, 2 into 3 by total volume 2 plus 3. 2 6 5 இப்போ என்ன வரும், 8/5. ஸோ 8/5 சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும், 8/5 சிம்பிளிஃபை பண்ணால் 1.6 atmospheric pressure. Option C is the answer. Option C. Right? இதெல்லாம் சிம்பிள் ஃபார்முலா, இது டேரெக்டாக மிக்சிங் கேஸு, இதில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு, the radius of Martian orbit around the sun is 4 times the radius of the Mercury ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இது ரொம்ப ஃபஸ்ட்டு ரிலேஷனை கரெக்டாக கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஆன்சர் குழப்பம் இல்லாமல் இருக்கும். ஒரு கேஸு மெர்க்குரின்னு வச்சுக்கோங்க, இன்னொரு கேஸ் என்னது சன், இது மார்ஸ், இன்னொன்று வந்து மார்ஸ். ஓகே, இதுதான் ரெண்டு கேஸு, ரெண்டு பிளானட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. The radius of Martian orbit around the sun is about 4 times radius of the Mercury. அப்போது இதனுடைய ரேடியஸை ஆர்னு எடுத்துக்கோங்க, மார்ஸோட ரேடியஸ் அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், 4 times of R. ஏன்னா இது கூட தான் இதை கம்பேர் பண்ணுறாங்க. இதை நம்ம ஆர்னு எடுத்தோம்னா, மெர்க்குரி ரேடியஸ் ஆர்னு எடுத்துட்டா தான் மார்ஷியன் ரேடியஸ் 4 times of R இருக்க முடியும். மார்ஷியன் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, 600 எர்த் டேஸ் மாதிரி எர்த் டேஸ் வருதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இதனுடைய டைம் கொடுத்துருக்குறாங்க. இதை டீன்னு எடுத்துக்கோங்க, இதை நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம், டி டேஷ். இதான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. இதை வேணால் ஓகே, இதை அப்படியே எடுத்துக்கலாம். இதை வந்து ஆர் டேஷ் ஈக்குவல் டு வேணால் ஆர்னு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு ஆர் ஈக்குவல் டு 4R. anything you can use, right? T and R குள்ள ஃபார்முலா என்ன வரும், T directly proportional to T square equal to directly proportional to R cube அப்படின்னு இருக்கும். R power 3/2, T square directly proportional to R power 3/2. இதுதான் ஆக்சுவலாக அந்த ரிலேஷன். இப்போது நமக்கு T dash தானே வேணும். அப்போ T dash by T equal to R dash by R whole power 3/2 கிடைக்கும். R dash எவ்வளோ, அப்போ ஆர்னு எடுத்துருக்குறோம். ஆர் என்னென்னு எடுத்துருக்குறோம், இங்கே 4R. ஆர் வந்து 4R ஹோல் பவர் 3/2. அப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும், ஆர் கேன்சல், 1/4 ஃபஸ்ட்டு ரூட் எடுத்துக்கோங்க. ரூட் எடுத்தால் 2 க்யூப்னு வரும், ஈக்குவல் டு 8. கரெக்டா, ரைட்? ஒன் பை 8 இல்லையா, 1/2 ஹோல் கியூப்னு வரும், 1/8. ஸோ தேர்ஃபோர் T dash equal to T/8ன்னு வரும். T/8னா எவ்வளோ, 687 இங்கே கொடுத்துருக்குது, 687/8. ஸோ இதில் அப்ராக்சிமேட்டாக என்ன வரும், சால்வ் பண்ணிங்கன்னா 8 85 வரும் இல்லையா, 8.5 சம்திங்னு வரும். ஸோ நியரஸ்ட் ஆன்சர் இஸ் 88 எர்த் டேஸ். நியரஸ்ட் ஆன்சர் என்ன வரும், இது நீங்கள் டேரெக்டாக டேட்டா ஜியாகிரஃபி படிச்சிருந்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிட்டு இருக்க முடியும். ஜியாகிரஃபியில் இந்த 10th ஸ்டாண்டர்டில் 9th உங்களுக்கு இருக்கும், அந்த பிளானட்டோடைய டேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சிருக்க முடியுமான்னு கேட்டால் யோசிச்சிருக்க முடியும். ஏன்னா இது வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம பார்த்த சில பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பிளானட் வந்து என்னது, மெர்க்குரி. செகண்ட் என்ன இருக்கும், வீனஸ். தேர்டு எர்த்து, அதுக்கப்புறம் என்னது, மார்ஸு. எர்த்துக்கு எவ்வளோ டேஸ் எடுக்கும், எர்த்தோட டேஸ் நமக்கு தெரியும் 365 டேஸ். கரெக்டாக. மார்ஸுக்கு எவ்வளோ வந்திருக்குது, 687. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது வீனஸு, வீனஸுக்கு முன்னாடி தான் என்ன வந்திருக்கும், மெர்க்குரி வந்திருக்கும். ஸோ அப்போ 365. அப்போ கண்டிப்பாக இந்த கேஸில் நம்ம சூஸ் பண்ணி பார்க்கும்போது அதர் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது 124, 225, இது 172, இந்த மாதிரி 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
கரெக்டாக? ரேடியஸ்க்கு அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ஓரளவுக்கு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். 687 மார்க்ஸுக்கும் 365க்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நான் சொல்கிறது லாஜிக்கல் திங்கிங்கில் நீங்கள் பண்ண முடியும், அந்த ஐடியாவுக்காக சொல்கிறேன். சரியா? டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு 200 டேஸ் கிட்ட மோர் தென் அந்த ரேஞ்சில் டிவியேஷன் இருக்கும். ஸோ அப்போ வீனஸுக்கு வரும்போது அதிலேருந்து 360லேருந்து ஒரு 150ஆவது டிவியேஷனில் வரும். அதிலேருந்து அட்லீஸ்ட் பாதிக்கிட்ட எடுக்கும்போது தான் மெர்க்குரிக்கு வர முடியும். ஸோ அதனால் ஆன்சர் வந்து 88 நியரஸ்ட்டாக இருக்க முடியும்னு என்ன பண்ணலாம், லாஜிக்கல் திங்கிங்கை வச்சு பண்ணிடலாம். அது உங்களுக்கு மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி இந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்ல முடியும். பட் மேத்தமேட்டிக்கலி யூ கேன் டூ இட், தட் ஆல்சோ ஈஸி. ரைட், இந்த கேஸ் பாருங்கள். டு அன் ஏசி பவர் சப்ளை 220 volt at 50 Hz, ரெசிஸ்டர் 20 ohm இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. கரஸ்பாண்டிங் கரண்ட் இந்த சர்க்கியூட் என்னென்னு கேட்டிருக்கிறாங்க. எல்லாமே அவங்க கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். tan phi is equal to XL minus XC/R. இதுதான் ஃபார்முலா நம்ம பார்த்துருக்குறோம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இது 45, இது 20. ஸோ அதனால் 45 minus 20 பை ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க, அதுவும் 20. கரெக்டாக? இது 25. 45 minus 25 20/20. இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 1. அப்போ tan phi equal to 1னா எந்த ஆங்கிளுக்கு 1 வரும்? 45 டிகிரிக்கு. ஸோ அதனால் இங்கே 30 வந்திருக்கு. இது ரெண்டு ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து என்னது? 45 தான் பாசிபிள். இது ரெண்டுத்தில் தான் ஆன்சர் வர முடியும். கரெக்டாக? ரெண்டாவது இன்னொன்று என்ன கேட்டிருக்கிறாங்க, இந்த கரஸ்பாண்டிங் கரண்ட்டு இந்த சர்க்கியூட்டு எவ்வளோ இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. இங்கே நான் கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம ஒரு மெத்தட் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா அங்கே நம்ம வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை இம்பிடன்ஸ் வந்து ஆருக்கு ஈக்குவலாக இருந்திருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கும். மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். மேக்ஸிமம் கரண்ட்டை விட ரெண்டுமே கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். மேக்ஸிமம் கரண்ட்டை விட ஏதாவது ஒன்று அதிகமாக இருந்தால் அது பாசிபிள் கிடையாது. ஆர்எல்சி சர்க்கியூட்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்எல்சி சர்க்கியூட்டில் மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கணும்னா Z ஆராக இருக்கணும், XL equal to XC ரெசனன்ஸ் கண்டிஷனாக இருக்கணும். ரிமெம்பர் இட். இந்த பாயிண்ட் எப்பயுமே மறக்காதீங்க. ரெசனன்ஸ் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா கரண்ட்டு மேக்ஸிமமாக இருக்கும். ஆர்எல்சி சர்க்கியூட்டில் எப்போ கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும்? எந்த கண்டிஷனில்? ரெசனன்ஸ் கண்டிஷன். ரெசனன்ஸ் கண்டிஷனில் என்னென்னலாம் நடக்கும்ன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெசனன்ஸ் கண்டிஷனில் XL equal to XC-ஆக இருக்கும். அப்போ இம்பிடன்ஸ் என்னவாக இருக்கும்? Z equal to R-ஆக இருக்கும். கரண்ட் I என்னவாக இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். இதுதான் வந்துட்டு ரெசனன்ஸ் கண்டிஷன்ன்றத வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிக்க வேண்டும் முக்கியமான க்ளூ. ஸோ இனிமேல் மறந்துட்டுனாலும் திரும்ப ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட் ரெசனன்ஸ் கண்டிஷன் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல். ஓகே, ஃபைன், கரெக்ட். அதிலிருந்து இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சா Z Rக்கு ஈக்குவல். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். ஏன்னா இம்பிடன்ஸ் குறைஞ்சினா கரண்ட் மேக்ஸிமம் இருக்கும். I is equal to V/Zன்னு வரும். Zன்னு வரும்போது Zன்றது இம்பிடன்ஸ் டினாமினேட்டர் வேல்யூ குறைஞ்சதுன்னா கரண்ட் அதிகமாகும். அப்போ இது 0 ஆகும்போது Z Rக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் கேஸு. ஒருவேளை இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் நார்மல் மெத்தடில் போகிறத விட இதில் மேக்ஸிமம் கரண்ட்டு எடுத்தால் என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சா ஆப்ஷனில் மீதி இருக்கிறதுல நம்ம எலிமினேஷன் ஈஸியாக பண்ணிட முடியும். இப்போ பாருங்கள், இந்த கேஸுக்கு கரண்ட் வந்து என்னவாக இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போது Imax ஈக்குவல் டு V/Z RLC கேஸில் என்ன வரும்? V/Rன்னு வரும். இங்கே 220 இருக்கா? R என்னது? வாட் இஸ் R இன் திஸ் கேஸ்? 20. கரெக்ட்? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். R 220யா? 20. ரைட், சால்வ் பண்ணுங்க. கரெக்டு தான். இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும்?
11 ஆம்ஸ். சொல்ல புரியுதா? இந்த ஆர்எல்சி இவங்க கொடுத்துக்கிற கேஸுக்கு இந்த இம்பிடன்ஸு, அதாவது இம்பிடன்ஸு, அதாவது இது கொடுத்துருக்காங்க, இம்பிடன்ஸில் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ். இந்த பர்டிகுலர் கேஸில் அதிகபட்ச கரண்ட்டை நீங்கள் எவ்வளோ தான் கெட் பண்ண முடியும்? 11 ஆம்பியர் தான். ஒருவேளை XL ஈக்குவல் டு XCயாக இருந்துச்சுன்னா த மேக்ஸிமம் கரண்ட், பாசிபிள் மேக்ஸிமம் கரண்ட் எவ்வளோ தான் இருக்க முடியும்? 11 தான் இருக்க முடியும். அப்போது 15.6ன்றது 11 விட கிரேட்டர். இது பாசிபிளே கிடையாது. இப்போ மூணுமே சேர்ந்துருக்குது. அப்போ 11 விட கம்மியாக தான் இருக்க முடியும். நான் சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சிக்க முடியுதா? எப்படி எலிமினேஷனை கொண்டு வரேன்னு. முதல்ல எவ்வளோ மேக்ஸிமம் அதிகபட்சம் எவ்வளோ இருக்க முடியும்? இதை ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ரெசிஸ்டன்ஸ் கேஸுக்கு நம்ம இதை கனெக்ட் பண்ணோம். ஹையஸ்ட் வோல்டேஜ் 5 தான் இருந்தது. அப்போ அதை விட ஜாஸ்தி வோல்டேஜ் ட்ராப் எங்கேயும் இருக்க முடியாது. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நான் 2 ரெசிஸ்டன்ஸை மட்டும் எடுத்து ஒருவேளை இந்த கரண்ட்டை அதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தா எவ்வளோ வருதுன்னு பார்த்தா மேக்ஸிமம் கூட தாண்டி போச்சுன்னா அது பாசிபிள் கிடையாது. அது எப்பயுமே கொண்டு வர முடியாது. அதே மாதிரி இன்னொரு ஐடியாவை தான் நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். எனக்கு ரெசனன்ஸ் கண்டிஷன் நல்லா தெரியும். Z ஈக்குவல் டு R இருந்துச்சுன்னா எனக்கு அந்த சர்க்யூட்டோடைய மேக்ஸிமம் கரண்ட்டே கண்டுபிடிக்க முடியும். மேக்ஸிமம் கரண்ட்டை விட ஜாஸ்தியாக RLC 3 சேர்ந்துருக்கும்போது வர முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போது R மட்டும் இருக்கும்போதே இதுதான் மேக்ஸிமம், ஏன்னா அதுதான் அதிகபட்ச பாசிபிள்னு சொல்லிட்டேன். அப்போ இது சாத்தியம் கிடையாது. இன்னொன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இல்லை நார்மல் மெத்தட் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டூ Z ஈக்குவல் டு √R² + XL - XC². அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். நோ இஷ்யூ. சரியா? அதில் யூஸ் பண்ணிங்கனாலும் யூல் கெட் த ஆன்சர். ஸோ உங்களுக்கு சடனாக இது மாதிரிலாம் ஸ்ட்ரைக் ஆகலை அப்படின்னா ஃபார்முலாவை போய்க்குங்க. √R² + XL - XC². R வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறாங்க இங்கே? 20. XL - XC என்னது? அதுவும் 20 வந்துருக்குது. இங்கே போட்டிருக்கு இல்லையா? 20. ஸோ அதனால் 20² + 20² வரும். அப்போ என்ன வரும் இங்கே? 2 டைம்ஸ் ஆஃப் 20² வரும். 20² ரூட் எடுத்தால் 20√2 வரும். இதான் வந்துட்டு Z. ஓகே. அப்போது இதிலிருந்து என்ன கால்குலேட் பண்ண வேண்டியதான்? I is equal to V/R. ஸோ இப்போ ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். I is equal to V/Rன்னு போடுங்க. 220 by V/Z, not R. 20√2 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக என்ன வருதுன்னு பாருங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது 11ஆ? 1/√2 எதுக்கு ஈக்குவல்? 0.7க்கு ஈக்குவல். ஸோ கிட்டத்தட்ட 7.7 ஆம்ஸ்னு வரும். 1/√2 எதுக்கு ஈக்குவல்? 0.707. அது 0.7 நான் டேரெக்டாக போட்டுட்டேன். ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு என்ன இருக்கும்? 7.8. ஸோ ஆப்ஷன் 3 சார். இது நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எலிமினேஷனையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். எலிமினேஷன் மெத்தட் சம்டைம்ஸ் வில் பி மோர் எஃபெக்டிவ் ஃபார் நியூமரிக்கல் கால்குலேஷனுக்கு. சரியா? நம்ம ரேஷியோ டைப் ஆஃப் கொஷின்லாம் டக்குன்னு எலிமினேட் பண்ண முடியாது. அதெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ப்ரொபோர்ஷனாலிட்டி கரெக்டாக செக் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம முன்னாடி இப்போ ரேடியஸோட ரேஷியோ எடுத்திருந்தோம், இப்போ டைபோல் மொமெண்ட்டோட ரேஷியோ எடுத்திருந்தோம். ரேஷியோலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணி தான் போட முடியும். அதெல்லாம் டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியாது. ப்ரொபோர்ஷனாலிட்டி கரெக்டாக தெரியணும். இன்வெர்ஸியாக டேரக்ட்லியாக ஸ்கொயர் இருக்கா இல்லையானாலும் செக் பண்ணி போட வேண்டியதாக இருக்கும். பட் நியூமரிக்கல் ப்ராப்ளமுக்கு ப்ராப்பர்ட்டி அப்புறம் அதனுடைய நேச்சர், அந்த சர்க்யூட்டில் என்ன நடக்கும், நம்ம ஒரு ஐடியல் கேஸ் எடுத்து ஐடியலுக்கு அதிகபட்சம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் அதை தாண்டி போக முடியாது. அப்போ அதுக்குள்ளே தான் வந்து ஆகணும். இந்த ஐடியாவை வச்சு சில நேரத்தில் ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரியா? ரைட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவல் மெத்தடு வச்சு நம்ம பண்ணுறதுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் எலிமினேஷன் ஆல்சோ எஃபெக்டிவ் மெத்தட். அக்யூரேட் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும் எலிமினேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணி. அதுக்கான சில டைப் ஆஃப் கொஷின்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ண முடியாது. எ ஒயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் கட் இன்டு 8 ஈக்குவல் பீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சிம்பிளான கொஷின் தான். ஒயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஸோ டக்குன்னு ஒரு ஒயரை எடுங்க, அது என்ன கட் பண்ணுறாங்க? 8 பீஸாக கட் பண்ணுறாங்க. ஸோ இதை லைக் திஸ் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா மொத்தமாக 8 பீஸ். ஓகேவா? கட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்னா ஈச் ஒன் என்னவா இருக்கும்? R/8 R/8 லைக் தட். கரெக்டா? மொத்த ரெசிஸ்டன்ஸ் 6, 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணால் ஒன்று R/8 R/8 R/8ன்னு மாறிடும். For the pieces of equivalent resistors are made by adding 4 of these together in parallel. 4 of these together in parallel. Then these two sets are added in series அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் இருக்கக்கூடிய 4 எடுத்து பேரலாவும் இன்னொரு 4 எடுத்து பேரலாவும் சொல்லியிருக்கிறாங்க. அதான் அதோட மீனிங். 2 equivalent resistors are made by
ஓகேவா. 2 ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், அந்த வார்த்தையை பாருங்கள். 2 ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, ஒன்று கிடையாது 2 ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி பேரலா ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். வேல்யூ ஆஃப் ஒன் ரெசிஸ்டர் பை நம்பர் ஆஃப் n நம்பர் ஆஃப் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலாக இருந்தால் இது சீரியஸுக்கு, பேரலுக்கு. சீரியஸாக இருந்தால் வேல்யூ ஆஃப் ஒன் ரெசிஸ்டர் இன்ட்டு n இன்ட்டு r. இதுதான் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் கேஸுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக படித்து வச்சுருக்க ஃபார்முலா. கரெக்டா. இங்கே ஈச் ரெசிஸ்டர் எதுக்கு ஈக்குவல், r/8க்கு ஈக்குவல். எத்தனை ரெசிஸ்டர் இருக்குது, 4 ரெசிஸ்டர். வேல்யூ ஆஃப் ஒன் ரெசிஸ்டர் r/8, 4 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலாக இருந்தால் r/32. ஓகேவா. அப்போ 2 சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இன்னொன்று என்னது, இன்னொரு RP இது RP டேஷ், இதுவும் என்னது r/32. 2 ஈக்குவலன்ட் பேரல் ரெசிஸ்டர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க 4 யூஸ் பண்ணி. அப்போ டோட்டல் என்ன வரும், அதை எடுத்து சீரியஸாக கனெக்ட் பண்ண என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ RS = n டைம்ஸ் ஆஃப் 2 என்னது r/32, 2 ஒரே வேல்யூ இல்லையா. n என்னது இங்கே 2, 2 பேரல் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ். இல்லைனா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம், 2 ஒன்று தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் சீரியஸ் ரெசிஸ்டர்ஸ் அப்படியே ஆன்சர் கிடச்சிரும். n இன்ட்டு r/2னா ரெண்டுமே சேம் ரெசிஸ்டர், அதனால் 2 ரெசிஸ்டர்ஸ் இன்ட்டு r/32 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும், r/16 கிடைக்கும், r/16. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். புரியுதா. எஸ், ஆப்ஷன் டி இஸ் த வீக் குவிஸ். இன்றைக்கி இல்லை வீக் குவிஸ், ஏன்னா எக்ஸாம் நம்ம நெருங்கிடுச்சுன்றதுனால நம்ம இன்னிலேருந்து நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதை சொல்லிடுறேன் எப்படி பண்ணணுன்றதை. நம்ம இதுக்கப்புறம் நிறைய அடிஷ்னல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க. ஸோ டைரெக்டாக இந்த நம்ம லைவ் இருக்கு இல்லையா, கீழே நேராக வந்தீங்கன்னா ஜாயின் ஃப்ரீ ரீநீட் 2026 கிராஷ் கோர்ஸ் இருக்கு இல்லையா. ஏற்கனவே இந்த லிங்க் நமக்கு தெரியும். கம்ப்ளீட்டாக ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம், டெஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் எல்லா வீடியோஸ் கிளாஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக ஸ்டூடெண்ட்ஸுக்காக ரீநீட்டுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள், ஜாயின் ரீநீட் 2026 ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ். இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், 0 காஸ்ட். இது கம்ப்ளீட்டாக மறுபடியும் பை நவ்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த பேஜ் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரீநீட் 2026 கிராஷ் கோர்ஸ் இந்த லிங்க் இருக்கும். ஸோ இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இங்கே மை டெஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த மை டெஸ்ட்டுக்கு கீழே நீங்கள் வந்து இதை இருக்குது பாருங்கள், ஃபிசிக்ஸ் 𝑬𝒙𝒑𝒔 டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு சீரியஸ் நல்லா நோட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இன்னிலிருந்து எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறோம், அதாவது அப்கமிங் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு குவிஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிஸுக்கு இன்னும் நிறைய கொஷின்ஸ் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் தான் இப்போ நம்ம ஆல்ரெடி 𝑬𝒙𝒑𝒔 டெஸ்ட்டு சீரிஸ் போயிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும், ஃபுல் டெஸ்ட். அது இல்லாமல் சி ஹியர் ஃபிசிக்ஸ் ரீநீட் டெஸ்ட்டு 30 minutes எவ்ரிடே ஃபிசிக்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்காக 15 கொஷின்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் கொஷின்ஸு எவ்ரிடே 15 கொஷின்ஸ் அடிஷ்னலாக ப்ராக்டிஸுக்காக தனியாக அன்னன்னைக்கு லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸ் வந்து நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் 11 o'clock 9 o'clock சரியா, 9 o'clockலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம லைவ் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் ரைட் திஸ் டெஸ்ட். புரியுதா. 15 கொஷின்ஸ் வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸ் கொஷின்ஸில் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸ் நான் தான் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன் ப்ராக்டிஸுக்காக. அந்த ஃபிசிக்ஸு அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே அட்டன் பண்ணணும். அதே மாதிரி பயாலஜி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பயாலஜியில் ஒரு ஃபியூ கொஷின்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் அதே மாதிரி. ஸோ எல்லாத்துலேயும் ப்ராக்டிஸுக்கு அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அட்டன் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் 𝑬𝒙𝒑𝒔 டெஸ்ட்டு சீரியஸ் ஃபுல் டெஸ்ட்டு ஆல்ரெடி இங்கே இருக்குது. கிளியர். ஸோ அதனால் இன்னிலிருந்து டெஸ்ட்டு இருக்கும். கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ் ரீநீட் டெஸ்ட்டு டைம் எத்தனை மணிக்கு, 9 மணிக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் 9 மணிக்கு அப்புறம் டெஸ்ட் எழுதிக்கலாம், 9 மணிக்கு நீங்கள் எழுதிக்கலாம் சரியா. அந்தந்த லைவ் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இது லிங்க் ஓப்பன் ஆகிடும். கிளியர். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. டெஸ்ட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸுக்காக எல்லாத்தையும் ஒரே டைமில் அட்டன் பண்ண டைம் இருக்காதுன்றதுனால, ஸோ அட்லீஸ்ட் அந்த சப்ஜெக்ட் முடியும் போது கொஞ்சம் சப்ஜெக்ட் ரிமைண்ட் பண்ணிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இதை கொடுத்துருக்குறோம் சரியா. ஸோ இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்குவாங்க ரைட். ஸோ அதுக்கப்புறம் எஸ் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் AI ஆப்பில் கேட்டுக்கலாம். இது உங்களுக்கு ப்ராப்பராக என்ன டவுட் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துரும். எஸ் சரி, கமான் கொஷின் போயிடலாம். ரைட். இது என்ன கேட்டு, டெல் மீ தி ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். இங்கே லாஜிக் கேட்லாம் தயவு செஞ்சு இனிமேல் தப்பு பண்ணாதீங்க. இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போட பழகுங்க. ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம், வேகம் அதிகமாக இருக்கணும். ரொம்ப யோசிக்கிற மாதிரி லாஜிக் கேட்லாம் வச்சுக்கூடாது. என்ன கேட்டு, அங்கே என்ன நேச்சர் இருக்குது, அது ட்ரூத் டேபிளில் எப்படி போடணும். ஸோ A
B இங்கே Y 0 0 0 1 1 0 1 1. ஸோ அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட பழகுங்க. இங்கே 0 கொடுக்குறீங்க, இங்கே 0 0 கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே ரெண்டு டைரெக்டாக B ரெண்டுத்துக்குமே கனெக்டாக இருக்குது. 0 இது ஏ இது ஏன்னா இங்கே ஏன்னு தான் அர்த்தம், இது 0 தான் அர்த்தம். இது என்ன கேட்டு? நார் கேட்டு. 0 + 0 ஆட் பண்ணால் 0, பார் எடுத்தால் 1. அண்டு கேட்டு மல்டிப்ளை பண்ணால் 0 0 பார் எடுத்தால் என்னது 1. இது நாண்டு கேட்டு. அப்போ 1 ஆகிடும். 1 × 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? சாரி, மல்டிப்ளிகேஷன்லேயே 1 × 1 1. ஸோ ரெண்டும் 0வாக இருக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1. 0 1 அடுத்தது 0 1 0 1. அப்போ இங்கே 1 வந்துடும், இங்கே 0 வரும். 0 + 1 ஆட் பண்ணால் 1, பார் எடுத்தால் 0. 0 × 1 0, பார் எடுத்தால் 1. 1 × 0 0. அடுத்தது 1 0. அப்போ இங்கே 0 + 1 1, பார் எடுத்தால் 0. கரெக்டு தானே? 0 + 0 × 1 1, பார் எடுத்தால் 1. ரைட்? ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்? 0ன்னு கிடைச்சிரும். 2 1 போட்டிங்கன்னா 1 1 1 1. ஸோ 1 + 1 1, பார் எடுத்தால் 0. 1 × 1 1, பார் எடுத்தால் 0, ஆன்சர் 0 கிடச்சிரும். ஸோ இப்போ இது எந்த கேட்டு? அப்படியே ஆர் கேட்டுக்கு ரிவர்ஸில் வந்துருக்குது. ஆர் கேட்டுக்கு ரிவர்ஸில் வந்துருக்குது. ஸோ த கேட் இஸ் நார் கேட். எந்த கேட்டோட ட்ரூத் டேபிள்? நார் கேட்டோட ட்ரூத் டேபிள். ஆர் கேட்டுக்கு அப்படியே பார் எடுத்தால் இது கிடைச்சிரும். சரியா? பியா? பி எப்படி வந்தது? சுபலக்ஷ்மி பியா? செக் பண்ணுங்க. Yes? Good. Next question. Two identical charged conducting spheres A and B have their centers separated by certain distance. Charge on each sphere is Q. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள் கேஸ் தான் இது. என்னன்னா, இது ஒரு சார்ஜு, இது ஒரு சார்ஜ் எடுத்துக்கிறீங்க. இனிஷியலாக இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் ரெண்டுமே என்னது? Q. ஓகேவா? இது ஏ பியா? டூ ஐடென்டிக்கல் சார்ஜ் ஸ்பியர்னு சொல்லிட்டாங்க. A and B. இது A சார்ஜ், இது B சார்ஜ். செப்பரேட்டட் பை சர்டன் டிஸ்டன்ஸ். இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஈச் ஸ்பியர் இஸ் Q அண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்ஷன் பிட்வீன் இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா ஃபோர்ஸோடைய ஃபார்முலா F = K Q1 × Q2 Q² பை டிஸ்டன்ஸ் டீன் போட்டாலும் ஓகே, இல்லை ஆர் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பயும் போல் ஆர் போடுறோமா, R². இது இனிஷியலாக இருக்கிறது. A third identical uncharged sphere conducting is brought contact sphere A first, then sphere B, finally removed both அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவும் ஐடென்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. தேர்ட் ஐடென்டிக்கல் அன்சார்ஜ்டு, அது சார்ஜ் கிடையாது. அப்போ இன்னொரு ஸ்பியரை வந்து கான்டாக்ட் பண்ணால் எது? இன்னொரு ஸ்பியர் எடுத்து வந்து இதில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இதிலேருந்து சார்ஜ் பாதி இதுக்கு போய்டும், பாதி இதுக்கு வந்துடும். ஏன்னா ஐடென்டிக்கலாக இருந்தால் சேம் ஷேப்பு சேம் சைஸாக இருந்தால் மொத்த சார்ஜ் என்ன ஆகிடும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி /2 பண்ணணும். இதிலேருந்து இதில் 0, ஒருவேளை இதில் சார்ஜ் இருந்தால் அதில் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி /2 பண்ணணும். இது 0 + Q ஆட் பண்ணால் Q /2 பண்ணால் என்னது? Q/2. இதில் Q/2 Q/2. இதான் வந்துட்டு C சார்ஜ். இதை அடுத்தது என்ன பண்ணுறீங்க? எடுத்துகிட்டு வந்து இங்கே கான்டாக்ட் பண்ணுறீங்க. இதில் கான்டாக்ட் பண்ணால் இங்கே ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது? Q. இதில் எவ்வளோ இருந்தது? Q/2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்? ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? Q + Q/2/2. ஆஃப்டர் ரெண்டுத்தில் இந்த சார்ஜ் ரெண்டு சார்ஜ் ஆட் பண்ணி /2 பண்ணணும். பாதியாக டிவைட் ஆகும். அதுக்கு ரீசன் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதிகமான சார்ஜ்லேருந்து கம்மியான சார்ஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எது வரைக்கும்? ரெண்டுத்தில் ஈக்குவலாக வர வரைக்கும். எப்போது? ரெண்டு சார்ஜு சேம் ஷேப் சைஸில் இருந்ததுன்னா, ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா. அப்போது 2Q + Q3Q/2ன்னு வரும், 3Q/4ன்னு வரும். 3Q/4. அப்போ இதில் எவ்வளோ இருக்கும்? இப்போது இதில் கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் 3Q/4. இதில் கான்டாக்ட் பண்ணிட்டு செகண்ட் இதில் கான்டாக்ட் பண்ணும்போது இதில் 3Q/4. இப்போ ஃபைனலாக ஏபியில் மட்டும் எவ்வளோ இருக்குது? இப்போ ஏபியில் மட்டும் எவ்வளோ இருக்குது? சேம் டிஸ்டன்ஸு. இதில் Q/2, இது A, இது B. இது எவ்வளோ இருக்கும்? 3Q/4. இப்போ இந்த ஃபோர்ஸு தான் கேட்குறாங்க, இந்த ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்போ F' = K Q1 × Q2
q/2 ஃபஸ்ட்டு சார்ஜ் q1 into q2னா q/2 into 3q/4 3q/4 by r ஸ்கொயர்னு வரும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. f dash equal to இங்கே என்ன வரும் 4 into 2 8 k 3/8 செப்பரேட்டாக வச்சுக்கோங்க 3/8 k q² by r square. ஸோ அப்போ 3/8 into fன்னு கிடைக்கும். கரெக்டா? ஏன் k q² by r square போல fன்னு போடலாம். ஸோ 3/8 times of f. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் 3/8f. சொல்கிறது புரியுதா? நான் என்ன டயக்ராம் எப்படி போட்டு புரியுதா? இனிஷியலாக ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ரெண்டுமே ஐடென்டிக்கலாக இருக்கும்போது அன்சார்ஜ் தேர்டாக இன்னொரு சார்ஜ் வந்து ஃபஸ்ட் ஒன்றில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஐடென்டிக்கலாக இருந்தால் பாதியாக டிவைட் ஆகிடும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி by 2 பண்ணணும். ரெண்டாவது மறுபடியும் ஃபஸ்ட்டில் கான்டெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சி எடுத்து போய் பியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் இருந்தது ப்ளஸ் அதில் ரெண்டு ஆட் பண்ணி by 2 பண்ணணும். ஈக்குவலாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் சார்ஜ். ஐடென்டிக்கலாக இருக்கும்போது என்ன ஆகும் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் இது வரைக்கும் சேம் பொட்டன்ஷியல் வர வரைக்கும். ஏன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரைட்? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the diameter of the spherical object being measured with the help of vernier caliper. Suppose 10 vernier scale division are equal to 9 main scale division. அப்போ எப்படி அப்ளை பண்ணுவீங்க இந்த கேஸை? லீஸ்ட் கவுண்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. வாட் இஸ் லீஸ்ட் கவுண்ட்? லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு n minus m divided by n into 1 main scale reading. 1 main scale reading உடைய வேல்யூ என்ன? இங்கே என்ன கொடுத்தாங்க 10 vernier scale division are equal to 9 main scale division. அப்போ 10 minus 9 by 10 1 main scale reading என்ன கொடுத்துக்கிறாங்க? the least division of main scale. இதான் 1 main scale reading. least division of main scale reading வந்து 0.1 centimeter. 0.1 centimeter. அப்போ இங்கே என்ன வரும் 10 minus 1 9 1 by 10 into 0.1 centimeter. ஸோ ஆன்சர் என்ன வரும் 0.01 centimeter. இதான் என்னது least count of vernier caliper. இந்த வெர்னியர் காலிப்பருடைய லீஸ்ட் கவுண்ட். அதுக்கப்புறம் the zero of vernier scale at x equal to 0.1 cm பாசிட்டிவ் ஜீரோ எரர் கொடுத்துட்டாங்க. வெர்னியர் ஸ்கேலுடைய ஜீரோ வந்துட்டு எவ்வளோ இருக்குது எக்ஸ் 0.1 சென்டிமீட்டர் நேரம் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஜீரோ எரர் வந்திருக்கீங்க, பாசிட்டிவ் ஜீரோ எரர் வந்திருக்கு. பாசிட்டிவ் ஜீரோ எரர் ஈக்குவல் டு என்ன வருங்க எக்ஸ் வந்துட்டு 0.01 இல்லையா அதனால் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ரீடிங் கண்டுபிடிக்கணும், அதோடைய ஆக்சுவல் ரீடிங் அடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்? ஸோ பாசிட்டிவ் ஜீரோ எரர் வந்துட்டு 0.1 சென்டிமீட்டர். ரைட்? இப்போ ஃபார்முலாக்கு வாங்க. டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் ஜீரோ எரர். பாசிட்டிவ் ஜீரோ எரர் தான் சப்ராக்ட் ஆகும், நெகட்டிவ் ஜீரோ எரர் தான் ஆட் ஆகிடும். மெயின் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? இங்கே 5 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா இது 5 சென்டிமீட்டர் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ 0.01. வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 8 minus 0.1. ஸோ அப்போ 5 0.08 மைனஸ் 0.1னா அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? 5.08 மைனஸ் 0.1 சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். மைனஸ் 0.1. ஸோ இப்போ 8 பாரோ வாங்கினா 9 4.98 4.98 சென்டிமீட்டர். கிளியரா? ஞாபகம் இருக்கா இதெல்லாம்? டு ரிமெம்பர்? வெர்னியர் காலிப்பரை எப்படி அப்ளை பண்ணணும் ஞாபகம் இருக்கா? எப்படி லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறோம்? அதுக்கப்புறம் எரர் எப்படி கொடுத்துருக்குறாங்க? டைரெக்டாக பாசிட்டிவ் ஜீரோ கொடுத்துட்டாங்க, டிஸ்டன்ஸை கொடுத்துட்டாங்க 0.1 சென்டிமீட்டர். ஒருவேளை அது தேர்டு லைன் கூட கோஇன்சிடென்ட் சொல்லியிருக்காங்கன்னா லீஸ்ட் கவுண்ட்டுன்ட்டு எத்தனாவது கோஇன்சிடென்ட் சொல்லியிருக்காங்களோ அதை மல்டிப்ளை பண்ணியிருப்போம். நல்லா புரிஞ்சுங்க.
x ஈக்குவல் டு 0.1னா அந்த பாசிட்டிவ் எரர் வேல்யூ அப்படியே கொடுத்துட்டாங்க. சில நேரத்தில் எப்படி கொடுப்பாங்கன்னா தேர்டு வெர்னியர் ஸ்கேல் மெயின் ஸ்கேலோட வெர்னியர் ஸ்கேலோட 0 வந்து மெயின் ஸ்கேலோட தேர்டு கூட கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், லீஸ்ட் கவுண்ட்டு அந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணி 0 எரரை கால்குலேட் பண்ணியிருக்கணும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இன் சம் அப்ராப்ரியேட் யூனிட்ஸ் டைம் t and position x relation moving with the particle t equal to x square plus x acceleration கேட்டுக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே. இது நமக்கு ஆக்சலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா சொல்லியிருந்தேன், v into dv by dx. இதான் என்னது, ஆக்சலரேஷன் டைமில் டைரெக்டாக கொடுக்காம எக்ஸில் மெயின் ஃபங்க்ஷனாக கொடுத்தாங்கன்னா t equal to x square plus x, x is the primary ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து t equal to x square plus x. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் பண்ணுங்கள், dt by dx equal to 2x plus 1. இதை dx by dt தான் வெலாசிட்டிக்கு ஈக்குவல், டேக் ரெசிப்ரோக்கல். டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் dx by dt equal to 1 by 2x plus 1 அப்படின்னு வரும். dx by dt தான் எதுக்கு ஈக்குவல், velocity v க்கு ஈக்குவல், because velocity v is equal to dx by dt equal to 1 by 2x plus 1. இது வெலாசிட்டியோடைய ஆன்சர். இது வெலாசிட்டியோட ஆன்சர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போது ஆக்சலரேஷன் a is equal to velocity. வெலாசிட்டி என்னது, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, 2x plus 1 into dv by dx. dv by dx என்ன அர்த்தம், d by dx into v வந்து இப்படி எழுதிக்கோங்க, மேலே கொண்டு போங்க, 2x plus 1 whole power minus 1. 2x plus 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஹோல் பவர் மைனஸ் 1 மேலே கொண்டு போயிடுங்க. அப்போ இது 1 by 2x plus 1, இல்லை இது வீணே வச்சுட்டு கூட லாஸ்ட்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், n x power n minus 1 ஃபார்முலா. ஸோ இப்போ என்ன வரும், -1 இன்ட்டு 2x plus 1 whole power minus 2 n minus 1 இன்ட்டு 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2ன்னு வரும், இன்ட்டு 2 அப்படின்னு கிடச்சிரும். கரெக்டா? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் மறுபடியும், 1 by 2x plus 1 இதோட வச்சுக்கோங்க, மைனஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும், -1 by மைனஸ் இங்கே 2 வேறு இருக்கு இல்லையா. ஓகே, 2 by இந்த ஸ்டெப் இப்படி போட்டுக்கோங்க, டினாமினேட்டர் இதை கொண்டு வந்தால் 2 plus x1 -2 கீழே வந்தால் +2 ஆகிடும். இப்போ ஃபைனலாக என்ன வரும், -2 டிவைடட் பை இது 2x plus 1 ஹோல் பவர் 1ன்னு அர்த்தம். பேஸ் காமனாக தான் பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா, 2x plus 1 ஹோல் கியூப். இதான் என்னது இந்த கேஸுக்கான ஆக்சலரேஷன், -2 டிவைடட் பை 2x plus 1 whole cube. Option 3 is the answer. Option C or 3 is the answer. புரியுதா, அந்த டிஃப்ரென்ஷியேஷனை எப்படி அப்ளை பண்ணுறேன்னு இது ஏன்னா நம்ம பார்த்தது தான். இந்த டைப் ஆஃப் கொஷின் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷனில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. எப்படின்னா ADV இந்த மாடல்ன்றதை விட இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுது, A is equal to v into dv by dx. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற கொஷினை நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஷின். Which of the following options represent the variation of photoelectric current? Variation of photoelectric current with the property of light கேட்டுக்கிறாங்க. ஸோ இது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இன்டென்சிட்டி அதுக்கப்புறம் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட். இது தான் ஆக்சுவலாக பாசிபிள். இன்டென்சிட்டிக்கும் ஃபோட்டோ கரண்ட்டுக்கு ரிலேட் பண்ணிங்கன்னா இது கரெக்டு. இன்டென்சிட்டி என்ன, எது கரண்ட் இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா உங்களுக்கு எது அதிகமாகும், ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் அதிகமாகும். ஏன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதிகமாக எஜெக்ட் ஆகும், அதிகமான எலக்ட்ரான் எஜெக்ட் ஆனால் அதிகமான கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். புரியுதா? பட் இது கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. இன்டென்சிட்டிக்கும் ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் கான்ஸ்டன்ட் கிடையாது, ஃப்ரீக்குவென்சிக்கும் கரண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. கைனெட்டிக் எனர்ஜி தான் ஃப்ரீக்குவென்சி கூட ரிலேட்டட். ஞாபகம் வச்சுக்கோங்க, கைனெட்டிக் எனர்ஜிக்கும் ஃப்ரீக்குவென்சிக்கு ரிலேட் பண்ணிங்கன்னா தான் கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாக ஆகுதுன்னா ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்கும் அர்த்தம், டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஃப்ரீக்குவென்சி ஃபோட்டோ கரண்ட்டும் இண்டிபெண்டன்ட், ரெண்டும் சம்மந்தம் கிடையாது. கைனெட்டிக் எனர்ஜிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜியும் ஃபோட்டோ கரண்ட்டுக்கும் என்ன கிடையாது, எந்த ரிலேஷனும் கிடையாது. கைனெட்டிக் எனர்ஜி அதிகமாகுதுன்னா என்ன ஆகுதுன்னு அர்த்தம், ஸ்பீடு அதிகமாகும், அவ்வளோதானே தவிர நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எஜெக்ஷன் அதிகமாகாது. கரண்ட் அதிகமாகனா எலக்ட்ரான் அதிகமாக வெளியில் வரணும், அதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் இன்டென்சிட்டி. அதனால் இதுவும் வராது. ஸோ இப்போ இந்த கேஸுக்கான ஆன்சர் வந்துட்டு என்ன வரும், ஓகே, ஆப்ஷன் ஏ ஒன்லி, ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும்தான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ஆன்சராக வரும். ஸோ அதனால் இந்த கேஸுக்கான ஆன்சர் என்னது,
ஒன்லி ஏ ஒன்லி ஏ. சொல்கிறது புரியுதா? டி கிடையாது, டி ஃப்ரீக்குவென்சிக்கும் ஃபோட்டோ கரண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, ஃப்ரீக்குவென்சிக்கும் ஃபோட்டோ கரண்ட்டுக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. ஃப்ரீக்குவென்சி கைனடிக் எனர்ஜி தான் ரிலேட்டட், கரண்ட்டு இன்டென்சிட்டி ரிலேட்டட். கரண்ட்டுக்கும் ஃப்ரீக்குவென்சிக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. கரண்ட்டுக்கும் ஃபோட்டோ கரண்ட்டுக்கும் கைனடிக் எனர்ஜிக்கும் ரிலேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இண்டிபெண்ட், அந்த வார்த்தை நம்ம என்ன யூஸ் பண்ணும்? இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், கைனடிக் எனர்ஜி ப்ரொபோஷனல் டு ஃப்ரீக்குவென்சி, அதில் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஃப்ரீக்குவென்சி இண்டிபெண்ட் ஆஃப் என்னது? கரண்ட்டு, ஃபோட்டோ கரண்ட்டு. அதனால் கைனடிக் எனர்ஜி இண்டிபெண்ட் ஆஃப் ஃபோட்டோ கரண்ட்டு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி த இன்டென்சிட்டி. ஸோ நம்மளால் ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க அதை. நெக்ஸ்ட்டு, எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m மூவிங் அரவுண்ட் த ஆரிஜின் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் எஃப்னு சொல்லிட்டாங்க, புல்லிங் டுவர்ட்ஸ் த ஆரிஜின். இன் போர்ஸ் மாடல் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த மோஷன் ரேடியஸ் ஆஃப் த எர்த் nth ஆர்பிட் அண்டு பார்ட்டிகல் ஸ்பீட் v இந்த ஆர்பிட் n, ஆறு எண்ணையும் v எண்ணையும் ரிலேட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. போர்ஸ் மாடலுடைய ஃபார்மா நமக்கு தெரியும். ஆங்குலர் மொமெண்டம் L = nh/2π. எல்லுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? mvr, லீனியர் மொமெண்டம் கூட எழுதுனீங்கன்னா nh/2π. இதுதான் பேசிக் ஃபார்முலா. இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ஸ் பாஸ்டுலேட், போர்ஸ் பாஸ்டுலேட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இதுதான். L = nh/2π, mvr = nh/2π அப்படின்றது இங்கே நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது பேசிக் ரிலேஷன், இதில் நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது. கரெக்டா? ரைட். அதுக்கப்புறம் இந்த ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க, ஃபோர்ஸை உள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், எ பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m மூவிங் அரவுண்ட் த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் உள்ளே கொண்டு வந்தால் இப்போ ஆருக்கும் என்னுக்கு என்ன ரிலேட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. இது ஃபஸ்ட் கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. சர்க்குலர் மோஷனில் தானே சுத்தம் அது. அப்போ ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா என்னது? mvr² = கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். சரியா? இப்போ இது mv² ஆருக்கு ரிலேட் பண்ணுங்க, ஏன்னா r and n தான் கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக? அப்போ vr n இது மூணு தான் இங்கே ரிலேஷன். v² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்னு வருமா? இந்த ஆரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ப்ரொபோஷனலிட்டி எழுதுங்க. நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா இதை மட்டும் எடுக்கிறேன். ஆறு n vn இதான் ரிலேஷன். இப்போ ஆறு n v இது மூணுத்துக்கு ரிலேஷனை கொண்டு வரணும் அந்த கண்டிஷனில் இருந்து. இது நமக்கு ஸ்டாண்டர்டாக ஆல்ரெடி தெரிஞ்சது. போர்ஸ் மாடல், போர்ஸ் பாஸ்டுலேட்டில் L = nh/2π, எல்லுடைய வேல்யூ mvr-க்கு ஈக்குவல், அதனால் nh/2π வந்துருச்சு. ஃபோர்ஸு காஸ்ட் ஒரு க்ளூ கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து என்ன ரிலேட் பண்ண ஆருக்கும் v கூட ரிலேட் பண்ண என்ன இருக்குது? அப்போ n r v தான் இப்போ ரிலேஷன். இப்போ மீது எல்லாமே எதை அப்படியே வச்சுக்கோங்க. மாஸ் மாற போகிறதில்ல, மாஸ் எப்பயுமே கான்ஸ்டன்ட். v² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர்னா v டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் பவர் இந்த 2 அங்கே போனால் 1/2 2 இங்கே போனால் 1/2 ஆகிடும். கரெக்ட்? எஸ். இப்போது இந்த கேஸில் எது ப்ரொபோஷனல் பாருங்கள். m கான்ஸ்டன்ட்டு, h2πலாம் கான்ஸ்டன்ட். எது கூட மட்டும் தான் இப்போ ரிலேட் பண்ண போகிறோம்? vr n இது மூணு தான் இப்போ ரிலேஷன். vr டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n. நான் எப்படி ரிலேஷன் கொண்டு வரணும் புரியுதா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலாவில் பிரச்சனை கிடையாது. மாஸ் கான்ஸ்டன்ட், அது மாற போகிறது கிடையாது. இங்கே h2π கான்ஸ்டன்ட்டு. இந்த ஆப்ஷனில் இருக்கிற டேட்டா ரிலேஷன் எல்லாமே ஆறு n v இது மூணு கூட தான் ரிலேட் ஆகிருக்குது. அதனால் vr n மட்டும்தான் இப்போ இது ரிலேட்டட் வேரியபிளாக இருக்குது. அப்போ vr n நியூமரல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இங்கே விக்கு பதிலாக r பவர் 1/2 போட்டால் என்ன வரும் பாருங்கள். விக்கு பதிலாக r பவர் 1/2 போடுறேன். இதை எடுத்து இன்டர்லிங்க் பண்ணுறேன். அதான் கேட்டிருக்கிறாங்க. இந்த இன்டர்லிங்கில் என்ன வரும்னு கேட்குறாங்க. r பவர் 3/2 கரெக்டாக. இது பவர் 1னா என்ன அர்த்தம்? 1/2 + 1 3/2 என்னன்னு வரும். அப்போ 3/2 அங்கே போனால் r n கேட்குறாங்க 2/3 ஆகிடும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது அங்கே போச்சுன்னா 2/3 ஆகிடும். ஸோ அப்போ r டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n கூட கனெக்ட் பண்ண என்ன வரும்? 2/3 எங்கே வந்துருக்குது? ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4. ஸோ r டைரக்ட்லி ப்ரொபோஷனல் n கனெக்ட் பண்ணிங்கன்னா 2/3 வரும். ஒருவேளை ஆருக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இதில் v² போடுறீங்க அப்படின்னா இதே கேஸில் இதாங்க ரிலேஷன். இந்த ரெண்டு ரிலேஷன் தான் இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஐடியாவை தான் உள்ளே கொண்டு வரோம். ஆருக்கு விக்கு பதிலாக நீங்கள் r பவர் 2 போடலாம். ஆருக்கு பதிலாக v² போட்டால் என்ன ஆகும்? ரெண்டாவது கேஸ். இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு கேஸாக எடுத்துக்கோங்க. ரெண்டாவது கேஸ் என்ன பண்ணுறேன்னா v அப்படியே வச்சுக்கிட்டு r ரீப்ளேஸ்டு பை v² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n. அப்போ v³ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு n வரும். v டைரக்ட்லி க்யூப் அங்கே போனால் 1/3 ரைட் ஹேண்ட் சைடுக்கு போச்சுன்னா என்ன ஆகிடும்?
1/3 ஆகிடும் பவரில். பவர் டு பவர் ஷிஃப்ட் ஆகும்போது ரெசிப்ரோக்கில் போகும், ரெசிப்ரோக்கில் பவருக்கு போயிடும். அதனால் ஆன்சர் என்ன வரும்? n⁻⁴. புரியுதா? ரைட். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், கொஷினை நல்லா மறுபடியும் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். A particle of mass m moving around the origin, constant force pulling towards the origin. ஒரு பார்ட்டிக்கல் அதாவது அப்போ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்குது, ஓகேவா? அந்த ஃபோர்ஸ் அப்போ சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் அது கான்ஸ்டன்ட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. போர்ஸ் மாடல் யூஸ்டு டு டிஸ்கிரைப் nth ஆர்பிட். போர்ஸ் மாடலில் இருக்கக்கூடிய nth ஆர்பிட் கேஸுக்கு பார்ட்டிகல் ஸ்பீடு v உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா ஸ்பீடு v ஆறு n. கொஷனில் பாருங்கள், டிஸ்கிரைப் த போர்ஸ் மாடல்னு தெளிவாக கொடுத்துறாங்க. போர்ஸ் மாடலை உள்ளே கொண்டு வரணுன்றாங்க. ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் பார்ட்டிகளோடைய ஸ்பீடு n கூட கனெக்ட் பண்ணால் எப்படி கனெக்ட் பண்ண முடியும், இது ரெண்டுத்தையும் இன்டர்லிங்க் பண்ணின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். இதுதான் என்னது? போர்ஸ் பாஸ்டுலேட். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இது, போர்ஸ் பாஸ்டுலேட். இது போர்ஸ் பாஸ்டுலேட். ஏன்னா இந்த சாப்டரில் ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய கொஷினாக இந்த ஹெட்டிங் தான் இருக்குது. ஆட்டம்ஸ் சாப்டரில் நீங்கள் அதிகமாக லைமன் சீரிஸ், பால்மர் சீரிஸ் கொஷின் வந்திருக்கு, அது எப்போயாவது வந்திருக்கு. பட் ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷனாக எந்த டாபிக் இருந்திருக்குன்னா போர்ஸ் பாஸ்டுலேட்டை பேஸ் பண்ண, பர்டிகுலர் இந்த L = NH/2π இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணது. L = mvr இதுதான். அதுக்கப்புறம் ஃபோர்ஸு, என்ன ஃபோர்ஸ் வந்து சர்க்குலர் பாத்தில் சுற்றி வருது, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், அது கான்ஸ்டன்ட் எப்பயுமே. இந்த ரெண்டு கேஸையும் ரிலேட் பண்ண சொல்கிறாங்க. v6n இதில் எல்லாத்தையும் ஆறாக மாற்றினீங்கன்னா n கனெக்ட் பண்ண என்ன வரப்போகுது, இன்னொரு கேஸில் எல்லாத்தையும் v மாற்றினா n கனெக்ட் பண்ண என்ன வரப்போகுது. r n v ரிலேட் பண்ணும்போது r இன் டர்ம்ஸ் ஆஃப் nல எப்படி எழுதுவீங்க, v இன் டர்ம்ஸ் ஆஃப் nல மாற்றணும்னா இந்த ரெண்டு ரிலேஷனை இன்டர்லிங்க் பண்ணணும், அவ்வளோதான். இந்த ரெண்டுத்தையும் இன்டர்லிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். புரியுதா? ரைட். பிரேக்காக இருங்க, இன்னும் 2 கொஸ்டின் முடிச்சிடும். 20 கொஸ்டின் முடிச்சுட்டு தென் எல்பி பிரேக். இந்த கொஸ்டின் பாருங்கள். A bob of heavy mass m suspended by light string of length L. The bob is given a horizontal velocity v0 as shown in figure. The string gets slack at some point P, making an angle theta. From the horizontal, the ratio of speed of v of the bob v at point P to initial speed v0. The initial speed. இதை நம்ம லாஜிக்கல் எலிமினேஷன் வச்சு ட்ரை பண்ண முடியும். இப்போ நார்மலாக நமக்கு 2 பாயிண்ட் தெரியும். ஒருவேளை நீங்கள் இந்த பாயிண்ட்டு சூஸ் பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். வெர்டிகல் சர்க்குலர் மோஷனுடைய மினிமம் வெலாசிட்டியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். இது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்துருக்குறோம், மினிமம் வெலாசிட்டி √5gr. இங்கே ஹைட்டில் இருக்கும்போது என்னென்னு பார்த்துருக்குறோம், √gr. கரெக்டாக? இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்தால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இனிஷியல் ஸ்பீடுக்கும் அட் சம் பாயிண்ட் பின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த ரெண்டுத்துக்கும் எக்ஸாக்டாக எடுத்தால் என்ன வருதுன்னு பார்த்து அதை வச்சு நம்ம இந்த எலிமினேஷன்லேருந்து கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுங்க. இது வந்துட்டு √gr அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட் பிக்கு பதிலாக ஒருவேளை இது இப்படி மூவ் ஆகிட்டே போயிட்டு ஒருவேளை இந்த வெர்டிகலாக இருந்துருச்சுன்னா என்ன நடந்திருக்கும், இட் இஸ் அன் ஐடியா. ஓகே, அந்த ஐடியா உள்ளே கொண்டு வந்து நம்ம எலிமினேஷன் பண்ண முடியும். நம்ம நிறைய அப்ராக்ஸ் சொல்லி ஐடியல் கேஸ் எடுப்போம், மேக்ஸிமம் பாசிபிலிட்டின்ற மாதிரி எடுப்போம். பர்ஃபெக்ஷனாக நமக்கு தெரிஞ்சது, அக்யூரேட்டாக தெரிஞ்சது எடுத்துக்கிட்டு அந்த ரேஞ்சுக்கு நடுவில் என்ன நடக்கும்ன்றதை கண்டுபிடிப்போம். ரைட்? ஸோ அப்போ √gr by √5gr இதான் என்னது, பாட்டம் அண்ட் டாப். ஏன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவில் கேட்குறாங்க ரேஷியோ. வில் ட்ரை சம்திங். ஒருவேளை ஹையஸ்ட்டுக்கு லோவஸ்ட்டுக்கு எடுத்தால் என்ன வந்திருக்குன்ற ஐடியா வச்சு உள்ளே கொண்டு போகும். அப்புறம் வெரிஃபை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அப்போது இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ண √gr கேன்சல் ஆகிடும் ரூட்டில். மீதி என்ன கிடைக்கும், 1/√5ன்னு கிடைக்கும். இதுதான் ஐடியா. ஓகேவா? இப்போ இந்த கேஸில் தீட்டா = 0 டிகிரின்னு எடுக்கோங்க. ஸோ இப்போ இங்கேருந்து போதுன்னு வச்சுக்கோங்க. இனிஷியலாக தீட்டா 0 டிகிரின்னு எடுத்திருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சப்போஸ் இங்கே தீட்டா 0 டிகிரின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சைன் 0 உங்களுக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடுமா? கரெக்ட்? sin 0 0.
ஓகே. ஸோ தீட்டா இங்கேருந்து ஆரம்பிக்குது இல்லையா, இங்கேருந்து எடுக்க இந்த கேஸுக்கு. இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு டயக்ராம் போடுங்க. தீட்டா இங்கேருந்து இருப்போம், இந்த இடத்துக்கு வந்ததுன்னா தீட்டா நமக்கு என்ன எடுத்துருப்போம், 90 டிகிரின்னு எடுத்துருப்போமா. இட் இஸ் அன் ஐடியல் கேஸ், இட்ஸ் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஒருவேளை இந்த இடத்துல வந்திருந்தா, நான் சொல்கிற பாயிண்ட் நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்துல இருக்கும்போது தான் ஆப்ஷனில் கொடுத்த ரேஷியோ, இதுக்கும் இந்த பாயிண்டில் இருக்கும்போது தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கும்போது தான் தீட்டா, இந்த தீட்டா இங்கே 0ல் ஆரம்பித்து அப் டு 90 வரைக்கும் இங்கே போகுது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா. ஒருவேளை எக்ஸாக்ட்லி 90க்கு போனால், எக்ஸாக்டாக 90க்கு போனால் என்ன நடந்திருக்கும், இந்த ரேஷியோ வரணும். நான் சொல்கிற பாயிண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா. அவங்க கொடுத்துக்கிற ரேஷியோ இங்கே இருக்கிற ஸ்பீடுக்கும் இது ரெண்டுத்துக்கும் தீட்டான்ற ஆங்கிளில், அதே தீட்டா ஆங்கிள் நான் 90 வரைக்கும் கொண்டு போக முடியும் இல்லையா. 90 வரைக்கும் போனால் எனக்கு என்ன வரும்னு தெரியும். அப்போ தீட்டா நான் 19 போட்டிருந்தா எனக்கு என்ன ரேஷியோ கிடைக்கணும், 1/√5 கிடைக்கணும். அப்போது டு யூ அண்டர்ஸ்டாண்ட், நான் சொல்கிற புரிஞ்சிக்க முடியுதா. இட் இஸ் அன் ஐடியல் கேஸ். நான் இப்போ இந்த இடத்துல அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா அதே தீட்டாவை ஷிஃப்ட் பண்ண முடியும். 0ல் ஆரம்பித்து அப் டு 90 வரைக்கும் கொண்டு போக முடியும். அப்போ அப் டு 90ல் நான் தீட்டா சப்ஸ்டிட் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் கண்டிப்பாக கிடைக்கணும். இதுக்கும் இதுக்கான ஆன்சர்னு அர்த்தம் அது. அப்போ இந்த கேஸில் நான் ஒரு கேஸை தீட்டா செக் பண்ணுறேன். தீட்டாவை 90 டிகிரின்னு போடுறேன். சைட் 90 என்ன ஆகும், 1 2 ப்ளஸ் இங்கே சைன் 90 1 ஆகிடும், 2 + 3 ஹோல் பவர் 1/2 அப்படின்னா என்ன அர்த்தம், 1 + 2 5, 1/5 √1 கிடைக்குமா, தட் இஸ் 1/√5. அதே மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் 90 போட்டிங்கன்னா இங்கே என்ன வருது உங்களுக்கு, இந்த கேஸில் இதுலேயும் அதே ஆன்சர் கிடைக்கும். சைனுக்கு நீங்கள் 90 போட்டிங்கன்னா 90 வந்துட்டு 1 ஆகிடும், 1 + 5 வரும், இங்கே ஆன்சர் என்ன கிடைக்கும், ரெண்டு கேஸ்லேயும் √5 வருது. இது அப்படியே இருக்கட்டும். இதில் போட்டிங்கன்னா சைன் 91 = 1ன்னு கிடைக்கும் 90 போடும்போது. ஸோ அப்போ இது கண்டிப்பாக எடுக்க முடியாது இந்த ரேஷியோவில். அதுக்கப்புறம் இந்த கேஸில் எடுக்கும்போது காஸ் 90 போட்டிங்கன்னா இங்கே 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். காஸ் 90 போட்டிங்கன்னா இங்கே நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும், 90 போடும்போது 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டு கேஸ் தான் பாசிபிள். எது, இந்த ஃபஸ்ட்டு கேஸு சைன் 90/2 + 3 அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் 3 + sin 90, இந்த ரெண்டு சுச்சுவேஷன் நமக்கு இருக்கும். பட் நீங்கள் அடுத்தது ஆங்கிளை சேஞ்ச் பண்ணும்போது 45 இதெல்லாம் நீங்கள் போடும்போது உங்களுக்கு என்ன கிடைச்சாகணும், இந்த தீட்டா மறுபடியும் இன்வால்வ் ஆகணும். சப்போஸ் நீங்கள் 90க்கு பதிலாக இன்னொரு ஆங்கிள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ரேஷியோ கண்டிப்பாக இதை விட இது ஜாஸ்தி இது கம்மி, கரெக்டாக போக போக ஸ்பீடு உங்களுக்கு குறைஞ்சினே போகும். அடுத்த கேஸ் எடுக்கும்போது எது, இந்த பாயிண்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இதை விட இதனுடைய வெலாசிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகினே தானே போகுது, இங்கே போய்ட்டு குறையும், அப்புறம் மறுபடியும் வரும்போது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த ரேஷியோ எடுக்கும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், 1/√5 விட இந்த பாயிண்ட்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா கிரேட்டராக இருக்கும். சொல்ல பாயிண்ட் புரியுதா. அப்போ ரேண்டமாக இன்னொரு ஆங்கிள் நீங்கள் சூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண முடியும். ரேண்டமாக இன்னொரு ஆங்கிள் நீங்கள் சூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண முடியும். அப்போ இதில் எதை நீங்கள் சூஸ் பண்ணலான்னு பாருங்கள். ஏதாவது ரேண்டமாக இன்னொரு ஆங்கிள் சூஸ் பண்ணி பாருங்கள், எந்த ரேஷியோ கம்மியான அந்த கேட்டகரியில் வருதுன்றதை நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரை விட இதில் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த வேரியேஷன் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா. சப்போஸ் 45 டிகிரினா 30 டிகிரி எடுங்க. இன்கேஸ் செகண்ட் கேஸ் வாங்க, நான் சொல்கிறது இப்போ எலிமினேஷன் மெத்தட் இது. சப்போஸ் நீங்கள் 30 எடுக்கிறீன்னு வச்சுக்கோங்க, sin 30 எடுத்திங்கன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். sin 30 என்னதுங்க 1/2, கரெக்டாக. இங்கே sin 30 எடுக்கும்போது 1/2 3/2 1.5, 2 + 1.5 3.5 வரும். இங்கே 0.5 இந்த கேஸுக்கு, கரெக்டாக. sin 30 போட்டிங்கன்னா 2 + என்ன இருக்கும், 1/2 3/2 1.5, 1.5 + 2 3.5 ஹோல் பவர் 1/2. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இது ஆக்சுவலாக நார்மல் மெத்தட் ரொம்ப லென்த்தி, அதனால தான் நான் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் 1/√7 வரும், கரெக்டா. அப்போ இதில் என்ன வரும், இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/1 என்ன இருக்கும், அது 4.5 மட்டும் வரும் இங்கே. சாரி 3.5 ஹோல் பவர் 1/2 = 10/35 கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 டைம்ஸா 5 2/7, அப்போது √2/7 கிடைக்கும். √2/7. ஸோ ஆக்சுவலாக இப்போ இது ரெண்டுத்துலேயும் நம்ம வெரிஃபை பண்ணிங்கன்னா இதில் எது பாசிபிள் ஆன்சராக கடைசியாக வரும் நமக்கு,
ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். புரியுதா? ரைட். ஸோ இது ஒரு லாஜிக்கல் திங்கிங் தான். ஆக்சுவல் மெத்தட் ரொம்ப லென்த்தாக இருக்கும், இதை டெரிவேஷனாக போடணும். ஸோ அவ்வளோ பெருசு இது தேவையில்லை. இதில் நீங்கள் ஷூராக எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அதில் sin θ by 2 + 2/3 + sin θ தான் பாசிபிள் ஆன்சராக நமக்கு கிடைக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், a full wave rectifier circuit with the diodes D1 and D2 is shown in the figure. If input supply voltage கொடுத்துக்கிறாங்க 200 into sin of 100 pi t, t equal to 50 millisecond சொல்லி கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, அப்போ எத்தனாவது செகண்ட்ன்றதை நம்ம பார்க்கணும். இங்கே 2 டைப் ஆஃப் கேஸ் இருக்கும், ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ் இருக்கும். அப்போது பாசிட்டிவ் சைக்கிள் வரும்போது அவுட்புட்டு D1ல் கெட் பண்ணுவோம், நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது அவுட்புட் எதில் கெட் பண்ணி D2ல் கெட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ அப்போ ஆல்டர்னேட்டிவாக பாசிட்டிவ் நெகட்டிவ் சைக்கிள் வரும்போது என்னென்ன கண்டுபிடிச்சிடுவோம். அப்போ t equal to 50 millisecond அந்த டைம் பீரியடில் எத்தனாவது சைக்கிள் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். 15 millisecond. ஏன்னா ஒரு சைக்கிளுக்கான டைம் பீரியட் என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் அதுலேருந்து இதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எதுலேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த V இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 220 sin of 100 pi t, sin of 100 pi t 220 into sin of இது ஃபுல்லாக தேவையில்லை, ஒமேகா கண்டுபிடிக்கணும். நமக்கு டைம் பீரியட் 1 சைக்கிளுக்கான டைம் பீரியட் கண்டுபிடிக்கணும். sin ஒமேகா t, ஒமேகா எதுக்கு ஈக்குவல், 100 பைக்கு ஈக்குவல். கரெக்டாக? ஏ சைன் ஆஃப் ஒமேகா டி ஃபார்மெட். சைனா இது ஒமேகா 100 பைனா ஒமேகா எதுக்கு ஈக்குவல், 2π/tக்கு ஈக்குவல். கரெக்டாக? இல்லைனா டேரெக்டாக t is equal to 2π/ω ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. t is equal to 2π/ω. அப்போ 2π divided by 100 பை கேன்சல் பண்ணால் பை கேன்சல், இது 50, 1/50 செகண்ட் கிடைக்கும் டைம் பீரியட். இது வந்து என்னது, 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கான டைம் பீரியட். அப்போது 15 millisecondக்கு எத்தனாவது சைக்கிள் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 15 millisecond என்ன அர்த்தம், t/t கண்டுபிடிங்க. 15 into 10⁻³ by 15 வருமா? மாற்றி போட்டோன்னா t 15 millisecond என்ன கொடுத்துருக்குறாங்க, ம் 1/50 இல்லையா, கரெக்டாக தான் போட்டிருக்கேன். t வந்துட்டு 15 millisecond பை இது 1/50 இல்லையா, அப்போது அதனால் அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கோங்க. எத்தனாவது சைக்கிள் ரிப்பீட் ஆகிருக்கும் 15 millisecondல, பாசிட்டிவ் சைக்கிளாக நெகட்டிவ் சைக்கிளான்றதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் இப்போ மெயினாக, அதுக்கு தான் இப்போ அந்த ஸ்டெப்பை போடுறோம். நம்ம அதை வச்சு தான் சால்வே பண்ண முடியும். இந்த 50 மேலே வந்துடும் இன்ட்டு 10⁻³ கரெக்ட்? ஸோ அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணால் என்ன வரும், சால்வ் பண்ணுங்க. இந்த 0 இது கேன்சல் பண்ணால் 10⁻², இது 75 into 10⁻², தட் இஸ் 0.75. 0.75னா அப்போ என்ன வரும், 3/4ன்னு வருமா? ஸோ அப்போ தேர்ஃபோர் இந்த டைம் பீரியடில் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 3/4 ஆஃப் த டீக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? 3/4 ஆஃப் டி. 3/4 ஆஃப் டீனா என்ன அர்த்தம், 1/4 அப்புறம் 1/2 அதுக்கப்புறம் 3/4. அப்போ எந்த சைக்கிள் வருதுன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டா? ஸோ அப்போ 3/4 ஆஃப் டீனா அப்போ கண்டிப்பாக ஆன்சர் எங்கே தான் வரும், அவுட்புட் நமக்கு எங்கே தான் கிடைக்கும், 3/4 ஆஃப் த டீனா நெகட்டிவ் சைக்கிள். கிராஃப் வரைஞ்சிங்கன்னா, கிராஃப் வரைஞ்சா என்ன நடக்கும், ஸோ இதான் இன்புட் வோல்டேஜ்னு எடுக்கிறீங்கன்னா மல்டிபிள் சைக்கிள் போயிட்டே இருக்கும். பட் இதில் 3/4ன்றது நம்ம கால்குலேட் பண்ணலாம் இல்லையா, இது வந்துட்டு t/4, t/4 + t/4 t/2. இங்கே என்ன வரும், 3t/4, அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், t அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ
இந்த சைக்கிள் கிட்டத்தட்ட 3t/4 சைக்கிள் எந்த இடத்துல வரும்? நெகட்டிவ் சைக்கிள்கிட்ட வந்துடும். 3t/4 வர பாயிண்ட் என்னது? நெகட்டிவ் சைக்கிள். நெகட்டிவ் சைக்கிளாக இருந்துச்சுன்னா D2க்கு ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும், D1க்கு ரிவர்ஸ் பயாஸ் ஆகும், ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? ஃபஸ்ட்டு 2 எலிமினேஷன் பண்ணிடலாம். ரெண்டுமே ரிவர்ஸ் பயாஸ் தப்பு. அதுக்கப்புறம் என்னது? போத் ஃபார்வர்ட் பயாஸும் தப்பு. அப்போ D1 வந்து ரிவர்ஸ் பயாஸு, D2 ஃபார்வர்ட் பயாஸ். ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். எக்ஸாக்ட் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் 3. Do you understand? பாசிட்டிவ் சைக்கிள் வந்துச்சுன்னா D1க்கு அது ஃபார்வர்ட் பயாஸு, D2க்கு ரிவர்ஸ் பயாஸ் ஆகும். நெகட்டிவ் சைக்கிள் வந்தால் D2க்கு அது ஃபார்வர்டு பயாஸு, D1க்கு ரிவர்ஸ் பயாஸ். இதுதான் ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் நடக்கக்கூடிய ப்ராசஸ். பட் இங்கே என்னென்னா 0.15 மில்லி செகண்ட்னா இது வந்து ஒரு சைக்கிளுக்கான டைம் பீரியட். இந்த மாதிரி 1, 2, 3 இந்த மாதிரி நிறைய போகும். 15 மில்லி செகண்டில் வரும்போது இந்த சைக்கிள் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ பாசிட்டிவ் சைக்கிளில் வருதா நெகட்டிவ் சைக்கிளில் வருதா 15 மில்லி செகண்ட் அப்படின்னு செக் பண்ணணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஒரு சைக்கிளுக்கான டைம் பீரியடை கண்டுபிடிச்சி இதிலிருந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். ரைட், நெக்ஸ்ட் ஒன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எப்படி சொல்லுவீங்க? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, டென்ஷன் கொடுத்துட்டாங்க, சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க எஸ்ஸு. அதுக்கப்புறம் டென்சிட்டி ரோ, ஸ்பெரிக்கல் ஷேப், ரேடியஸ் ஆர் த கேஸ் இஸ் அலோடு ஃப்ளோ ஃப்ரீலி அவுட் ஆர் சார்ஜ் டு 0 டைம் பீரியட் தான் கனெக்ட் பண்ணிடுறாங்க. கடைசியாக கொடுத்துருக்குறது டைம் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் ஆக்சுவல் டேட்டா. இது ஃபுல்லாக ஸ்டோரி. டைம் பீரியட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சர்ஃபேஸ் டென்ஷன் பவர் ஆல்ஃபா, ஏரியா பவர் பீட்டா, ஸ்பெரிக்கல் ஷேப் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ரோ பவர் டி, அதுக்கப்புறம் ரோ பவர் காமா. பிரிண்டிங் கொஞ்சம் பிளராக இருக்குது, இதை செக் பண்ணிக்கோங்க. இதுதான் டெல்டா. இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம பேசிக் டைமென்ஷன் ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தால் போதும், ஈஸியாக நம்ம ஆன்சரை கெட் பண்ண முடியும். சர்ஃபேஸ் டென்ஷனோட டைமென்ஷன் ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதுங்க. டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் S = mt⁻². ஏரியாவோட டைமென்ஷன் நமக்கு தெரியும். ஏரியா என்னது? L² ஈக்குவல். டைமென்ஷன் ஃபார்முலா ஏரியா L². அதுக்கப்புறம் டென்சிட்டி ரோ, டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் டென்சிட்டி என்னது? m⁻³ அதுக்கப்புறம் ஆருடைய டைமென்ஷன் என்ன வரும்? எல். இது நமக்கு தெரியும். ஆர்னா லென்த்து. இப்போது இதுக்கு ரிலேட் பண்ணுங்கள். இந்த டைமென்ஷன் ஃபார்முலாவுக்கு எழுதுங்க. டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அங்கே இருக்கிறத அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. எஸ் ஆல்ஃபா ஏ பவர் பீட்டா, எஸ் ஆல்ஃபா ஏ பவர் பீட்டா, ரோ பவர் காமா, அதுக்கப்புறம் ஆர் பவர் டெல்டா. இப்போ இதோட டைமென்ஷன் எழுதிங்கன்னா இது m⁻0 L⁻0 டி. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டி மட்டும்தான் இருக்குது. டியோடைய பவர் 1. சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன பார்த்துருக்குறோம்? mt⁻². டைமென்ஷன் பேசிக் ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும், அப்போ தான் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். ஏவோட டைமென்ஷன் ஃபார்முலா L² பவர் பீட்டா, ரோவுக்கு ml⁻³ காமா, இது வந்து எல் பவர் டெல்டா. ரைட். இப்போ இதை பவரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா m⁻α-2α, இங்கே L² 2 பீட்டா, ml⁻³ காமா, தனித்தனியாக வரும் இல்லையா? m பவர் காமா, L⁻³ காமா, L பவர் டெல்டா. இங்கே m⁻0 L⁻0ன்னு இருக்கு இல்லையா? அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், எல் எதெல்லாம் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியுது பாருங்கள். எதெல்லாம் அங்கே வேரியபிள் கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கோ அது எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வாங்க. இது டைம் m⁻α t⁻²α. இங்கே ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் டைம் இருக்குது, தெரியுதா? டைம் இங்கே மட்டும்தான் இருக்குது. இங்கே -2α t⁻+1 இருக்குது. -2α = 1 அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு உங்களுக்கு என்னென்னு கிடைச்சிடும்? டேரெக்டாக -1/2. ஆல்ஃபா என்னென்னு கிடைச்சிரும்? -1/2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். சொல்ல பாயிண்ட் புரியுதா? ஆல்ஃபா கண்டிப்பாக என்னது? -1/2. ஏன்னா இங்கே டீயோடைய பவர் 1, இங்கே மட்டும் தான் டி இருக்குது, எங்கேயுமே டி கிடையாது. அதுக்கப்புறம்
ரிமைனிங் இருக்கிற எம்எல்ல எம்முக்கு பாருங்கள், இங்கே எம் பவர் ஆல்ஃபா, இங்கே எம் பவர் காமா இருக்கா? எஸ், ஆல்ஃபா ப்ளஸ் காமா சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? எம் ஆல்ஃபா எம் காமா, இங்கே 0. அப்போ காமா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபாவுக்கு ஈக்குவல், மைனஸ் ஆஃப் மைனஸ் 1/2, ஆன்சர் என்ன வரும்? ப்ளஸ் 1/2, தட் இஸ் காமா. காமா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 1/2. கரெக்டா? அப்போ ஆல்ஃபா மைனஸ் 1/2, காமா ப்ளஸ் 1/2 எங்கே இருக்குது பாருங்கள். ஆல்ஃபா மைனஸ் 1/2, ஆல்ஃபா ப்ளஸ் 1/2 இருக்குது, அதனால் இது கிடையாது. இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 1/2, இதுவும் கிடையாது. ஆல்ஃபா வந்துட்டு மைனஸ் 1/2, காமா மைனஸ் 1/2 எங்கே வருது? சி ஹியர், இதுவும் கிடையாது. எலிமினேஷன். ஸோ எலிமினேஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் கொண்டு வந்துடலாம். Right? Yes. Next one. A microscope has an objective of focal length 2 cm, eyepiece of focal length 4 cm, tube length இது எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. பிரேக்கா மறந்துட்டு இருங்க. சரி இது மட்டும் முடிச்சிடுறப்ப. ஸோ மேக்னிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப்போடைய ஃபார்முலா L/F0. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார்முலா ரொம்ப முக்கியம். D/FE இதுதான் வந்துட்டு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? ஃபோக்கல் டியூப் லென்த் வந்துட்டு 14 கொடுத்துருக்குறாங்க. கரெக்ட்? ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 2. F0ன்றது அப்ஜெக்டிவோடைய ஃபோக்கல் லென்த்து, FEன்றது ஐபிஎஸோடைய ஃபோக்கல் லென்த்து, பை டிஸ்டிங்டேஷன் 25 பை ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபிஎஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 4. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணால் 10, இங்கே 12.5, இப்போ இன்ட்டு 10 போட்டால் 125. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 125 அப்படின்னு வரும். 125. கரெக்டா? புரிஞ்சுதா? எஸ். ஓகே. ஸோ பிரேக் கேட்டிருந்தீங்க இல்லையா? டைம் என்ன இப்போ? ஓகே. எஸ், 8:30 கண்டினியூ பண்ணலாம். டேக் ஸ்மால் பிரேக். மாற்றி போட்டு ஓகே. ஓகே.
ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? எஸ், குட் மார்னிங் ஹரிதா, குட் மார்னிங். எஸ், நான் சாப்பிட்டுட்டீங்க, எல்லாம் சாப்பிட்டாச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், two identical point masses P and Q suspended from the two separate massless string of spring constant K1 K2 கொடுத்துட்டாங்க. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்குறாங்க K1 K2 respectively oscillates vertically if their momentum speeds are the same சொல்லிட்டாங்க. momentum maximum speed, not momentum, maximum speeds, அது கொஞ்சம் blurராக இருக்குது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. maximum speeds are the same, the ratio of AQ by AP என்னென்னு கேட்டுக்கிறாங்க. amplitude AQ of mass, அதுக்கப்புறம் ஆம்ப்ளிடியூட் ஏபி ஆஃப் மாஸ் வந்துட்டு பி அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது ஏக்யூ பை ஏபி கேட்டிருக்கிறாங்க. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த வெலாசிட்டி விக்யூவும் விபி ஈக்குவல், விக்யூ ஈக்குவல் டு விபி, இது ரெண்டும் என்னென்னு சொல்லிட்டாங்க, ஈக்குவல் சொல்லிட்டாங்க. டூ ஐடென்டிக்கல் பாயிண்ட் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சஸ்பெண்டட் டூ செப்பரேட் மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங், அதனுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வேறு வேறு, ஒன்று K1 இன்னொன்று என்னது K2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொஷினில் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்பீட்ஸ் சேமாக இருக்குது. மேக்ஸிமம் ஸ்பீட் சேம்னா என்ன அர்த்தம், இது ரெண்டு மேக்ஸிமம் ஸ்பீடு சேம்னு சொன்னதால ஈக்குவல் P and Qக்கு. அப்படின்னா ஆம்ப்ளிடியூடுக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன வந்திருக்குன்னு கேட்குறாங்க. முதல்ல வெலாசிட்டிக்கும் மேக்ஸிமம் வெலாசிட்டி அந்த ஆம்ப்ளிடியூட் ரிலேஷன் என்னன்றதை முதல்ல பார்க்கணும். மேக்ஸிமம் வெலாசிட்டியுடைய ஃபார்முலா பெண்டுலம் கேஸில் எதுக்கு ஈக்குவல், என்ன எதுக்கு ஈக்குவல், ஏ ஒமேகா, மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். மேக்ஸிமம் வெலாசிட்டியுடைய ஃபார்முலா எதுக்கு ஈக்குவல், ஏ ஒமேகாவுக்கு ஈக்குவல். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. மேக்ஸிமம் வெலாசிட்டியுடைய ஃபார்முலா இது, V is equal to ஏ ஒமேகா. இதில் எதை உள்ளே கொண்டு வராங்க, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ அப்போ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒமேகாவுக்கு உள்ள ரிலேஷன் என்ன, ரூட் ஆஃப் கே பை எம், தட் இஸ் வாட், relation between spring constant and omega. ஓகே, அப்போ இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். Vmax equal to amplitude into ஒமேகாவுக்கு பதிலாக ரூட் ஆஃப் கே பை எம், ஒமேகாவுக்கு பதிலாக ரூட் ஆஃப் கே பை எம். கொஷினில் என்ன சொல்லிட்டாங்க, டூ ஐடென்டிக்கல் பாயிண்ட் மாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, மாஸ் கான்ஸ்டன்ட் இங்கே. ஸோ அப்போ இங்கே Vmax ஃபைனலாக நம்ம எதுக்கு ரிலேட் பண்ண போகிறோம், A into root of K, மாஸ் கான்ஸ்டன்ட். அப்போது இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலா நீங்கள் எப்படி எழுதுவீங்க, ஏக்யூ ரூட் ஆஃப் கேக்யூ, இங்கே என்ன ஒரு ஏபி ரூட் ஆஃப் கேபி, அதாவது கேபி போட தேவையில்லைங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு ஒன்னுடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் பிக்கு வந்துட்டு K1, Qக்கு K2, Qக்கு K2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை ஏபின்னு எடுத்துக்குவாங்க, இதை K1, Qக்கு பிக்கு K1, புரியுதா, பி போகிறதுனால இங்கே K1, Qக்கு K2 அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. கேக்யூ கேபி கேக்யூன்னு கொடுக்காம K1 K2, பிக்கு K1னும் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டு, Qக்கு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க, K2ன்னு சொல்லிட்டாங்க. அதனால் Qக்கு K2, பிக்கு K1. அப்புறம் இதை ஏபி ஏக்யூ ஆம்ப்ளிடியூட் அப்படி தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் ஏக்யூ பை ஏபி தான் ரேஷியோ கேட்டுருக்காங்க. அப்போ ஏக்யூ பை ஏபி ரேஷியோ எடுத்தினா என்ன வரும், இந்த டேர்ம் இங்கே வந்துடும் இல்லையா, ரூட் ஆஃப் K1 பை K2, ரூட் ஆஃப் K1 பை K2. ஸோ என்ன ஒரு ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். ஏக்யூ பை ஏபி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் K1 பை K2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின், a parallel plate capacitor made of circular plates, a parallel plate capacitor made of circular plates is being charged such that surface charge density on its plates is increasing at a constant rate with time னு சொல்லிட்டாங்க. The magnetic field arising due to displacement என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆன்சர் வரும் இந்த கேஸுக்கு, ஞாபகம் இருக்கா, இது நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோன்னு, டு ரிமெம்பர்,
2 parallel plates made of circular plates சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா சும்மா ரஃபாக ஒரு டயக்ராம் போடலாம் நீங்கள். இது ஒரு சர்க்குலர் பிளேட்டு, இது ஒரு சர்க்குலர் பிளேட்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேரலாக இருக்குது. parallel plates of capacity made of circular plates. இது எல்லாமே இது ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது ஆக்சுவலாக. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. ஸோ சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா இருக்குது. ஓகே, த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ சப்போஸ் இது வந்து ப்ளஸ் சிக்மானா இது மைனஸ் சிக்மா இருக்கும். கரெக்டாக? த மேக்னெட்டிக் ஃபீல்டு அரைசிங் டியூ டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ இங்கேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் மூவ் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? கரெக்டாக? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இங்கே மூவ் ஆகுமா? புரியுதா? அப்போ இது ஃபுல்லாக ஒரு வேளை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளேட்டில் இதில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? இப்போ கெப்பாசிட்டர் இல்லையா, ஈக்குவல் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும், பேரல் பிடி கெப்பாசிட்டர். அப்போ இதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நோக்கி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட் பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகே, ஸோ இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்ட்ரைட் ஒயர் கேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸ்ட்ரைட் ஒயர்னா என்னது? ஒரு ஒயரில் கரண்ட்டு பாஸ் ஆகும்போது சிலிண்ட்ரிக்கல் ஒயர் நம்ம படித்தோம் இல்லையா, அதில் கரண்ட்டு பாஸ் ஆகும்போது இன்சைட்லேருந்து அவுட் சைடு போக போக மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டே போகும். இன்சைட்லேருந்து என்ன ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஃபீல்டை க்ளோஸ் லூப் சூஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். இங்கே மேக்ஸிமம் ஆகும், அப்புறம் போக போக குறையும். ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த கேஸ் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி கேஸ் தான் இது. இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக அந்த பாயிண்ட்டை உள்ளே கொண்டு வந்துட முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த கேஸில் நான் ஜீரோ எவ்ரிவேர் வித் மேக்ஸிமம் அட் த இமேஜினரி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ். இமேஜினரினா இந்த இடத்துல தான், மேக்ஸிமம்ன்றது இங்கே தான். இமேஜினரி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்னால் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல உங்களுக்கு கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். இமேஜினரி சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் கனெக்டிங் பெரிஃபரல்ஸ் ஆஃப் த பிளேட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகேவா? கிளியர்? ரைட். நெக்ஸ்ட், an electric dipole with a dipole moment 5 × 10⁻⁻6 coulomb meter is aligned to the direction of uniform electric field. magnitude கொடுத்துட்டாங்க. The dipole is then rotated through angle 60 degree with respect to electric field. The change in potential energy கேட்டிருக்காங்க. dipole கேஸில் change in potential energy W = U அப்படி சொல்லலாம். ஃபார்முலா என்னது? PE × cos θ1 - cos θ2. இதான் ஃபார்முலா. இதான் என்னது? பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் டைபோல். இல்லைனா மைனஸ் பின்னு போட்டு காஸ் θ2 - θ1 போடலாம், ரெண்டு ஒன்று தான். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? 5 × 10⁻⁻6 டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. டைபோல் மொமெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பி கொடுத்துட்டாங்க. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்தாங்க? 4 × 10⁵. ஆங்கிள் வந்து டைபோல் ரொட்டேட்டட் த்ரூ 60 டிகிரினா இனிஷியல் 0 டிகிரி 0 to 60 டிகிரி. அப்போ காஸ் 60 அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன ஆகும்? 20 10⁻⁻6 10⁻⁻1. அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆனால் 2 தான் கிடைக்கும். காஸ் 0ஓட வேல்யூ 1, காஸ் 60 1/2. ஸோ இந்த 0வை -1 கேன்சல் பண்ணால் 2ன்னு கிடைக்கும். 1 - 1/2 என்ன கிடைக்கும்? 1/2. ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 1 ஜூல் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 1 ஜூல். ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். 1 joule is the answer. புரியுதா? ரைட்? எஸ். There are two inclined surfaces of equal length L, same angle of inclination 45 degree, the horizontal. One of them is rough and the other is perfectly smooth. A given body takes 2 times as much as time to slide down on rough surface than the smooth surface. The coefficient of kinetic friction μk between the object and the rough surface is close என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஸோ அது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா ரெண்டு சுச்சுவேஷன் இதுக்கு டைரக்ட் ஃபார்முலாவே இருக்குது. இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். இது என்ன கொடுத்துருவாங்கன்னா ரெண்டுமே சேம் இன்க்ளைன்டு பிளேனு. பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இது ஒன்று ஸ்மூத் சர்ஃபேஸ், இது ரஃப் சர்ஃபேஸ். இது வந்து ரஃப், இது வந்து என்னது? ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸோ இப்போ இங்கேருந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது? கீழே ஃபால் ஆகுது. ஃபைனலாக இது இங்கே வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் இங்கே ஃபால் ஆகும்போது சம் டைம் எடுக்குது இங்கே விழும்போது. அதே ஆப்ஜெக்ட்டு வித் ஃப்ரிக்ஷனோட ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகுது சம்திங். அப்போ இங்கே ஃபைனலாக விழும்போது ஒரு டைம் கொடுப்பாங்க. இதோட இது எத்தனை டைம்? இதனுடைய டைம் T1 எடுத்துக்கோங்க, இதனுடைய டைமை T2 எடுத்துக்கோங்க. ரெண்டும் வேறு டைம் எடுக்கும்.
இது வித் ஃப்ரிக்ஷன் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். அப்படின்னா அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷனை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆங்கிள் கொடுத்துருவாங்க, ஒரே ஆங்கிள், இங்கேயும் தீட்டா இங்கேயும் தீட்டா. ஸோ இதுதான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டைம் டேக்கன் 2 times. T2 வந்து கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மூத்தாக இருக்கும்போது எவ்வளோ டைம் எடுத்ததோ ரஃப் இன்க்ளைன்ட் பிளேனாக இருக்கும்போது அதே ஆங்கிளுக்கு 2 times எடுக்கும், 2 times எடுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃப்ரிக்ஷன் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா டைரக்ட் ஃபார்முலா, ஷார்ட்கட் ஃபார்முலா இது. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் கொஸ்டின், ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதுக்கு டைரெக்டாக நமக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் கேட்டிருந்தாங்கன்னா tan theta இன்ட்டு 1 minus 1 by n square, 1 minus 1 by n square. இங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் டைம்ஸ், தட் இஸ் n times of t1. ரஃப் சர்ஃபேஸில் இருக்கிறது ஸ்மூத் சர்ஃபேஸோட எத்தனை டைம்ஸ் கொடுக்குறாங்களே அதான் n. அப்போ இந்த கேஸில் n ஈக்குவல் டு என்னன்னு அர்த்தம், 2. n வந்துட்டு 2. ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 45 டிகிரி. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். therefore mu k equal to tan 45 degree, 1 minus 1 by 2 square. So tan 45 வேல்யூ 1, 1 minus 1 by 4. அப்போ என்ன வரும், 4 minus 1 3 by 4. 3 by 4 என்ன அர்த்தம், 0.75. 0.75. So first one is the answer, 0.75. So the answer is first one. இது ஒரு ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபார்முலா யாருக்காவது மறந்து போயிருந்தால் திரும்ப இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் கொஸ்டினுக்கான ஃபார்முலா இது ஏற்கனவே நமக்கு நீட்டில் இதுக்கு முன்னாடி வந்து ஜேஇலி வந்த கொஸ்டின் இது. அதுக்கு முன்னாடி வேறு என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆகிருக்குது. ஸோ ஜஸ்ட்டு ஸ்மூத் சர்ஃபேஸ்லேருந்து ரஃப் சர்ஃபேஸாக மாறுது, டைம் மட்டும் சேஞ்ச் ஆகுது, ஆங்கிள் எல்லாமே அதே தான். அப்போ அந்த கோஎஃபிஷியன்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்னவா இருந்திருக்கும், டைம் பீரியட் கொடுத்துருவாங்க, இதை விட எத்தனை டைம்ஸ்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ நார்மல் மெத்தடில் போட்டால் ஆன்சர் வரும், பட் இட் வில் டேக் டைம். அதை அவாய்ட் பண்ணுறது தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் கொஸ்டின்லாம் நம்ம ஈஸியாக போட ட்ரை பண்ணுறோம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். இதுக்கும் டேரெக்டாக நான் ஒரு டெரைவ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த கேஸுக்கு. டி பிராக்லி வேவ்லென்த் ஃபார் nth ஆர்பிட். இந்த ஃபார்முலாவுடைய நேமே என்னென்னா டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் nth ஆர்பிட். டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் nth ஆர்பிட். டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் nth ஆர்பிட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா லாம்டா ஈக்குவல் டு 2π இன்ட்டு a0 இன்ட்டு n. a0 இல்லைனா இது r0ன்னு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் a0ன்னு போட்டாலும் ஓகே தான். சப்போஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் r0னா r0 இன்ட்டு n. இந்த r0ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ, போர் ரேடியஸ். r0ன்றது இதுதான் என்னது, இதுக்கு பேர் தான் என்னது, r0. r0ன்றது போர் ரேடியஸ். 2π r0 இன்ட்டு n. இது வந்து nth ஆர்பிட்டோடைய டி பிராக்லி வேவ்லென்த். டி பிராக்லி வேவ்லென்த் நம்ம தனியாக படிச்சிருப்போம். என்னென்னா இதில் பார்த்துருப்போம், டுவெல் நேச்சரில் படிச்சிருப்பீங்க. டி பிராக்லி வேவ்லென்த் கூட நம்ம யூஸ் பண்ணி எனர்ஜி, மொமெண்டம், அதுக்கப்புறம் ஃபோட்டான் வேவ்லென்த், இது வேவ்லென்த்துக்கு ரிலேஷன், இந்த மாதிரிலாம் நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம். சரியா? இது என்னென்னா nth ஆர்பிட்டில் எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகும்போது அதனுடைய டி பிராக்லி வேவ்லென்த் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதான் ஃபார்முலா. ஓகேவா? இது ஒரு டெரிவேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ அதனால் இப்போ அதெல்லாம் நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம். ரிமெம்பர், இது டெரைவ்டு ஃபார்முலா. இட் இஸ் பர்டிகுலர்லி ஃபார் டி பிராக்லி வேவ்லென்த் ஆஃப் nth ஆர்பிட்டில். பர்டிகுலராக இது ஹைட்ரஜன் ஆட்டம் தான் கேட்பாங்க. ஏன்னா போர் ரேடியஸ் உள்ளே வரும்போது இந்த ஃபார்முலா நமக்கு இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் கேஸுக்கு தான் இது கேட்பாங்க. ஹைட்ரஜன் ஆட்டம் கேஸில் செகண்ட் n = 2, n = 3 இருக்கும்போது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணால் யூ வில் கெட் தட் ஆன்சர். ஸோ அப்போ லாம்டா ஈக்குவல் டு 2 இன்ட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்குவாங்க. இது ரொம்ப நீங்கள் அப்ராக்சிமேட் தெரியல, 3.14 3ன்னு எடுத்துக்குவாங்க. சரியா? 3.14 அடுத்த ஸ்டெப்பில் கூட போட்டுக்கோங்க. ரொம்ப அப்ராக்சிமேட் வேலையில் நீங்கள் எடுக்க தேவையில்லை, நியரஸ்ட்டாக எடுத்தால் போதும். r0 0.05 அப்படி கொடுத்தாங்க. ஸோ இதை நான் நேனோ சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, ஏன்னா எல்லாமே நேனோமீட்டர் தான் இருக்குது. அதனால் அதை அப்படியே வச்சுப்பேன். ஆன்சரில் நேனோன்னு போட்டுப்பேன். 0.052 கரெக்டாக. தென் n எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க இங்கே 2, அவ்வளோதான். ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்க வச்சு இது 0.5ன்னு எடுத்துக்கோங்க, இதை 3ன்னு எடுத்துக்கோங்க, இதை 2 × 2 4. ஓகேவா? இதை 4 × 3 சிம்பிளாக 0.05 கூட நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்,
5 × 10⁻⁻2 ன்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக. ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன வருது பாருங்கள், 5 × 4 20 கரெக்டாக. 20 × 3 என்ன வரும் 60. 60 × 10⁻⁻2 இதெல்லாமே அப்ராக்சிமேட் வேல்யூ. ரவுண்டிங் ஆஃப் பண்ணால் போதும், நமக்கு என்ன வருது 0.60ன்னு வரும். 60 nanometer, தட் இஸ் 0.6 nanometerன்னு வச்சுக்கலாம். 0.60 எது நியரஸ்ட்டாக இருக்கோ அதான் ஆன்சர். 0.6 இது 0.06, இது 1.6, இது 2.6, இதெல்லாம் கிடையாது. 0.06 இது 0.6, 0 பாயிண்டில் தான் வரும். 10⁻⁻2 அகைன் போட்டிங்கன்னா 0.6. ஸோ இந்த ஆப்ஷன், இந்த ஃபார்முலா இதெல்லாம் நீங்கள் அதிகமாக படிக்காத ஃபார்முலா, இதெல்லாமே ஸ்பெஷல் கேஸ். இட்ஸ் எ டிரைவ்டு ஃபார்முலா. ஆட்டம்ஸ் சாப்டரும் டி-ப்ராக்லி வேவ்லேருந்து இன்டர்லிங்க் பண்ணக்கூடிய ஃபார்முலா இது. ஸோ நம்ம ஆல்ரெடி நமக்கு போர் ரேடியஸ் தெரிஞ்சிருக்கும், போருடைய பாஸ்டேட் படிச்சிருப்போம். ஆங்குலர் மொமெண்டம் L = NH/2π, அதுலேருந்து L = mvr போட்டிருப்போம். அது கொஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ் ரிலேட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். F = mv²/r போட்டு. ஸோ இந்த மாதிரி மிங்கிள்டு டைப் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸு இதெல்லாம் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் இந்த 2025 ஏன் இது கஷ்டமாக இருந்ததுன்னா, இது அதிகமாக யூஸ் பண்ணாத ஃபார்முலா. நம்ம அந்தந்த சாப்டர் ஃபார்முலா தான் பார்த்துருப்பீங்க. இன்டர்லிங்க் ஃபார்முலா, டெரைவ்டு ஃபார்முலா நம்ம அதிகமாக இந்த சாப்டர் பார்த்துருக்க மாட்டோம். டி-ப்ராக்லி வேவ்லேருந்து ஆட்டம் சாப்டர். ஸோ அதனால் அது உங்களுக்கு அன்ஃபெமிலியரான ஃபார்முலாவாக இருந்திருக்கும் அந்த பேட்ச் எழுதுனவங்களுக்கு. பட் இப்போ உங்களுக்கு உஷாராக இல்லை. நீங்கள் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் இப்போ ஒன்று பார்த்தோம், போர் ரேடியஸை பேஸ் பண்ணி இன்னொரு கொஸ்டின் முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். எல்லையும் எஃப்ஐயும் யூஸ் பண்ணி RNVக்கு பவரில் எப்படி ஒரு கொஸ்டின் கேட்டுதான்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்துட்டு இந்த மாதிரி டைப் ஆஃப் இன்டர்லிங்க் கேஸ் ஜாஸ்தியாக இருந்தது இந்த வருஷத்தில். சரியா? ஸோ அதனால் இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் அ ஸ்பெஷல் டெரைவ்டு ஃபார்முலா. இது உங்களுக்கு நார்மலாக நீங்கள் படித்த ஃபார்முலா அப்படியே கிடையாது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு, the sun rotates around its center once 27 days. What will be the period of revolution if the sun were expanded twice its present radius without any external influence? Assume the sun to be sphere of uniform density அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபார்முலா நம்ம law of conservation of momentum. Law of conservation of momentum என்ன கிடைக்கும்? ஆங்குலர் மொமெண்டம் வந்து சேமாக இருக்கும். L1ம் L2ம் சேமாக தான் நமக்கு இருக்கும். ஸோ ஆங்குலர் மொமெண்டமுடைய ஃபார்முலா என்னது? இனர்ஷியா I⍵. இது L2 ω2. லீனியர் மொமெண்ட் எப்படி மாஸ் இன்ட்டு வெலாசிட்டியோ இங்கே என்ன வரும்? அதே மாதிரி இனர்ஷியா, மாஸ் வர இடத்துல இனர்ஷியா வரும், V வர இடத்துல ஆங்குலர் வெலாசிட்டி வரும். இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரைட்? ஓகே. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பியர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இனர்ஷியா ஆஃப் ஸ்பியருக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? 2/5 mr². சென்டர் ஆஃப் ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக வச்சு சுற்றுறதுடைய ஃபார்முலா வந்துட்டு இதனுடைய வேல்யூ தான் கிடைக்கும். L = I⍵. இதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? இதை இங்கே மாற்றிருக்கிறோம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இனர்ஷியா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r². எனக்கு நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். இனர்ஷியா வந்து இப்போ எதை மட்டும் தான் மாஸ் சேஞ்ச் ஆகலைன்னு நினைக்கிறேன். எதனால் கொடுத்துருந்தாங்க? ரொட்டேட்ஸ் எக்ஸ்பெண்ட், வாட் வில் த பீரியட் ஆஃப் ரெவல்யூஷன்? சன் எக்ஸ்பெண்டட் ட்வைஸ் இட்ஸ் ப்ரெசென்ட் ரேடியஸ் மட்டும் தான் மாறுது, வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸும் உள்ள ஆக்ட் ஆகலை. அப்படின்னா சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அதனால் I டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்ம r² அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒமேகா டைம் பீரியட் கேட்டிருக்கிறாங்க. ஒமேகா எதுக்கு ஈக்குவல்? ஒமேகா ஈக்குவல் டு 2π/t வரும் இல்லையா? ஆங்கிள் டைமு இதை உள்ளே கொண்டு வாங்க. கொஞ்சம் சிம்பிளாக யோசிச்சு ஆன்சர் கிடச்சிடும். இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்போது கொஷினில் கேட்டிருக்கிறது என்னது? டைம் பீரியட்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ I1 × ஒமேகாவுக்கு பதிலாக 1/t1 போடுங்க. I2 × ω2க்கு பதிலாக 1/t2, பிகாஸ் இட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ கொஷினில் அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 27 டேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு 27. இதோட ரேடியஸ் வந்து ட்வைஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட் ஒன்னை விட செகண்ட் ஒன். ஓகேவா? அப்போ R2 = 2 டைம்ஸ் ஆஃப் R1. அதான் மீனிங் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது. அவ்வளோதான். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஆன்சர் முடிஞ்சது. சால்வ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள்.
ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இங்கேவே. ரைட், இங்கே சால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்ம T2 தான் நமக்கு வேணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. T2/T1, T2 இங்கே கொண்டு வந்துடுங்க, I1 இங்கே கொண்டு போயிடுங்க. I2 இது T2, T2/T1 ஈக்குவல் டு I2/I1. ஓகேவா? T2/T1 I2/I1 வரும். இந்த I எது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பார்த்தோம்? R². R²னா இப்போ என்ன வரும்? இங்கே R² என்ன வரணும்? R2/R1 ஹோல் ஸ்கொயர்னு வருமா? ரைட். ஸோ அது அடுத்த பேஜில் போகிற ஸ்பேஸ் பத்தாதுன்னு நினைக்கிறேன். T2/T1 equal to I2/I1. ஸோ அப்போ R2/R1 ஹோல் ஸ்கொயர். ஏன் R2 கூட போகிறோம்? I டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R², ரேடியஸ் கார். R2 வந்து 2 டைம்ஸ் ஆஃப் R1/R1 ஹோல் ஸ்கொயர். ரெண்டு கேன்சல் ஆகிடும். 2 ஸ்கொயர் 4. இது T2/T1க்கு. அப்போ T2 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் T1. 4 இன்ட்டு T1 எவ்வளோ வருது? T1 எவ்வளோ? 27 days. மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 108. 108. Option 1 is the answer. Option 1 is the answer. Okay, right? Yes, 108. Very good. Next question. இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின் தான், டக்குன்னு போடுங்க. இதை பர்சன்டேஜ் ஆஃப் எரர் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. A கியூப்னா இப்போ என்ன வரணும்? 3 டைம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் A ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் B. C வந்து பவர் 1 பர்சன்டேஜ் ஆஃப் C. Dக்கு ரூட் வந்துருக்கு 1/2 இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் D. ஸோ இப்போ 3 இன்ட்டு இது 1, 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 4. ஸோ 3 இதை கேன்சல் பண்ணால் இது 2 ஆகிடும். 3 இன்ட்டு 2 6, 2 ப்ளஸ் 2 13%. ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். 13 வந்துதா? இதெல்லாம் சிம்பிள் கொஷின். இதெல்லாம் நமக்கு டைமே எடுக்காது. இந்த மாதிரி பர்சன்டேஜ் பேஸ்டு கொஷின்லாம் வந்தால் நமக்கு லக்கு தான். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஆன்சர் ஃபாஸ்ட்டாக கெட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஷின். த பிளேட்ஸ் ஆஃப் parallel plate capacitor are separated by D. Two slabs of different dielectric constant K1 and K2 with thickness 3/8 of D, இன்னொன்று வந்து D/2 respectively, are inserted in the capacitor சொல்லியிருக்காங்க. இது எலிமினேஷன் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணியிருந்தோம். லாங் மெத்தட், நார்மல் மெத்தட் ரொம்ப லென்த்தாக இருக்கும். இது நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம், டெரைவ் பண்ணணும் ஆக்சுவலாக. இது டியூ டு திஸ் த capacitance becomes 2 times larger than when nothing is between. அப்படி சொல்லியிருக்காங்க. capacitance becomes 2 times larger than when there is nothing between the plates சொல்லியிருக்காங்க. K1 என்ன சொல்லியிருக்கிறாங்க கண்டிஷனில் அப்படின்னா 1.25 times of K2. நமக்கு ஆல்ரெடி தெரியும் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னாலே கேவோட வேல்யூ என்னது? கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும் எப்பயுமே. ஏர் மீடியமுக்கு தான் 1. எனி மீடியம் வந்தால் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K எப்பயுமே என்னவா இருக்கும்? கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். ஏர் மீடியமாக இருந்தால் மட்டும்தான் K ஈக்குவல் டு 1 கிடைக்கும். புரியுதா? ஏர் மீடியமாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். அதர்வைஸ் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1 தான் கிடைக்கும். அது எப்பவுமே லெஸ் தென் 1 கிடைக்காது. சரியா? அதுக்கப்புறம் K1 ஈக்குவல் டு 1.25 டைம்ஸ் ஆஃப் K2 அப்படின்னா என்ன மீனிங்? K1 அப்போ கண்டிப்பாக என்னவாக இருக்கும் இந்த கேஸில்? K2 கிரேட்டராக இருக்கும். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம கொண்டு வரோம். K1 K2 கண்டிப்பாக கிரேட்டர் தான் இருக்குது. ஏன்னா டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இண்டிவிஜுவலாக நீங்கள் எந்த மீடியம் எடுத்தினாலும் 1 கிரேட்டர் தான். அப்போ 1 கிரேட்டராக இருந்தால் இது 1.25 டைம்ஸு. அப்போ இதை கூட மல்டிப்ளை பண்ணால் மொத்தத்தில் கம்பேர் பண்ணால் எது கிரேட்டர்? ரெண்டுத்தில் K1 டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கிரேட்டராக இருக்கும். பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி 1.25. இது கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். இது கூட மல்டிப்ளை பண்ணால் இதை விட இது ஜாஸ்தியாக தான் இருக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே ஒரு கண்டிஷனாக நம்ம எடுக்கிறோம். இந்த க்ளூ ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போது
ஃபஸ்ட்டு உன்னுடைய திக்னஸ் என்ன இருக்குது பாருங்கள், 3/8. இது வந்துட்டு ஒரு 8/3 எடுத்து ரெசிப்ரோக்கல் எடுங்க, என்ன வருது பாருங்கள். 8/3 எடுத்திங்கன்னா டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கெப்பாசிட்டி ஃபார்முலா என்ன, C = 𝜖0A/Dன்னு வரும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த A/Dயில் நீங்கள் என்ன போடுறீங்க, 3/8 போட்டால் 8 எங்கே போய்டும், நியூமரேட்டருக்கு போய்டும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி வச்சு என்ன வரும்ன்றதை வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இப்போ 8/3 வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா இந்த வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 2.66ன்னு வந்திருக்கு. ஓகே, K2க்கு அதே மாதிரி செக் பண்ணி பார்க்குறேன். இட்ஸ் நாட் அக்யூரேட் வேல்யூ, இட்ஸ் அன் அப்ராக்சிமேஷன் செக்கிங். இங்கே D/2 ரெசிப்ரோக்கலில் போட்டிங்கன்னா 2/1ன்னு வரும். இதனுடைய அப்ராக்சிமேட் வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த எலிமினேஷனில் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிட்டத்தட்ட கிடச்சிச்சு. இதில் கரெக்டா? இப்போது K2க்கு பதிலாக இங்கே 2ன்னு போட்டால் என்ன வருதுன்னு பாருங்கள். K2க்கு பதிலாக இங்கே 2ன்னு போட்டு பாருங்கள். 1.25 × 2ன்னு போட்டால் 2.5ன்னு வரும். ஸோ இட் இஸ் நாட் அக்யூரேட் வேல்யூ. நான் திரும்ப சொல்கிறேன், இட்ஸ் நாட் அக்யூரேட். ப்ரொபோர்ஷனாலிட்டி மட்டும் நம்ம ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். அதாவது கெப்பாசிட்டன்ஸுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், C = ஜென்ரல் ஃபார்முலா 𝜖0A/D. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஐடியாவில் இருந்தால் நம்ம இது சும்மா கொண்டு வரோம். ஜஸ்ட் அசம்ஷன் தான் இது. இதில் இந்த அசம்ஷனில் இந்த கண்டிஷன் கிட்டத்தட்ட சாட்டிஸ்ஃபை ஆச்சு. ஸோ அதை வச்சு தான் நமக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது 2.5 விட கிரேட்டராக வந்திருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும், இங்கே 2 போட்டிங்கன்னா 1.5 × 2 2.5. ஸோ கிட்டத்தட்ட 2.6க்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணுறக்கூடிய அந்த பாசிபிலிட்டியில் வந்திருக்குது. ஸோ அந்த இட் இஸ் நாட் ஆக்சுவல் மெத்தட். நான் திரும்ப சொல்கிறேன், இது வந்து இட் இஸ் அன் ஐடியா. ஸோ சில நேரத்தில் காம்ப்ளிகேட்டாக ட்ரை பண்ண முடியல அப்படின்னா, ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடியலன்னா வில் செக் என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரையல் இது. ஓகே, நார்மல் மெத்தட் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் இதை இட்ஸ் ஒரு சேலஞ்சிங் கொஷின். ஆக்சுவலாக இட் இஸ் நாட் ஈஸி கொஷின். நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இந்த 3 மார்க் ப்ராப்ளம் போடுற மாதிரி இருக்கும் அது. ஓகே, ரைட். எஸ், நெக்ஸ்ட்டு, a ball of mass 0.5 kg is dropped from a height 40 meter. The ball hits the ground and rise height of 10 meter. The impulse imparted to the ball during its collision with the ground என்ன வரும் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. G = 9.8 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இம்பல்ஸ் உடைய ஃபார்முலா, இம்பல்ஸ் J = ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருக்குறோம், சேஞ்ச் இன் மொமெண்டம். ஆக்சுவலாக mv மைனஸ் mu வெக்டார், இல்லைனா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி, இல்லைனா வேறு எப்படி எழுதலாம் இது, சாரி ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். v வெக்டாரில் எதுனா v வெக்டார், மேக்னிடியூடில் மட்டும் எழுதிங்கன்னா mv மைனஸ் mu அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ரைட்டிங் ஒன்லி மேக்னிடியூட்னா mv மைனஸ் mu, ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் என்னது, இம்பல்ஸ். இம்பல்ஸ்ன்றது சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்னென்னா 2 வெலாசிட்டி நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும், இனிஷியல் அண்டு ஃபைனல். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, பால் 0.5 kg ட்ராப்டு ஃப்ரம் ஏ ஹைட் 40 மீட்டர். அப்போனா என்ன அர்த்தம், இதோட ஹைட்டு 40ன்னு எடுத்துக்கிறீங்க, இதோட ஹைட்டு வந்துட்டு 40, இது கிரவுண்ட்னு எடுத்துப்போம். ஹைட்டு வந்துட்டு 40, ஹைட்டு வந்துட்டு 40 மீட்டர், இந்த ரெண்டுத்துக்குள்ள ஹைட்டு. இதில் ஹிட் ஆகும்போது என்ன வெலாசிட்டி இருக்குமோ அதான் இனிஷியல் வெலாசிட்டி. ஃப்ரீ ஃபால் கேஸில் ஹைட்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, v = √2gh. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குதா, மேலேருந்து கீழே விழுந்ததுன்னா கிரவுண்டில் விழும்போது என்ன ஹைட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா v = √2gh. அப்போ 2 இன்ட்டு ஹைட் வந்துட்டு 40, நீங்கள் கிராவிட்டி இங்கே 9.8ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது அப்படியே வச்சாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் அப்புறமா கூட சால்வ் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 2gh ஹைட் வந்துட்டு 9.8, இல்லை அப்ராக்சிமேட்டாக எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணலாம், 40 எடுத்துக்கலாம். இதுதான் ஆக்சுவலாக u கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்,
டெல் மீ. இது ஆக்சுவலாக சால்வ் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா ரூட் ஆன்சர் நான் எழுதுகிறேன். ரூட் ஆஃப் 196 வரும். சால்வ் பண்ணுங்கள். அதனால தான் 9.8 கொடுத்துருக்குறாங்க. 14 மீட்டர் பர் செகண்ட். சரியா? v is equal to root of 2gh. அவங்க 9.8 கொடுக்குறாங்கனாலே அந்த ப்ராப்ளமில் 9.8 போட்டால் தான் ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேஸ். ஏன்னா 10ன்றது தான் ஜென்ரல் நம்ம யூஸ் பண்ணுவோம். 10 கொடுக்காம 9.8 கொடுக்குறோன்னா அந்த ப்ராப்ளமில் 9.8 போட்டு ஆன்சர் ஈஸியாக வர மாதிரி இருக்குன்னு அர்த்தம். 10 விட அந்த கேஸுக்கு 9.8 தான் எஃபெக்டிவ். சொல்கிறது புரியுதா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்துட்டு இது மாற்றி போட்டேன்னா செகண்ட் கேஸுக்கு ரைட் செகண்ட் கேஸுக்கு தான் இது வந்திருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். நான் டேரெக்டாக போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு கேஸுக்கான ஆன்சர் வந்துட்டு 28 ஒரு 784. செகண்ட் கேஸ் தான் இது 784 28 வரும். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி செக் பண்ணினா தெரியும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேலைனா ஏற்கனவே படிக்க சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கு இல்லையா? 784 வந்து இதோட பர்ஃபெக்ட் வேல்யூ 28 ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு கேஸுக்கு. ரெண்டாவது என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்க, இதில் ஹிட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது, சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி குறையும். அதுக்கப்புறம் ஹைட்டு. இப்போ ஹிட் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து இவ்வளோ ஹைட்டு போயிருக்கு. இந்த ஹைட்டு எவ்வளோ தரும் சொல்லியிருக்கிறாங்க, 10 மீட்டர் ஹைட்டுக்கு போயிருக்கு. அப்போ இங்கே என்ன வெலாசிட்டி இருந்திருக்கும், அதான் ஃபைனல் வெலாசிட்டி. ஏன்னா எனர்ஜி லாஸு, ஸ்பீடு குறைஞ்சிருக்கும். மேலேருந்து கீழே விழுந்த உடனே கிரவுண்டில் ஹிட் ஆன உடனே எனர்ஜி லாஸ் இருக்கும். லாஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்பீடு வேரி ஆகுது. ரிமைனிங் இருக்கிற ஸ்பீட்னால பவுன்ஸ் ஆகுது. அப்போ இது எவ்வளோ ஹைட் வரைக்கும் போயிருக்கோ அப்போ மீதி இருக்கிற அந்த வெலாசிட்டினால தான் பவுன்ஸ் ஆகிருக்கும். இந்த மொமெண்டம் சேஞ்சஸ் தான் என்னது, இம்பல்ஸ்னு அர்த்தம். இந்த மொமெண்டம் சேஞ்சஸ் தான் இம்பல்ஸு. ஸோ அப்போ இங்கே என்ன வெலாசிட்டி இருக்கும், ரூட் ஆஃப் இங்கே அதே ஃபார்முலா 2gh 2 × 9.8 × இங்கே ஹைட்டு 10. ஓகேவா? இங்கே தான் 196 வந்திருக்கு, ஈக்குவல் டு 14 மீட்டர் பர் செகண்ட். இவ்வளோ தான். இவங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. மாஸ் வந்துட்டு எவ்வளோ கொடுத்தாங்க, 0.5 kg. அதை 1/2 எடுத்துக்கோங்க. v minus u 28 minus 14 28 minus 14 சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும், சாரி மைனஸ் ஆஃப் மைனஸ் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இல்லையா? ஸோ இப்போ இந்த கேஸில் இது ஆக்சுவலாக வெக்டாரில் போடணும். அப்போ தான் நமக்கு டைரெக்ஷன் வேறு இருக்குது. இதில் இல்லைன்னா மேக்னிடியூட்டில் போட்டால் ப்ராப்ளம் வரும். இங்கே வெலாசிட்டி வந்துட்டு டவுன்வர்டில் இருக்குது. இங்கே என்ன ஆகுது, ஆப்போசிட்டில் மூவ் ஆகிட்டு போகுது. ப்ளஸ் இது இன்க்ரீஸிங், இது டிக்ரீஸிங் வேறு. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் 14 வரும். மைனஸ் ஆஃப் மைனஸ் 14 டைரெக்ஷன் எடுக்கும்போது ரெண்டு வெலாசிட்டி ஆப்போசிட் டைரெக்ஷன் அர்த்தம் இங்கே. ஸோ அப்போ 28 + 14 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 42/2 ஈக்குவல் டு 21 நியூட்டன் செகண்ட். 21 இருக்கா? ஓகே, எஸ். இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து டைரெக்ஷன் நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகுது. மொமெண்டம் சேஞ்சஸ் வரும்போது என்ன நடக்குதுன்னா டைரெக்ஷன் மாறுது. ஸோ இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதனால் வெக்டாரில் போகிறது நமக்கு இதில் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா இங்கே வெலாசிட்டி வந்துட்டு இங்கே பவுன்ஸ் ஆகும்போது, இங்கே ஹிட் ஆகும்போது டைரெக்ஷன் வேறு, இங்கே டைரெக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்குது. அதனால் ரெண்டு வெலாசிட்டி என்னது, ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ அதனால் மைனஸ் ஆஃப் மைனஸ். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 cities X and Y are connected by a regular bus service with a bus leaving is either direction every time t minutes சொல்லிட்டாங்க. ஒரு t மினிட்டுக்கும் என்ன ஆகுது சொல்லியிருக்காங்க, ரெகுலர் பஸ் சர்வீஸ் லீவிங் ரெண்டு டைரெக்ஷனில் எவ்ரி t மினிட்ஸுக்கு பஸ் லீவ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எ கேர்ள் இஸ் டிரைவிங் ஸ்கூட்டி வித் ஸ்பீட் 60 km/h in the direction of X to Y. Notices bus goes to past every 30 minutes in her direction of her motion. Okay, every 10 minutes in the opposite direction போகுது. Okay, so choose the correct option for the time period t, bus service and speed of the bus கேட்டிருக்கிறாங்க. speed of the பஸ்ஸும் அந்த எவ்ரி டைமுக்கும் என்ன ஆகுது, ரெண்டு பக்கம் பஸ் லீவ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த டைம் பீரியட் என்னவா இருக்கும் அப்படி கேட்டிருக்கிறாங்க. அந்த கேர்ளுடைய ஸ்கூட்டியோடைய ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டைம் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஸ்கூட்டியோடைய ஸ்பீடு மீதி ரெண்டும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த கேஸில்
இதில் 2 டைம் நம்ம எடுக்கிறோம். ஒரு டைம் வந்துட்டு சேம் டைரக்ஷன் இருக்கும்போது t1, இது வந்து ரிலேட்டிவ் ஸ்பீடு கேஸு. t2 வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன்னா பஸ் அந்த பொண்ணை கிராஸ் பண்ணும்போது ஒன்று இருக்குது, அந்த பஸ் வந்து கரெக்டாக கனெக்டட் ஆனதுக்கப்புறம் என் கேர்ள் டிரைவிங் ஸ்கூட்டி வித் ஸ்பீட் 60 km/h x to y டைரெக்ஷனில் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. x to y டைரெக்ஷன். ஸோ அவங்கள கிராஸ் பண்ணி ஒரு பஸ்ஸு போகும், கரெக்டாக ஆப்போசிட்டில் ஒரு பஸ்ஸு போகும், இந்த பக்கம் கிராஸ் பண்ணி ஒரு பஸ் போகுது, ரெண்டுமே அவங்களுக்கு இங்கே நடக்குது. அப்படின்னா சேம் டைரெக்ஷனில் போகக்கூடிய பஸ்ஸோட டைமை t1 எடுக்கிறோம், அவங்களோட டைரெக்ஷனில் ஆப்போசிட்டில் போகிற பஸ்ஸோட டைமை t2ன்னு எடுத்துக்கிறீங்க. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம அந்த டைம் பீரியடை கால்குலேட் பண்ண முடியும். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா, இந்த மாதிரி கேஸ் வரும்போது ரிலேட்டிவ் கேஸில் 2 times of t1 by 2 times of t1 by t1 plus t2, இதுதான் அந்த t கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள். ஸோ அவங்க என்னென்ன கொடுத்துருக்குறாங்க டேட்டா நம்ம செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நமக்கு 30 minutes இங்கே 10 minutes தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30 minutes and 10 minutes அதுதான் டைம். அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் அவருக்கு மாற்றிக்கோங்க. அதில் மினிட்டில் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ மினிட்டில் இருக்கணும், பிரச்சனை இல்லை. 2 × 30 × 10 இங்கே மைனஸ் வரும், t1 minus t2 by 30 minus 10. சால்வ் பண்ணுங்க. 2 × 30 × 10 by 20. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே தப்பு பண்ணிக்கலாம், இது மிஸ் ஆகிடுச்சு. 20 தானே, ப்ளஸ் தான், ஆட் தான் சார், 40 தான் வரும். ஸோ இது 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. 15 minute வந்திருக்கா? 15 minute இஸ் த ஆன்சர். எஸ், ஆப்ஷன் ஏ. 2t1 by t1 plus t2 தான் வரும், மைனஸ் கிடையாது. ஸோ இது வந்து ரிலேட்டிவ் கேஸில் டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸ்பீடு கேஸுக்கு வரும்போது தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது வேணால் எழுதி வச்சுக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் பஸ் பை ஸ்பீட் ஆஃப் ஸ்கூட்டி, இந்த மாதிரி ரிலேட்டிவ் கேஸ் வரும்போது என்ன வரும் அப்படின்னா, டைம் பீரியட்லேருந்து கனெக்ட் பண்ணும்போது t1 + t2 கிவன் டேட்டாவிலேருந்து t1 minus t2, இதை யூஸ் பண்ணி நீங்கள் வெலாசிட்டி கண்டுபிடிக்க முடியும். வெலாசிட்டி ஆஃப் பஸ்ஸு தான் வேணும். ஸ்கூட்டி கொடுத்துட்டாங்க 60 km/h. அதுக்கப்புறம் t1 + t2 மினிட்டுக்கு முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதை அவருக்கு மாற்றி ஆகணும், அப்போ தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குங்க. t1 + t2 30 + 10 by 30 minus 10 என்ன வரும்? $40 by 20. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் இது 2 times ஆகிடும் இல்லையா? இது வந்து ஆக்சுவலாக 2 minutes நமக்கு கிடைக்கும். நமக்கு ஆக்சுவலாக km/h மாற்றி ஆகணும். 1 minute = 60 1/60 வருமா? ஓகே, 2. ஸோ இது 60ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள், அது மினிட் இல்லையா? ஸோ ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 120ன்னு வரும். 120 km/h வரும். ஓகே, இது ரேஷியோ தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 செகண்ட், இதை நீங்கள் டேரெக்டாகவே சால்வ் பண்ணிக்கிங்க. இந்த 60 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே கன்வர்ஷன் தேவைப்படாது.
T1 plus T2 by T1 minus T2 சால்வ் பண்ணும்போது ரேஷியோ வந்துடும். இதுவும் மினிட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் நோ இஷ்யூ. அதனால் நீங்கள் இங்கே அவர் கன்வெர்ட் பண்ண அவசியம் கிடையாது. டைம் நியூமரேட்டர் மினிட்டு, டினாமினேட்டர் மினிட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த 60 இது வந்து யூனிட்டில் இருக்கும், 60 km/h. அதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். புரியுதா? ஸோ இது அந்த ரேஷியோ வச்சு நம்ம சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட் இது. ரைட். அடுத்தது an oxygen cylinder of volume 30 liters. இதில் ஆக்சுவலாக மொத்தமாக ஒரு 15 கொஷின் கிட்ட கொஞ்சம் டைம் நிறைய எடுக்கக்கூடிய சில ட்ரையான கொஷின்ஸ்லாம் இதில் இருக்கும். 2025 அதனால தான் கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணதுக்கான காரணமே. ஒரு 30 to 35 ஓகே, ஒரு 35 ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் இருந்தது. 15 கொஷின் அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த பர்டிகுலராக ஒரு 10 to 15 கொஷின் இருக்குது. அது ரொம்ப ட்ரிக்கியான கொஷின். நீங்கள் அது ஆக்சுவல் மெத்தடில் சால்வ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. எலிமினேஷன் பண்ணனா கூட நீங்கள் சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அதுக்கான டைம் இருந்ததாக அதை பண்ணியிருக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த 2025 அவ்வளோ சேலஞ்சாக இருந்ததுக்கான காரணம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக கால்குலேஷன். இதை நீங்கள் எவ்வளோ மெத்தடில் பண்ணாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியாது, ஷார்ட்கட்டில் போட முடியாது. ஏன் பிரச்சனை வரும்னா எல்லாமே நியரஸ்ட் ஆன்சர் 0.125, 0.116, 0.156, 0.144 kg. தெரியுதா? அந்த டீவியேஷன் ரொம்ப கம்மி. டீவியேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தாலே நீங்கள் பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும் தான் கொண்டு வர முடியும். அப்ராக்சிமேஷன் ரொம்ப எடுக்க முடியாது. நிறைய டீவியேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுனா தான் அப்ராக்சிமேஷன் போட்டு நம்ம போடும்போது நியரஸ்ட் ஆன்சர் வச்சு ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். இதில் அதெல்லாம் பண்ண முடியாது. இதில் பிரச்சனை அதுதான். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம ஆக்சுவல் மெத்தடில் சால்வ் பண்ணி மட்டும்தான் ஆன்சரை கொண்டு வரவே முடியும். இது அந்த மாதிரி கேஸ் இது. ரைட். ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? PV = NRT. இந்த கேஸுக்கான ஃபார்முலா. ஏன்னா ஆக்சிஜன் சிலிண்டர் 30 liters கொடுத்துட்டாங்க, ஹேஸ் 18.20 moles ஆஃப் ஆக்சிஜன். ஆஃப்டர் சம் ஆக்சிஜன் இஸ் withdrawn ஃப்ரம் தி சிலிண்டர். இட்ஸ் காஜ் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, 11 atmospheric ப்ரெஷர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. காஜ் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் 27 degree Celsius கொடுத்துருக்குறாங்க. மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் withdrawn ஃப்ரம் த சிலிண்டர். வெளியில் வந்த அந்த ஆக்சிஜனுடைய மாஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆரோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. மாலிகுலார் மாஸ் O2 32, 1 atmospheric pressure 1.01 × 10⁵ பாஸ்கல் எடுக்க சொல்லியிருக்காங்க. 10⁵ பாஸ்கல் ஆர் நியூட்டன் பெர் மீட்டர். இதுதான் ஆக்சுவலாக இந்த கேஸு. ஓகே. ஸோ PV = NRT. P1 NRT by V. ஸோ இதுதான் ஆக்சுவலாக நமக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கால்குலேஷன் ரொம்ப லென்த்தாக இருக்கும். நான் வேல்யூ போடுறேன், அப்புறமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி சால்வ் பண்ணுற ஸ்டெப்ஸை மட்டும் நான் போட்டுறேன். 100/12 ஃபார்முலா தான் இது. ஸ்டெப்ஸை அப்படியே போட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஆகணும். × 300 by வால்யூம் வந்து 30 × 10⁻³ ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 15 × 10⁵ பாஸ்கல் அப்படின்னு கிடைக்கும். இது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு மாற்றினீங்கன்னா 15 ATMனு எழுதலாம். 15 ATM. சரியா? ஸோ இதெல்லாம் ரொம்ப லென்த்தி கொஷின் இது. ரைட். இப்போ அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்னா P2 கால்குலேட் பண்ணணும். ஸோ P2 = காஜ் ப்ரெஷர் ப்ளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். காஜ் ப்ரெஷர் ப்ளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ இது வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11. கரெக்ட்? 11 தானே கொடுத்தாங்க. 11 ப்ளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 1 மொத்தமாக 12. இது ஃபைனல் ப்ரெஷர். காஜ் ப்ரெஷர் ப்ளஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஓகே. இப்போது இதை கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா ஃப்ரிக்ஷன் லாஸ்ன்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இது ஃப்ரிக்ஷனல் லாஸ். P1 minus P2 by P1. P1 minus P2 by P1. ஸோ எவ்வளோ ஒரு லாஸ் மட்டும்? அந்த லாஸ் தான் இங்கே வெளியில் வந்த கேஸு வித்ட்ரான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது by 15. இது அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணி முடிச்சுங்க 1/5 கிடைக்கும். ஸோ அப்போ 1/5 ஆஃப் கேஸ் போர்ஷன் என்ன இருக்குது? ரிமூவ் ஆகிருக்குது.
ரிமூவ்டு கேஸ் எவ்வளோ 1/5 பார்ட் ஆஃப் கேஸ் வந்து ரிமூவ்டு மொத்த கேஸ்லேருந்து 1/5 பார்ட். ஸோ அப்போ இனிஷியல் மாஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து ரிமூவ்டு மாஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். இனிஷியல் மாஸ் எவ்வளோ வரும் 18.2 இன்ட்டு மொத்த ஆக்சிஜன் எவ்வளோ 32வா கரெக்ட். இது 18.20 சொல்லியிருந்தாங்க மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். மொத்தமாக மாலிகுலர் மாஸ் எவ்வளோ 32. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் மொத்த மாஸ் நமக்கு கிடைச்சிடும். கிட்டத்தட்ட என்ன ஒரு 576 கிராம் 576 கிராம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ரிமூவ்டு மாஸ் தேர்ஃபோர் ரிமூவ்டு மாஸ் என்னென்னா எவ்வளோ போர்ஷன் ரிமூவ் ஆகிட்டு கண்டுபிடிக்கும் ரேஷியோவில் கண்டுபிடிச்சதும் 1/5 பார்ட் 1/5 ஆஃப் 576 கிராம். டோட்டல் பார்ட்டில் 1/5 எவ்வளோ வந்திருக்கோ அதான் ரிமூவ்டு பார்ட். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் கிட்டத்தட்ட 115 அப்படின்னு வரும். ஸோ 115 கிராம். இது கேஜியில் எதுனா என்ன வரும் 0.115 கிலோகிராம் 0.115. ஸோ கிட்டத்தட்ட ஆன்சர் என்ன வரும் 4. ஓகேவா. ஸோ இந்த கொஷினே ரொம்ப லென்த்தியாக இருக்கும். இது நீங்கள் எந்த மெத்தடில் நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் ஆக்சுவல் மெத்தடை தவிர வேறு எதுவுமே இதில் ட்ரை பண்ண முடியாது. எலிமினேஷன் நான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தாலும் அப்ராக்சிமேஷன் எடுக்க முடியாது. இந்த கொஷினில் பெரிய சிக்கல் அதுதான். ரொம்ப ரிஸ்க்கான கொஷின் இது. எக்ஸாமில் யாராவது நீங்கள் வந்துட்டு நார்மல் இதில் ட்ரை பண்ணலான்னு போயிட்டீங்கன்னா கூட இந்த வேல்யூ வந்து 156 144 116 மோர் பர்ஃபெக்ட் ஆன்சர். எல்லாமே நியரஸ்ட்டாக ஒரு எலிமினேஷனுக்கு பண்ணுறதுக்கான அந்த டீவியேஷன் கூட ஜாஸ்தி கிடையாது. ஒன்று 0.2 0.3 0.4 அந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தனால தேர் இஸ் நோ ஆப்ஷன். நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணி ப்ரெஷர் சேஞ்சஸை வச்சு கால்குலேட் பண்ணுறோம். அந்த ரிமூவ்டு கேஸில் எவ்வளோ ப்ரெஷர் சேஞ்சஸ் இருந்திருக்கு அதிலிருந்து ரிமூவ்டு போர்ஷன் டோட்டல் மாஸ்லேருந்து ரிமூவ்டு போர்ஷனோடைய மாஸ் எப்படின்றத கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ஸோ எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்லாம் வந்தால் ரொம்ப கவனமாக இருங்க. ரிஸ்க் எடுத்து மாட்டிக்காதீங்க. எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணிவிட்டு டைம் இருந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் போய் மாட்டிக்கூடாது இந்த மாதிரி கொஷின்லாம். ஏன்னா சில கொஷின் பேப்பரை நமக்கு எப்பயுமே 45 கொஷினில் ஈஸி கொஷின் பேப்பராக இருந்தால் கூட ஜென்ரலாக ஒரு 1 or 2 கொஷின் லென்த்தி கொஷின் இருக்கும். அதாவது அது அக்யூரேட்டாக சால்வ் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி கொஷின் ரொம்ப ட்ரிக்கியாக இருக்குது அப்படின்றது என்னென்னா இது நார்மலாக ஃபார்முலாவும் நமக்கு டக்குன்னு பார்த்தோன்னே கால்குலேட் பண்ணுற மாதிரி டேட்டா இருக்காது. ரெண்டாவது நியரஸ்ட் ஆன்சர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், டேட்டா ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் டேட்டாவை பார்த்தீங்கன்னா தெரியும் 6 O2 அதுக்கப்புறம் இங்கே ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க 11 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். வரக்கூடிய ஆன்சர் ரொம்ப பர்ஃபெக்டாக அதாவது ரொம்ப டீவியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி சில டைப் ஆஃப் கொஷின் இருக்கும். இதெல்லாம் எதில் வரும்னா தெர்மோடைனமிக்ஸ் கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். கைனடிக் தியரி ஆஃப் கேஸில் இந்த மாதிரி கொஷின் வந்து கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி ஆகிடும். சரியா. ஸோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இந்த மாதிரி கொஷின்லாம் டக்குன்னு கை வைக்காதீங்க. எக்ஸாமில் சால்வ் பண்ணும்போது நமக்கு இதுலேயே எங்கெல்லாம் 30 கொஷின் ஈஸியாக இருக்குதோ ஸோ செக் பண்ணும்போதே உங்கள் ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கொஷின் எங்கே இருக்குது, ஆப்டிக்ஸ் கொஷின் எங்கே இருக்குது, வேவ் ஆப்டிக்ஸ் அப்படி டூயல் நேச்சர் கொஷின் எங்கே இருக்குது, செமிகண்டக்டர் லாஜிக் கேட்டு இல்லை அது ரிலேட்டடான கொஷின்ஸ் எங்கே இருக்குது, சிம்பிளான கைனமேட்டிக்ஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் கொஷின் இந்த மாதிரி சாப்டருடைய கொஷின்ஸ் முதல்ல எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. இதெல்லாம் ஈஸி சாப்டர்ஸ் நமக்கு அதெல்லாம் ரொம்ப சிம்பிளான சாப்டர்ஸ். அந்த கொஷின்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி முதல்ல சால்வ் பண்ணிட்டீங்கனாலே அதில் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு 25 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி கிடச்சிரும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் ஈஸி சாப்டர். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி கொஷினை சூஸ் பண்ணுங்கள். அதில் ரொம்ப ட்ரையான கொஷின் எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் டைம் இருந்தால் பாருங்கள், லாஸ்ட் மினிட்ல ட்ரை பண்ணுங்கள். பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸி ப்ளஸ் கரெக்ட் பிக்கிங் கொஷின் ரொம்ப முக்கியம். டைம் சேவ் ஆகணும், ப்ளஸ் கான்ஃபிடென்ட்டாக நமக்கு தெரியக்கூடிய சாப்டராகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் ஈஸியாக ஆன்சர் கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மோஸ்ட்லி 12th ஃபிசிக்ஸில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஏசி சாப்டர் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிஷன் நல்லா படித்து வச்சுன்னா அது ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். செமிகண்டக்டர் நமக்கு எப்பவுமே சொன்னது தான். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2 கேட்டாலும் சரி 3 கேட்டாலும் சரி எப்படியா இருந்தாலும் மெஷர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு போகுது, ஸ்க்ரூ கேஜ் வெர்னியர் கலிப்பர். ஸோ அப்புறம் டைமென்ஷன் அனாலிசிஸ் லைக் தட் அதில் ஏதோ ஒரு கொஸ்டின் எப்படி இருந்தாலும் வந்துட்டு தான் போகுது. ஸோ அப்போ எப்படி இருந்தாலும் நமக்கு அது ஒரு 2-3 கொஸ்டின் கிடைச்சிடும். கைனமேட்டிக்ஸ் ஒரு சிம்பிள் கொஸ்டின், பேசிக் டைம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இருக்கலாம், ப்ரொஜெக்டல் மோஷன் கேஸாக இருக்கலாம் லைக் தட். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி வச்சிடணும். இதுலேயுமே ஈஸி சாப்டர் கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஆர்எம்எஸ் ஸ்பீடு கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. ஆர்எம்எஸ் ஸ்பீடு ரொம்ப ஈஸி. மீன் ஃப்ரீ பார்த்து மோஸ்ட்லி இதில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின் அதுதான். இந்த கொஷின் மட்டும்தான் ரொம்ப லென்த்தியான ட்ரிக்கியான கொஷின் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டாவை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இது ரொம்ப ஒரு மாதிரி டைம் எடுக்கக்கூடிய கொஷின். இது
நார்மல் மெத்தடில் தான் ட்ரை பண்ணணும். ஸோ அதனால் டோன்ட் டேக் ரிஸ்க் ஃபார் திஸ் கொஷின். எக்ஸாமில் நான் சொல்கிறது நீட் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது ஆன் ஸ்பாட்டில் டக்குன்னு போய் இதெல்லாம் கை வச்சிடாதீங்க. இதெல்லாம் அப்புறமா ட்ரை பண்ணுங்கள். இது ஒருவேளை சேம் டிட்டோவாக கொஷின் இருக்குது எங்கேயே பார்த்த மாதிரி இருந்ததுனா மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதனால் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஈஸி கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிங்க. நமக்கு ஈஸி கொஷினை கண்டுபிடிச்சி ஒரு 35க்கு மேலே போயிடுங்க முதல்ல. அப்புறம் நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட டார்கெட்டு 45ல் 35 நெருங்கிறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணிடணும். 35 தாண்டிட்டனாலே மார்க் பூஸ்ட் பண்ணிடலாம். ஆனால் அந்த 35 கரெக்டாக வரணும். அதுக்கு கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். அக்யூரேசி ரொம்ப நெகட்டிவ் வராத அளவுக்கு கரெக்ட் ஆன்சர் கொண்டு வர்றதுக்கு எந்த கொஷினை சூஸ் பண்ணணும். செலக்டிவ் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம். எதை நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது நம்ம எதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அதை தான் முதல்ல போய் கை வைக்கணும். நீங்கள் ஆர்டராலாம் போயிட்டு இருக்கக்கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஆர்டராக நீங்கள் பண்ணால் டைம் ஆகும். கொஷின் பேப்பர் நீங்கள் கோத்ரூ பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கொஷின்ஸ் சாப்டர் கொஷின் இருக்குன்னு டக்குன்னு பார்த்துடணும். பர்டிகுலராக 12th ஃபிசிக்ஸில் வரக்கூடிய எந்த கொஷின் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஏதாவது அதுலேயும் சேலஞ்சான சில கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு 25 கொஷின் வருதுன்னா குறைஞ்சது ஒரு 20 நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு அதில் கான்ஃபிடென்ட் வந்துடணும். மீதி இருக்கிற 12th ஃபிசிக்ஸில் எப்படியாவது ஒரு 10 கொஷின் கண்டுபிடிச்சிடணும். 11th ஃபிசிக்ஸில் மீதி ஒரு மொத்த கொஷினில் 35 தாண்டுங்க. அப்புறம் எவ்வளோ வருது கொஷின் பேப்பர் டிஃபிகல்ட் லெவல் அதெல்லாம் பொறுத்து அப்புறம். பட் ஆனால் 35ன்றது சேஃப். 35 கொஷின்ஸு கரெக்டாக அட்டன் பண்ணுறது எப்பயுமே சேஃப் ஜோன், ஸ்டார்டிங் ஜோன். அதான் அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு நல்ல கட் ஆஃப் நல்ல காலேஜ் நீங்கள் ஈஸியாக கெட் பண்ணுற முடியும். ரொம்ப கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் நீங்கள் 45 அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது. 40+ போய்ட்டால் இன்னும் நல்லது. அது கொஷின் பேப்பர் எப்படி வருதுன்றதை பொறுத்து. ஸோ அதனால் சில கொஷின்ஸ் எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ அதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். 2025 ஏன் கஷ்டமாக இருந்ததுன்றதுக்காகவும், ஒருவேளை கொஷின் பேப்பர் டஃப்பாக வந்துட்டாலும் நிறைய கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தாலே போதும், கட் ஆஃப் வந்துடும். புரியுதா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 45 டார்கெட் வைக்கணும் அவசியம் கிடையாது. இஃப் த கொஷின் பேப்பர்ஸ் ஆர் வெரி லென்த்தி ஆர் வெரி டிஃபிகல்ட், இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ அட்டன் பண்ண முடியும்னு பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், குறைஞ்சது 25 to 30 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ டஃபாக கேட்டாலும் ஈவன் இந்த கொஷின் பேப்பர்லையுமே 25 to 30 கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நீங்கள் நான் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டில் பார்த்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொஷின் ரொம்ப ஈஸி. முதல்ல எடுத்த உடனே ஒரு 6-7 கொஷின் பார்த்தேன் பாருங்கள். அது எல்லாமே ஈஸி கொஷின். ரேஆப்டிக்ஸில் கேட்ட 2 கொஷின் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் அந்த சிம்பிள் ரேஷியோ கேட்டிருந்தாங்க மொமெண்டம் கேஸில், மேக்னெட்டிக் மொமெண்டம். இந்த மாதிரி சிம்பிள் கொஷின்லாம் அங்கங்கே இருக்கும். அப்படியே 45 டஃபாகலாம் கேட்க மாட்டாங்க. சரியா? டஃப்னா எல்லாருக்கும் டஃப் தானே. ஸோ அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் தான் அங்கே டிசைட் பண்ண போது நம்ம கட் ஆஃப். ஸோ அந்த மென்டாலிட்டியில் எப்பயுமே இருக்குது, பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருங்க. ரைட்? ஸோ இந்த கேஸுக்கு வாங்க. கரண்ட் இங்கே பாஸ் ஆகுது. இண்டக்டன்ஸில் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? L × di/dt. தட் இஸ் த ஃபார்முலா. இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறது இண்டக்டன்ஸில் L × di/dt. இங்கே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். A to B தான் கேட்குறாங்க. Vm - L × di/dt. அப்புறம் கரண்ட் இதில் வெளியில் இந்த பக்கம் வரும் இல்லையா? கரண்ட் இங்கே உள்ளே பாஸ் ஆகுது. இங்கே மைனஸ் வரும். -5 வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. ஸோ அப்போ கரண்ட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க கொஷினில்? கரண்ட் கொடுத்துருக்குறாங்களா? இது வந்து di/dt கொடுத்துட்டாங்க. 1 Ampere/second. கரண்ட் 2 Ampere. கரண்ட் வந்துட்டு 2 Ampere. 2 Ampere கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ 2 × 2 -VB = 0. L எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 1. di/dt அதுவும் 1. -5 -4 -VB = 0. ஸோ இப்போ என்ன வரும்? -1 -5 -4 என்ன ஆகிடும்? -10. இப்போ போனால் +10. 10 வோல்ட். 10 வோல்ட். ஓகேவா? எஸ் -L வரும். எஸ் இஎம்எஃப் -L தான். நான் மேக்னிடியூட் மட்டும் எழுதிருக்கிறேன். சைனோடு எழுதுனீங்கன்னா -L × di/dt தான் வரும். மேக்னிடியூடில் எடுக்கும்போது L × di/dt. ஸோ சைனோடு எழுதும்போது இதாக வரும், -L × di/dt. ஸோ இண்டக்டன்ஸுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் இஎம்எஃப் எதுக்கு ஈக்குவல்? -L × di/dt. இண்டக்டன்ஸுக்கு அக்ராஸில் எஸ் -1 மேக்னிடியூடுக்கு நம்ம அதை போடும்போது யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அதனால் அதை அப்படி அந்த மெத்தடில் போட்டேன். பட் ஆக்சுவல் ஃபார்முலா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இண்டக்டன்ஸுக்கு அக்ராஸில் என்ன வரும்? -L × di/dt. ஸோ இதான் ஃபார்முலா. di/dtன்றது கொஸ்டினில் இந்த வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சாலும் த ரேட் ஆஃப் 1 Ampere/second. இந்த ரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஃபரன்ஷியேஷன். Ampere/second என்ன அர்த்தம்? கரண்ட் பை வாட்? டைம். ஸோ அதனால் di/dt. அவ்வளோதான். இது நார்மலாக நம்ம எப்படி கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணுவோமோ அந்த மெத்தடில் அப்ளை பண்ணால் ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதில் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின்.
ரைட். ஸோ சில கொஷினை நீங்கள் லாஜிக்கலாகவும் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கொஷின் இது. இதுக்கு நீங்கள் நார்மலாக ஃபார்முலாலாம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? சிஸ்டமில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த கொஷினை ஃபுல்லாக படிங்க. ஆசிலேட்டிங் ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம். A spring is connected to a box filled with sand. ஓகேவா? கொஷினை ஃபுல்லாக பார்த்துங்க. connected with the sand. As box oscillate, sand leak ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஆசிலேட் ஆகும்போது sand leaks slowly out of the box vertically. Average frequency omega t, average amplitude a of t of the system change. What of the system change with time ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. One of the following options schematically depicts these changes correctly ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஒமேகா டி டைமு அப்புறம் ஆம்ப்ளிடியூட் இது கூட தான் ரிலேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நீங்கள் ரொம்ப சப்ஜெக்ட் கூட நீங்கள் போக தேவையில்லை. ஒரு ரஃபாக ஒரு டயக்ராம் மட்டும் போடுங்களேன், உங்களுக்கே அது புரியும் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு. இது வந்து நார்மலாக ஒரு ஸ்ப்ரிங் இப்படி இருக்குது. இதில் வந்து ஏதோ ஒரு அந்த சேண்ட் பாக்ஸ் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்மால் இப்போ ஒரு ஹோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் சேண்ட் என்ன ஆகுது, கீழே கொட்டுதுன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ இது இப்படி ஆசிலேட் ஆகுமா, வெயிட் இப்படி இருந்து இப்படி ஈர்த்து விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகுது, இப்படி இப்படி போயிட்டு வருது. கரெக்டாக? லீக் ஆகுதுன்னா வெயிட்டு குறைய என்ன ஆகும், போயிட்டு வர தூரம் குறையுமா? வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால தான் ரொம்ப தூரம் வந்து போகும். கரெக்டு தானே? வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்தால் கிராவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். வெயிட் அதிகமாகுது, அதனால் கீழே அதிகமாக வந்துட்டு மேலே அப்புறம் போகணும், அதிகமாக வந்துட்டு இப்படி போகணும். வெயிட்டு குறைய என்ன ஆகும், ரொம்ப தூரம் வராது, ஃபாஸ்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே போகும். ஆம்ப்ளிடியூடுன்றது எவ்வளோ தூரம் வருதோ, ஆம்ப்ளிடியூடுன்றது டிஸ்டன்ஸு, ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குது. மாஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது ஆம்ப்ளிடியூட் ஜாஸ்தியாக இருக்கும், வெயிட்டு குறைய அது வரக்கூடிய தூரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரீக்குவென்சி ஒமேகான்றது என்னது, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்டு. ஜாஸ்தி வந்து போச்சுன்னா அது போகிற நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் என்னாகும், கம்மியாக இருக்கும். கம்மியான டிஸ்டன்ஸ் வந்து அதிகமான ஆசிலேட்டு 1 2 3 4 5 ஃபாஸ்ட்டாக போகும். ரொம்ப தூரம் வந்து போச்சுன்னா ஒரு சைக்கிளுக்கு ஜாஸ்தியாக ஆகும். அப்போது மாசு குறைய டைம் பீரியடு கேஸுக்கு நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஆம்ப்ளிடியூடு டிக்ரீஸ் ஆகுது. ஏன் டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னா அது வெயிட்டு குறையிறதுனால அந்த லென்த் எக்ஸ்டெண்ட் ஆகிற லென்த்து குறையுது, அதனால் ஆம்ப்ளிடியூடு குறையுது. ஃப்ரீக்குவென்சி ஜாஸ்தி ஆகுது, ஏன் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் அதிகமாகுது. இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு சைக்கிள் போகிறதுக்கும் இங்கேருந்து ஒரு சைக்கிள் போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தட் இஸ் த ஐடியா. அப்போ இந்த கேஸில் டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆம்ப்ளிடியூடு டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஏன்னா மாஸ் டைம் இன்க்ரீஸ் ஆக லீக் ஆகிட்டே இருந்தாலும் மாஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால் ஆம்ப்ளிடியூடு குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஃப்ரீக்குவென்சி அதிகமாகிட்டே போகுது, ஏன் ஆசிலேஷன் வந்துட்டு அதிகமான ஆசிலேஷன்ஸ் வரதுனால அப்போது இது அதிகமாகுது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபார்முலா கேஸுக்கே உள்ளே போக தேவையில்லை. இஃப் யூ ஹேவ் குட் காமன் சென்ஸ், சப்ஜெக்டை கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருந்துட்டு அங்கே என்ன நடந்திருக்கும், ஸ்ப்ரிங்குடைய மோஷன் எப்படி இருந்திருக்கும், டைம் கூட ரிலேட் பண்ணும்போது ஆம்ப்ளிடியூடைய மீனிங் என்ன, ஒமேகாவுடைய மீனிங் என்ன, 2π ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். அப்போ டைம் ஜாஸ்தியாக மாஸ் லீக்காக குறையுது, நிறைய சைக்கிள்ஸ் போயிட்டு வர ஆரம்பிக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட் எப்படி நான் கனெக்ட் பண்ணுறது, புரியுதா? ஸோ அதனால் சம்டைம்ஸ் யூ கேன் ஃபைண்ட் பை யூசிங் யுவர் காமன் சென்ஸ் ஆல்சோ. ஃபிசிக்ஸில் அதை நீங்கள் பண்ண முடியும் சில டைப் ஆஃப் கொஷினில், நாட் ஃபார் எவ்ரி கொஷின். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஷின் வந்தால், இந்த மாதிரி வரும்போது யூ கேன் திங்க் லைக் திஸ். இப்படியெல்லாம் யோசிச்சா கூட ஈஸியாக நீங்கள் ஆன்சரை கெட் பண்ண முடியும். ஸோ இது அப்படியே லைட்டாக அந்த சேண்டு கொட்டிக்கிட்டே இருந்தால் மாஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ரைட், நெக்ஸ்ட் கொஷின். எஸ், சூப்பர். A model for quantized motion of an electron in a uniform magnetic field B states that flux passing through the orbit of the electron n into h by n ன்னு கொடுத்துக்கிறாங்க, n h by e அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. Where n is an integer, h Planck constant, e is magnitude of the electric charge. According to the model, the magnetic moment of an electron lowest energy ஸ்டேட்டுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த கேஸு கொஞ்சம் டெரிவேஷன் தான் இது. இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் ஒன், பட் வி கேன் டெரைவ் இட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம லாஸ்ட் டைமே ஒரு தடவை ஒரு சாம்பிள் கொஸ்டின் டெரைவ் பண்ணது தான் இது. இங்கே என்னென்னா லோவஸ்ட்டு எனர்ஜி ஸ்டேட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் இங்கே n = 1. கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மேக்னெட்டிக் மொமெண்ட்டு. மேக்னெட்டிக் மொமெண்ட்டோடைய ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், ஃபார்முலா கரண்ட் இன்ட்டு ஏரியா, தட் இஸ் கால்டு மேக்னெட்டிக் மொமெண்ட். கரண்ட் இன்ட்டு ஏரியான்றது மேக்னெட்டிக் மொமெண்ட்டோடைய ஃபார்முலா. இங்கே சார்ஜ் நம்ம இப்போ உள்ளே கொண்டு வந்தாகணும், ஏன்னா எலக்ட்ரான் கூட தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எலக்ட்ரான் கூட கனெக்ட் பண்ணால் கரண்ட் I = சார்ஜ் பை டைம்.
கரெக்டா? பிகாஸ் I ஈக்குவல் டு என்னது q/t. இங்கே qன்றது எலக்ட்ரான், அதனால் சார்ஜ் பை டைம், சார்ஜ் பை டைம். புரியுதா? இங்கே கேபிட்டல் டி போகிறதுக்கான காரணம் ஒமேகா உள்ளே கொண்டு வரதுக்காக. ரைட்? டைம் பீரியட் ஒமேகா உள்ளே கொண்டு வாங்க, 2π/ஒமேகா. ஸோ இதிலிருந்து ஒமேகா மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும்? e⍵×a/2π ஈக்குவல் டு m. இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? இதை கூட கேபிட்டல் எம்னு யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு மாஸ் வேறு வருது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு. ரெண்டு ஒரே மாதிரி எம் இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா இங்கே ஒரு எம் இருக்குது இல்லையா, மாசை உள்ளே கொண்டு வந்தாகணும். ரைட்? ஸோ இதுதான் ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் ஒமேகாவுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டில் உள்ள ரிலேஷன், சர்க்குலர் பாத்தில் சுற்றும் போது ஒமேகாவுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன் என்னது? qB/m. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? மூவிங் சார்ஜ் அண்ட் மேக்னெட்டிசம் சாப்டரில் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் சார்ஜ் என்ட்ரு ஆச்சுன்னா சர்க்குலர் பாத்தில் சுற்றும். அந்த சர்க்குலர் பாத்தில் சுற்றும் போது அதில் ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். R ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா வந்துருக்கும், இது qB/2m சம்திங் நினைக்கிறேன். அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? அந்த சாப்டருடைய கேஸில் தான் ஒமேகா கண்டுபிடிக்கும் போது qB/mனு வரும். டைம் t ஈக்குவல் டு இதில் 2π/ஒமேகான்னு போடும்போது அந்த ஃபார்முலா சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இங்கே க்யூன்றது எலக்ட்ரான், அதனால் eB/m. ஸோ இதை தான் இங்கே உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதை உள்ளே கொண்டு வந்தால் தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவில் ஃப்ளக்ஸு கொடுத்துட்டாங்க. இதான் ஃப்ளக்ஸு, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கொடுத்துட்டாங்க, NH/Eன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதிலேருந்து m ஈக்குவல் டு E இன்ட்டு ஒமேகாவுக்கு பதிலாக eB/m இன்ட்டு a/2π இன்ட்டு a/2π அப்படின்னு நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டெரைவ்டு கேஸ், இது நாட் டைரக்ட் கொஷின், டெரிவேஷன். இது b இன்ட்டு a, இதை அப்படி செப்பரேட் பண்ணிக்கோங்க. E இன்ட்டு E ஸ்கொயர் b இன்ட்டு a/2πm. வாட் இஸ் b இன்ட்டு a? மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா என்னது? E ஸ்கொயர் இன்ட்டு b இன்ட்டு a வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் 5b. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? வாட் இஸ் BA? B இன்ட்டு ஏன்னா ஃப்ளக்ஸ்னு அர்த்தம், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு. அப்போ BAக்கு பதிலாக நீங்கள் என்ன போட முடியும்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், BA காஸ் தீட்டா நம்ம பார்த்துருக்குறோம்ல, அதுதான். ஸோ அப்போ இதிலேருந்து தேர்ஃபோர் m ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம்? E ஸ்கொயர் இன்ட்டு 5b/2πm. E ஸ்கொயர் 5b/2πm. 5b பதிலாக கொஸ்டினில் கொடுத்துக்கிறாங்க NH/E. NH/E. ஸோ அப்போ E ஸ்கொயர்/2πm NH/E. இதுதான் ஆக்சுவலாக நமக்கு 5bக்கு அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூ. கரெக்டாக? இதில் n ஈக்குவல் டு 1, n ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். E ஸ்கொயர் E கேன்சல் ஆகிடும். நான் அதை முன்னாடி நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். லோவஸ்ட் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, E/2πm இன்ட்டு H. ஸோ அப்போ HE/2πm இதுதான் மேக்னெட் டைபோல். HE/2πm, HE/2πm. ஆப்ஷன் C இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் C இஸ் த ஆன்சர். Right? Next question. Next one. A body weight 48 Newton on the surface of the earth. The gravitational force experienced by the body due to the earth at a height equal to 1/3 of the radius of the earth னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. 1/3, அதாவது height equal to earthோட ரேடியஸ் மாதிரி 1/3. அப்போ நம்ம ஃபார்முலா ஏற்கனவே கொடுத்துருந்தோம், ஞாபகம் இருக்குதா? radius of the earth by n. அப்போ n equal to 3 at பர்டிகுலர் ஹைட்டில் வெயிட் கண்டுபிடிக்கிறோன்னா ஃபார்முலா என்ன சொல்லுங்கள்? எர்த்தோட ரேடியஸ் கூட கம்பேர் பண்ணி கொடுத்தாங்கன்னா n/n+1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு வெயிட் அட் த கிரவுண்டு. W என்னது? கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது, கிரவுண்டில் இருக்கும்போது என்ன வெயிட், என்னன்றது இதுதான். இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஹைட் ஈக்குவல் டு RE/3னா எர்த்தோட ரேடியஸ் மாதிரி 1/3, 1/4, 1/2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 3/4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே வெயிட் 48. கிரவுண்டில் இருக்கும்போது, சர்ஃபேஸ் ஆஃப் இடத்துல இருக்கும்போது இதான் வரும்.
9/16 into 48. ஸோ இது 3 வரும். ஆன்சர் என்ன வரும்? 27 நியூட்டன். ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். 27 நியூட்டன் இஸ் த ஆன்சர். இது நான் அந்த ஃபார்முலா நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. n/n+1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு W. இது ஞாபகம் வச்சுன்னா ரொம்ப ஈஸி சால்வ் பண்ணுறதுக்கு. ரைட். ஸோ இதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்லியிருந்தேன். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. இந்த கொஸ்டினை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். நாட் ஆக்சுவல் மெத்தடில் சால்வ் பண்ண முடியாது. ரொம்ப இதுவும் டைம் எடுக்கும். கன்சிடர் வாட்டர் டேங்க் ஷோன் இன் த ஃபிகர். இட் ஹேஸ் ஒன் வால் x = L கேன் பி டேக்கன் wide z direction filled with liquid surface tension S density rho liquid surface make an angle x axis x = L ன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? the height of the surface அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹைட்டு நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஹைட்டு எந்த ஆக்சிஸோட ரிலேட்டட்? எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா? ஈக்குவேஷன் நீங்கள் எழுதும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வர வேண்டிய டேட்டா உங்களுக்கு என்ன வேரியபிளில் வரணும்? ஹைட்டுக்கு கனெக்ட் பண்ணும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்யில் வரணும். சொல்கிறது புரியுதா? எக்ஸ் ஆக்சிஸ் இந்த ஹரிசாண்டல், ஹைட்டுன்றது இந்த ரிலேஷன். எக்ஸ் ஆக்சிஸுக்கு இங்கே ரிலேஷனில் வர முடியாது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இட் இஸ் ரிலேட்டட் டு ஹைட்டு. அதனால் dy/dx கூட ரிலேட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ இங்கே கேஸ் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் கூட ரிலேட் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இது ரெண்டும் ஆப்ஷனாக வர முடியாது. மீதி இது ரெண்டுத்துலேயும் நம்ம எடுக்க முடியும். இதில் இந்த ρgs கான்ஸ்டன்ட்டு கரெக்டாக இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்டு ஒய்ன்னு கேட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ ஒய் தான் இங்கே ஹைட்டு. ஸோ இந்த எலிமினேஷனில் வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு முடியும்? இந்த கேஸுக்கான ஆன்சரை கெட் பண்ணியிருக்க முடியும். சொல்கிறது புரியுதா? இதில் வேரியபிள் கிடையாது, இது கான்ஸ்டன்ட்டு. இந்த டேர்ம் என்னது? கான்ஸ்டன்ட். ஸோ இது ரெண்டு எக்ஸ் ஆக்சிஸ். இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு ஹைட்டு, இட் இஸ் ஹரிசாண்டல் ஆக்சிஸ். ஹைட்டுன்றது ஒய் ஆக்சிஸ். ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷனை லாஜிக்கல் திங்கிங்கில் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த வே டு எலிமினேட். நெக்ஸ்ட், the intensity of transmitted light when a polaroid sheet placed between two crossed polaroid. ஸோ இதுக்கு தான் நான் ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி கேஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் இது. இன்டென்சிட்டி ஆஃப் லைட் போலராய்டு ஷீட் பிளேஸ்டு டூ கிராஸ்டு போலராய்ட்ஸுக்கு பிட்வீனில் 22.25 ஃப்ரம் த போலரைசேஷன் ஆக்சிஸ் ஆஃப் போலராய்ட் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? இன்டென்சிட்டி ஆஃப் த ஃபைனல் லைட் என்ன வரும்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா I is equal to I0/8 sin square 2θ. இதுதான் ஆக்சுவலாக இந்த கேஸுக்கான ஃபார்முலா. ஓகேவா? டூ கிராஸ்டு போலரைட்ஸ் நடுவில் சம் ஆங்கிளில் நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வெளியில் வர லைட்டோட இன்டென்சிட்டி என்னென்னு கேட்டாங்கன்னா இதை டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். இன்பிட்வீனில் கிராஸ்டு போலரைடை பிளேஸ் பண்ணணும். எது 22.5ன்றது கிராஸ்டு போலரைடோட ஆங்கிள். இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் பாருங்கள்? I0/8 sin square 2 into theta க்கு பதிலா 22.5. ஸோ I0/8 sin 45 டிகிரி என்ன கிடைக்கும்? sin 45 டிகிரி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் ஓகே I0/8 கிட்ட I0/4 I0/4 ஃபார்முலாவில் I0/4 வரும். ஆக்சுவலாக இது டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய டெரைவ்டு ஃபார்முலா இது இந்த கேஸுக்கு. அது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இருக்கும். அதோட வேவ் ஆப்டிக்ஸில் போனீங்கன்னா கடைசி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். I0 அந்த டெரிவேஷன் அது டெரைவ் பண்ணி ஃபைனலாக அந்த டெரிவேஷனை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதான் ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா. இதிலேருந்து சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? I0/4 இன்ட்டு 45னா 1/√2 1/√2 ஹோல் ஸ்கொயர் I0/4 இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு I0/8ன்னு கிடைக்கும். ஸோ ஃபார்முலா வந்து I0/4 sin square θ. ஓகேவா? ஸோ 1/8 I0/8. ரைட்? எஸ். Next one, a photon and an electron have the same energy அப்படின்னு சொல்லி குழு கொடுத்துட்டாங்க. The ratio of wavelength of photonக்கு எலக்ட்ரானுக்கு எடுத்து டி பிராக்லி வேவ்லென்த்னு சொல்லிட்டாங்க. ரேஷியோ வந்துட்டு ஃபோட்டானுக்கும் டி பிராக்லி வேவ்லென்த் எலக்ட்ரானுக்கு எடுக்கும்போது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபோட்டானுக்கு என்ன வரும்? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hc/λ. இது ஃபோட்டான் எனர்ஜிக்கு. டி பிராக்லி வேவ்லென்த் கூட கனெக்ட் பண்ணோம்னா
de Broglie wavelength. de Broglie wavelength formula என்ன வரும் lambda is equal to h divided by root of 2m into e னு வரும் kinetic energy or energy அப்படின்னு கிடைக்கும் ரெண்டு எனர்ஜி ஈக்குவல் இல்லையா அப்போ இதில் வந்து ரிலேட் பண்ணுங்கள் இது lambda photon எடுத்துக்கோங்க இது lambda of electron ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுங்கள் lambda e square equal to h square divided by 2m into e இதிலிருந்து e கால்குலேட் பண்ணுங்கள் e is equal to h square by 2m into lambda e square ன்னு கிடைக்கும் சொன்னது புரியுதா 2m into lambda e square கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா இப்போ இது ரெண்டு ஈக்குவல் சொல்லிட்டாங்க சேம் எனர்ஜி அப்புறம் எடுத்து ஈக்குவேட் பண்ணுங்கள் hc by lambda p equal to h square by 2m lambda e square அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க lambda p க்கும் lambda e க்கும் ரேஷியோ கேட்டிருக்கிறாங்க அது என்ன கேட்டிருக்கிறாங்க ஓ e உள்ளே கொண்டு வந்துட்டாங்களா ரேஷியோ இல்லை சரி சரி அப்படி தேவையில்லை இந்த ஸ்டெப் தேவையில்லை ஸோ அப்போ என்ன பண்ணுங்க இதுக்கு அப்படியே ரேஷியோ எடுங்க ஸ்கொயர் பண்ண தேவையில்லை அப்போ ரேஷியோ கேட்டிருக்காங்க இல்லையா கம்பேரிசன் கேட்கல ரெண்டு வேவ்லேருந்து கம்பேரிசன் கேட்கல ரேஷியோ கேட்டிருக்காங்க இதிலேருந்து lambda p கால்குலேட் பண்ணுங்கள் hc by ஈன்னு வரும் இல்லையா எஸ் இதிலேருந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள் lambda p by lambda e ரேஷியோ எடுத்திங்கன்னா என்ன வரும் lambda p வந்துட்டு h divided by root of 2m e இது வந்துட்டு lambda p வந்துட்டு ஓகே இதான் ஃபஸ்ட்டு வருதா அப்போ இது ஃபஸ்ட்டு போடுங்க hc by e lambda e ரெசிப்ரோக்கல் எழுதுங்க root of 2me by h சால்வ் பண்ணிங்கன்னா h கேன்சல் அதுக்கப்புறம் இந்த ஈயும் இதையும் கேன்சல் பண்ணால் ரூட் ஈன்னு வரும் ஈ ரூட் இன்ட்டு ரூட் ஈன்னு எழுதலாம் ஸோ அப்போ என்ன வரும் சி இன்ட்டு 2m by e ரெண்டுத்துக்கு ஒரே ரூட்டு போட்டுக்கோங்க அப்போ இப்படி வரும் அது c இன்ட்டு ரூட் ஆஃப் 2m டிவைடட் பை e இருக்கா அந்த மாதிரி ஆப்ஷன் எங்கன்னா c root of s 2m divided by e option 4 is the answer yes option 4 is the answer right next an unpolarized light beam traveling in air is incident medium of refractive index 1.73 என்னன்னு சொல்லிட்டாங்க ப்ரூஸ்டர் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க ப்ரூஸ்டர் ஆங்கிள் நம்ம ஈஸியாக தெரியும் ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட் வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ்டு ரிஃப்ராக்ட் ஆகிறது பார்ஷியலி போலரைஸ்டு இதுதான் ஆக்சுவலாக ஐடியா டிரான்ஸ்மிட்டட் லைட் இஸ் கம்ப்ளீட்லி போலரைஸ்டுன்னு சொன்னால் டிரான்ஸ்மிட்டர்னால் என்ன அர்த்தம் அது கிடையாது ரிஃப்ராக்ஷன் க்ளோஸ் டு 30 டிகிரி சொல்லியிருக்காங்க ரிஃப்ளெக்டட் லைட் இஸ் கம்ப்ளீட்லி போலரைஸ்டு டிரான்ஸ்மிட்டர் ரிஃப்ராக்ட்னு அர்த்தம் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இது பாசிபிள் இது அப்படியே வச்சுக்கோங்க ரிஃப்ளெக்டட் லைட் பாசிபிள் போலரைஸ் சொல்லியிருக்காங்க இது கிடையாது டிரான்ஸ்மிட்டட் லைட் கம்ப்ளீட்லி போலரைஸ்டு தப்பு போத் ரிஃப்ளெக்டட் லைட் ரெண்டுமே என்னன்னு சொல்லிட்டாங்க பர்ஃபெக்ட்லி போலரைஸ்டு தப்பு ஸோ த ஆன்சர் இஸ் இதுதான் பாசிபிளாக இருக்கும் நீங்கள் இதுக்கப்புறம் ஒர்க் அவுட்லாம் பண்ண தேவையில்லை இது ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ண அவசியம் கிடையாது ப்ரூஸ்டர் லா கேஸில் என்ன நடக்கும் ரிஃப்ளெக்ட் அண்ட் ரிஃப்ராக்ட் ஆகிறது தான் டிரான்ஸ்மிட்டட் லைட்னு அர்த்தம் ரிஃப்ராக்ட் ஆகிற லைட்டுக்கு தான் என்னது டிரான்ஸ்மிட்டட் லைட்டு ஸோ அது பார்ஷியலி போலரைஸ்டு ரிஃப்ராக்ட் ஆகுது ரிஃப்ளெக்ட் ஆகுது கம்ப்ளீட்லி போலரைஸ்டு ஸோ அதனால் இது ஈஸியாக ஏதோ எலிமினேஷன் வச்சு நீங்கள் மீதி கண்டுபிடிச்சிடலாம் ரைட் நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் ராட் ஆஃப் மாஸ் 20 kg and length 5 meter leans against a smooth vertical wall making an angle 60 degree with it. The other end rest the wall rest on a rough horizontal floor. The friction force that floor exerts on the rod என்னன்னு கேட்டுக்கிறாங்க இந்த டைப்புக்கு நான் உங்களுக்கு நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இந்த கேஸுக்கு எப்படி டெரைவ் பண்ணணும் இந்த டைப்பில் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இந்த கேஸில் இது ஒரு டைப் ஆஃப் கொஷின்னு இந்த இடத்துல ஒரு லேடர் வைக்கிறீங்க இங்கே இப்படி ஒரு லேடர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்க ஓகே யூனிஃபார்ம் மாஸ் 20 kg 5 மீட்டர் இந்த ராடோடைய வெயிட் வந்து 20 kg கொடுத்தாங்க லென்த்து 5 மீட்டர் லீன்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்மூத் வெர்டிக்கல் வால்னு சொல்லி கொடுத்தாங்க ஆங்கிள் எவ்வளோ 60 டிகிரி வித்தின் இட் 60 டிகிரி வித்தின் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ரைட் ஸோ இங்கே ஆங்கிள் வந்து 60 டிகிரி ஸோ இப்போ இங்கே
இது இப்படி மூவ் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் இதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும்? இந்த பக்கம் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், இந்த பக்கம் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த கண்டிஷனில் டயக்ராம் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா 60 டிகிரி சொல்லிட்டாங்க, the other ends ரெஸ்ட்னு சொல்லிட்டாங்க. the friction force, இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுப்பாங்க. இதுக்கு நான் டெரைவ் பண்ணி ஒரு ஃபார்முலா கொடுத்தேன், ஞாபகம் இருக்குதா? F is equal to mg/2 into tan theta. இந்த கேஸுக்கான ஃபார்முலா. ஸோ அவங்க கேட்டுருக்குது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு. இதுக்கு டெரைவ் பண்ணிங்கன்னா மாஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 20 kg. கிராவிட்டி 10/2 tan 60 டிகிரி. 60 30 60. ஸோ இது கேன்சல் பண்ணால் இங்கே 10 100 into tan 60 எதுக்கு ஈக்குவல்? √3. ஸோ அதனால் 100 √3 நியூட்டன். 100 √3 நியூட்டன். 100 √3 நியூட்டன். சரியா? ஸோ இந்த கேஸுக்கான டெரைவ்டு ஃபார்முலா இது. டெரைவேஷன் நான் போட்டிருந்தேன். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஷின் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த சுச்சுவேஷனுக்கு கால்குலேட் பண்ண வேண்டியது. ரைட், நெக்ஸ்ட் கொஷின். 3 identical heat conducting rods are connected in series as shown in figure. The rods on the sides have thermal conductivity 2K, while that in the middle has thermal conductivity K. The left end of the combination is maintained at temperature 3T, right end வந்து T சொல்லியிருக்காங்க. இங்கே 3T, இங்கே T சொல்லிட்டாங்க. conductivity 2K, K அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. The rods thermally insulated from outside. Steady state temperature at the left junction is T1 and the right junction is T2. T1/T2 ரேஷியோ என்ன வந்திருக்கும்? ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, தெர்மல் கண்டக்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டி நம்ம ரேஷியோ கம்பேர் பண்ணுவோம். R1:R2:R3. அப்போ இங்கே என்ன நடக்கும்? கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னா ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இது R/2, இது R. அப்போ இது என்ன வரும்? R/2. தெர்மல் கண்டக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குன்னா ரெசிஸ்டிவிட்டி என்னவாக இருக்கும்? கம்மியாக இருக்கும். ரெண்டுமே என்னது? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ரொபோர்ஷனல். இது எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா எவ்வளோ பார்ட் ரேஷியோ வருது? இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 1/2:1:1/2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 1:2:1. இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டால் எல்சிஎம் எடுத்தாலும் நமக்கு என்ன கிடச்சிரும்? 1:2:1 அப்படின்னு நமக்கு ரேஷியோ கிடச்சிரும். ரைட். ஸோ அப்போ இங்கே டெம்பரேச்சர் இது 1/2 பார்ட்டா? அப்போ 0.5T, இங்கே 1T, இங்கே எவ்வளோ இருக்கும்? 0.5T. ரைட். எஸ். டெல்டா T டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் மொத்தமாக எவ்வளோ வருது பாருங்கள். 3T - T = 2T. இங்கே 3T, இங்கே T. த டோட்டல் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு டெல்டா T - T நமக்கு என்ன கிடச்சிரும்? 2T அப்படின்னு கிடச்சிரும். ஸோ அப்போ இதிலேருந்து T1 நம்ம கால்குலேட் பண்ண முடியும். எது T1? இந்த இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்ன்றது நம்ம கால்குலேட் பண்ண முடியும். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபைனல் மைனஸ் இந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் மைனஸ் லோவஸ்ட் டெம்பரேச்சர். இங்கே 3, இங்கே எவ்வளோ இருக்குது? 0.5. 3 - 0.5T 2.5T. 2.5Tன்னு வரும். T2 எவ்வளோ வரும்? T2 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது இல்லையா? ஸோ அப்போ T2 வந்துட்டு எவ்வளோ இருக்கும்? 3T மைனஸ் T. இது ரெண்டுத்துக்கும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 1.5. அப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 1.5T = 1.5T அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? ரேஷியோ T1/T2. therefore T1/T2 = 2.5 times of temperature by 1.5 times of T. சால்வ் பண்ண என்ன வரும்? T கேன்சல் ஆகிடும். இது 20/5/15 எழுதிக்கோங்க. இது 3 × 5, 5 × 5. தட் இஸ் 5/3. 5/3னா 5:3.
5:3. The answer is 5/3. எஸ் புரியுதா? ஒன்றும் இல்லை, இது ரெசிஸ்டிவிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். கண்டக்டிவிட்டி இங்கே அதிகமாக 2K இருக்குன்னா ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கும். 2 டைம்ஸ்னால் இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், R/2 ரேஷியோ எடுத்தால் இது 1:2 வரும். இல்லை நீங்கள் இதை எல்சிஎம் எடுக்காமல் அப்படியே எடுத்திங்கன்னா இது எப்படி எழுதலாம்? இதோட மீனிங் 0.5:1:0.5. ஸோ அதை தாங்க எழுதிருக்கிறேன். 0.5 டைம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் 1 டைம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் 0.5 டெம்பரேச்சர். அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள டெம்பரேச்சர் மொத்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் 2T வரும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் அப்புறம் இங்கேருந்து இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் T1 T2 என்னன்னு கிடச்சிரும். ஸோ அது ரேஷியோ எடுத்தால் ஆன்சர் முடிஞ்சது. தட்ஸ் ஆல். கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான், யோசிச்சு சால்வ் பண்ணணும். இந்த ரெசிஸ்டிவிட்டி எப்படி உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத பார்த்து. ரைட். 44th கொஸ்டின். த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் 2 சிமிலர் கார்ஸ் A and B 100 ஜூல் 225 ஜூல் கொடுத்துட்டாங்க. அப்ளை பிரேக்ஸ், கார் ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் 1000 மீட்டர், அப்புறம் 1500 மீட்டர். FA and FB ஆர் ஃபோர்ஸஸ் அப்ளைட் பை பிரேக்ஸ் அப்படின்னா கைனட்டிக் ஃபோர்ஸோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவல். கைனட்டிக் எனர்ஜிக்கும் அப்போ ஒர்க் டன்ன்றது சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவல். தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் ஆக்சுவல் மீனிங். ஓகே. அப்போது எனர்ஜி கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஸு கேட்குறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ டெல்டா KE 1 ஏபின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏ வேணால் ஏன்னு போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு FA/FB டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் SA/SB. இது எவ்வளோ கொடுத்துட்டாங்க? கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் A 100/225. 100/225 FA/FB கண்டுபிடிக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000/1500. 1500. அவ்வளோதான். இது சால்வ் பண்ண ஆன்சர் முடிஞ்சது. ஸோ 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கிற ஒரு 0வை இதையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு இது 1 டைமா, இது 15. ஸோ 2 5 3 5 2/3. இப்போ என்ன வரும்? FA/FB ஈக்குவல் டு 2/3. 2/3. 2:3 ஆன்சர் கிடைக்கும். ரைட். லாஸ்ட் கொஸ்டின். லாஸ்ட் 45th கொஸ்டின். 45th கொஸ்டின். ஸோ இந்த கேஸுக்கு நான் உங்களுக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்பியரில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணாங்கன்னா, இதில் 2 ரேஷியோ, என்னன்றது 2 ரேடியஸுக்கான ரேஷியோ, R அண்டு ஸ்மால் ஆர். பிக்கர் ரேடியஸோட ரேடியஸு, கட் பண்ணி ரிமூவ் பண்ண அந்த போர்ஷனோட ரேடியஸ், இது ரெண்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் வந்துட்டு R is cut into larger solid sphere. எவ்வளோ கொடுத்தாங்க? ரேடியஸ் வந்துட்டு 2R இருந்துருக்குது. ஸோ 2R வந்துட்டு ரேடியஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ அதுக்கப்புறம் த ரேஷியோ ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஸ்மாலர் ஸ்பியர் டு த ரெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பியர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்துட்டு 2R. இதனுடைய ரேடியஸ் வந்து 2R. ஸ்மாலர் ரேடியஸ் என்னது? இதானே இதுக்கு ரேடியஸாக இருக்கும். இது வந்து R இருக்கும். 2Rன்றது இந்த மொத்த ரேடியஸோட ரேடியஸ். கட் பண்ணி ரிமூவ் பண்ண போர்ஷனோட ரேடியஸ் வந்துட்டு ஸ்மாலர். அதான் என்னது? அதனுடைய இந்த ரேடியஸ். இதை கூட கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க. மொத்த ரேடியஸில் அது எத்தனை டைம்ஸும் சொல்லி கொடுத்துருவாங்க. இதிலேருந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும்? என்னுடைய வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த ரேஷியோ எடுத்தால் ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் n இந்த கேஸில். இந்த கேஸில் n = 2. ஸோ இதை கண்டுபிடிச்சிட்டா ஈஸியாக நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். இந்த ரேஷியோ ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஸ்மாலர் ஸ்பியர் டு ரெஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பியருக்கு ரேஷியோ கேட்பாங்க. ஸோ அந்த கேஸுக்கான ஃபார்முலா 7/2n⁵ - 7. இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். இது ஒரு பேட்டர்ன். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். இந்த மாதிரி கேஸுக்கு 7/2 இன்ட்டு என்னுக்கு பதிலாக இங்கே 2 வந்துருக்குது. 2⁵ - 7 அப்படின்னா என்ன அர்த்தம்? 2⁶ 64 - 7 வரும். 2⁵ 32, 64. ஸோ இப்போ என்ன வரும்? 7/57. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர்.
ரைட், புரிஞ்சுதா? ஸோ இதான் ஆக்சுவலாக 45th கொஷின். ஸோ இந்த கொஷின் பேப்பர் ஓவராலாகவே கொஞ்சம் மற்ற கொஷின் பேப்பர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தி கொஷின் அண்ட் ஆல்சோ நிறைய ட்ரிக்கி கொஷின்ஸ் சேர்ந்துருக்கும். நிறைய ஸ்டெப்ஸ் போகக்கூடிய கொஷின்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தி 20-25 கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஒரு கொஷின் பேப்பரை வச்சு நீங்கள் பேனிக் ஆக வேணாம். ஸோ இதே மாதிரி கொஷின் பேப்பர் தான் வரும், இல்லை இதே மாதிரி வந்துட போகுது அப்படின்னாலும் ஒன்றும் நம்ம பயப்பட தேவை. நான் திரும்ப சொன்னது தான், கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்குதோ, எப்படி இருந்தாலும் 25-30 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதை போய் கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தப்பித்துருவீங்க. நீங்கள் எல்லா கொஸ்டினையும் ஆர்டராக போகிறத விட செலக்டிவ் கொஷின்ஸ் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில சாப்டர்ஸோடைய கொஷின்ஸ் எந்த வருஷமே டஃப்பாக வந்ததில்லை. அதெல்லாம் நீங்கள் எப்போ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதை மோஸ்ட்லி அட்டன் பண்ணுற மாதிரி அந்த கொஷின்ஸ் இருந்திருக்கும். பேசிக்காக 12th ஃபிசிக்ஸில் வரக்கூடிய மெஜாரிட்டி கொஷின்ஸு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் வச்சுருந்துருக்காங்க. ஏன்னா அதில் நமக்கு நிறைய ஈஸி சாப்டர்ஸ் இருக்குது. அந்த செலக்டிவாக அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஆன்சர் கெட் பண்ணிட்டிங்கனாலே நம்ம ஈஸியாக டைம் சேவ் ஆகிட்டு நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ரைட். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? எஸ், ரீநீட் ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு ஆஃப்லைனில் கனெக்ட் பண்ணுறாங்க. யாராவது நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருங்கன்னா தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 13th June 2026 கம்மிங் 13th 2 to 5 PM ஆல் VLC சென்டர், நம்மளுடைய வேதாந்த் ஆஃப்லைன் சென்டர் எல்லா இடத்துலையுமே ஃப்ரீ நீட் மார்க் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க, ப்ரீ மார்க் டெஸ்ட்டு. ஸோ தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கெங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க சென்டர் இதுதான். நீங்கள் எந்தெந்த சென்டர்லாம் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பூர், அம்பத்தூர், முகப்பேர், சொக்கிக்குளம், காலவாசல், இது ஃபஸ்ட்டு முக்கியமாக சென்னை ரீஜியன். அதுக்கப்புறம் அழகர் கோயில், தில்லை நகர், KK நகர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருநெல்வேலி, ஹொசூர், இந்த ஏரியாவெல்லாம் நம்மளுடைய வேதாந்து லேர்னிங் சென்டர் இருக்குது. இங்கே டேரெக்டாக போய்ட்டு ஆஃப்லைனில் அந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இதெல்லாம் பட் மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஏன்னா சீட் அலாட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் அதுக்கப்புறம் அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம லைவ் போய்ட்டுருக்கு பாருங்கள், அந்த லைவுக்கு கீழே வந்துட்டு மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் தமிழ்நாடு பிக்கெஸ்ட்டு ரீநீட் மார்க் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். மெயில் ஐடி கேட்கும், லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ ஃபோன் நம்பர் போட்டு ப்ரிஃபர்டு லொக்கேஷன் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் ஃபுல்லாக இதில் இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேட் அன்றைக்கி போய்ட்டு எக்ஸாம் ஹாலுக்கு டேரெக்டாக போயிடலாம். மார்க் டெஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ டெஸ்ட்டு நம்மளுக்கு போயிட்டுருக்கு. ஜாயின் ஃப்ரீ நீட் கிராஷ் கோர்ஸ் 2026 இருக்குது பாருங்கள், ரீநீட். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். எவ்ரிடே டெஸ்ட்டு போயிருக்கு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னையிலிருந்து சாப்டர் வைஸ், அதாவது ஒரு சப்ஜெக்ட் வைஸ், ஃபிசிக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் சம் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ், மாடல் கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறதுக்கான லிங்க், ஃப்ரீ லிங்க் இங்கே இருக்குது. ஃபுல் டெஸ்ட்டு எழுத முடியும். இப்போ நம்ம செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டு எழுதலாம். ஸோ ரீநீட் 2026 இங்கே இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா மை டெஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். இதில் 𝑬𝒙𝒑𝒔 டெஸ்ட் சீரிஸ் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு. இதை மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் எழுதிக்கோங்க. எவ்ரிடே டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குமுலேட்டிவாக எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்கும் இதில். அப்படி இங்கே வந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ரீநீட் டெஸ்ட்னு இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் எத்தனை கொஸ்டின் இருக்குது பாருங்கள், 15 கொஸ்டின், 30 மினிட்ஸ் தான். ஜஸ்ட் ½ hour டெஸ்ட்டு தான். ஜஸ்ட் எல்லாத்தையும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஒருவேளை எல்லா டெஸ்ட்டும் எழுதுறதுக்கு, எல்லா சப்ஜெக்ட் எதுக்கு டைம் இல்லாமல் போச்சுன்னா கூட சப்ஜெக்ட் வைஸ் அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால இனிமேல் நமக்கு டெய்லி என்ன இருக்குன்னா, அந்தந்த லைவ் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டு ஓப்பன் ஆகிடும். ஆக்சுவலாக 9 o'clock ஓப்பன் ஆகிட்ருக்கும். நீங்கள் போய்ட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிமேல் போய்ட்டு அட்டன் பண்ண. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் யூ கேன் அட்டன் திஸ் டெஸ்ட். ஜஸ்ட் ½ hour தான், ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ரீகலெக்ஷன், எல்லாத்தையும் ஒரு ஃபார்முலா கான்செப்ட்லாம் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணுறோம், எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக கட் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பயாலஜி கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பயாலஜி கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். சரியா? இது வந்து ரொம்ப 3 hours கிடையாது, ஜஸ்ட் ½ hour. பயாலஜி பார்த்தீங்கன்னா 40 minutes அது மாதிரி தான் இருக்கும். ஃபுல் டெஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் இருக்கும் 𝑬𝒙𝒑𝒔 டெஸ்ட் சீரிஸ். ஸோ உங்களுடைய டைமிங், அதுக்கப்புறம் உங்களுக்கு எது தேவைப்படுது, இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வி ஆர் ரெடி டு ப்ரொவைட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்ம சைட்லேருந்து கொடுக்குறோம். ஆஃப்லைனில் ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் தனியாக கொடுத்துருக்குறோம். கம்ப்ளீட் நீட் சிலபஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஹை குவாலிட்டி, அந்த கொஸ்டின்ஸ் 𝑬𝒙𝒑𝒔 டெஸ்ட் சீரியஸ். ஸோ எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். எது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், உங்களுடைய டைம் ஏற்ற மாதிரி, உங்கள் ப்ரிப்ரேஷன் பிளானிங்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து என்ன பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். பட் மார்க் டெஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்லைனில் ஸ்கிப் பண்ணாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு டெய்லி லைவில் தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுடைய கன்வீனியன்ட் டைம் எப்போ இருக்குதோ அப்போ கூட இன்கேஸ் அட்டன் பண்ணிக்க. அந்த ஆன் ஸ்பாட்டில் பண்ண முடியலனா கூட. ஸோ அது புரியுதா?
மாடர்ன் ஃபிசிக்ஸ் நான் நடத்தியிருக்கிற தருண் என்னுடைய பழைய லைவ் வீடியோவில் போயிட்டு பாருங்கள். மாடர்ன் ஃபிசிக்ஸ் மட்டுமே நான் தனியாக ஒரு கிளாஸ் போட்டு கான்செப்ட் ப்ளஸ் கொஷின் ரெண்டுமே சேர்த்து நடத்தியிருக்கிறேன். ஸோ அதை போயிட்டு பாருங்கள், அதில் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரியா? மாடர்ன் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் கான்செப்ட் ப்ளஸ் கொஷின்ஸ் இருக்குது. சரியா? அதனால் நீங்கள் திரும்ப அதை பார்க்கணுன்னு அவசியம் இருக்காது. கிளியரா? சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் நீங்கள் பழைய வீடியோஸ் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சாப்டர் வைஸ் யாருக்காவது வேணும், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் எனக்கு வேணும் சார், எனக்கு கான்செப்டோட மறுபடியும் ஒரு தடவை பார்க்கணும், எனக்கு மறந்து போன மாதிரி இருக்குது அப்படின்னா, எஸ் ஒன் ஷாட் தான் இருக்குது. அதில் நீங்கள் போய் பாருங்கள். மாடர்ன் ஃபிசிக்ஸு ஒன் ஷாட் தான் போட்டிருக்கேன். ஐ திங்க் நீங்கள் செக் பண்ணியிருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். யாராருக்காவது எந்தெந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னா, ஏன்னா அதையும் நான் காமிச்சிடுறேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி எந்த டாபிக் முடிஞ்சதுன்னு தெரியலன்னு தேடிட்டு இருக்கிறீங்க. ஒன் செகண்ட். ஸோ இப்போ நம்ம லைவுக்கு வந்துடுங்க. நம்ம சேனலுக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் இங்கே வாங்க, நம்மளுடைய சேனலுடைய லைவ் சேனலை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா லைவ் இல்லைனா பிளேலிஸ்ட்டு போங்க. பிளேலிஸ்ட்லேயும் சம்டைம்ஸ் இருக்கும், சிலது ஆட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணி தான் அதை அப்புறம் பார்த்து வச்சுக்கோங்க. இது இருக்கு இல்லையா? இப்போது ஆக்சுவலாக ஒரு முக்கியமான சில டாபிக்ஸோடைய பிளேலிஸ்ட்டு இதில் இருக்குது. இதில் நீங்கள் போனீங்கன்னா இது வரைக்கும் நம்ம சாப்டர் வைஸ் என்னென்னலாம் பார்த்துருக்குறோன்ற அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு இங்கே இருக்கும். சி ஹியர், தெரியுதா? இங்கே பாருங்கள். லாஸ் ஆஃப் மோஷன் நான் முடிச்சிருக்கிறேன். மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ், கிராவிடேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிவிஷன் நம்ம பார்த்தது, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டு. சி ஹியர் மாடர்ன் ஃபிசிக்ஸ் கேட்டிங்க இல்லையா? ஒன் ஷாட் இது. மாடர்ன் ஃபிசிக்ஸோடைய கான்செப்ட் ப்ளஸ் கொஷின்ஸு நம்ம பார்த்துருக்குறோம். சரியா? யாருக்காவது அது வீடியோ மறுபடியும் வேணும்னு நினச்சிங்கன்னா கோ அண்ட் see it once again. நிறைய கொஷின்ஸ் ஃபுல்லாகவே இதெல்லாம் நான் நடத்தியிருக்கிறேன். சரியா? ஸோ நான் எல்லா சாப்டருமே நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். சிலதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு செஷனாக போட்டிருக்கிறேன் ரீநீட்டில். ஸோ இதில் நீங்கள் போயிட்டு இதில் பார்த்துக்கலாம். இதில் சிலது மிஸ் ஆகிருந்தாலும் நீங்கள் போயிட்டு லைவில் போயிட்டு இது வரைக்கும் என்னென்னலாம் போயிருக்கு நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும், டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்தீங்கன்னா லைவ், இப்போ இந்த லைவ் போனீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தினுடைய லைவ் அப்டேட்டும் உங்களுக்கு இதில் இருக்கும். சரியா? ஸோ இதில் பாஸ்ட் வீடியோஸும் இங்கே இருக்கும். இதில் ஏதாவது நீங்கள் ப்ரீவியஸ் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், இப்போ இது பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 2. ஓகேவா? நேற்று நம்ம பார்த்தது சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 3, ஆல் சப்ஜெக்ட் இருக்கும் இது உள்ள. கரெக்ட்? இது நம்ம நேற்று பார்த்தது சாம்பிள் பேப்பர் 3. எல்லாம் ரீநீட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இருந்து ஓல்டு கிளாஸஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. இது எது வரைக்கும் முடிஞ்சிருக்கு, ஃபிசிக்ஸில் என்ன முடிஞ்சிருக்கு, கெமிஸ்ட்ரியில் என்ன முடிஞ்சிருக்கு, பயாலஜியில் என்ன முடிஞ்சிருக்கு, எல்லாமே நீங்கள் போய்ட்டு இதில் பார்த்துக்கலாம். எவ்ரிதிங் அவைலபிள் இன் லைவ், ரெக்கார்ட் ஆகிருக்கும் அது எல்லாமே. சரியா? அதனால் டோன்ட் வரி. யாராவது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, இந்த சாப்டர் எனக்கு மறுபடியும் பார்க்கணும், அந்த சாப்டர் மறுபடியும் பார்க்கணும், நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண தேவையில்லை. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். எல்லாம் முடிஞ்சிருக்கு. நீங்கள் முன்னாடி பழைய வீடியோ போய் பார்க்கறனாலும் பார்க்கலாம். இது ரீநீட்டுக்கு முன்னாடி நான் நீட்டுக்கு நடத்தினேன் இல்லையா? அப்போ இருந்த கிளாஸஸும் இருக்குது. இன்கேஸ் இப்போ வந்து உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு சாப்டர் மட்டும் தான் பார்க்கணும், பட் இப்போதைக்கு இந்த டைம் இல்லை எல்லாத்தையும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் see. அதில் அதே மாதிரி PDF இருக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு தேவையான எல்லா சோர்ஸுமே இங்கே இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல் கொஸ்டின் பேப்பர், சாம்பிள் கொஸ்டின் பேப்பராக பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போ PYQs இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் 4 கொடுத்துருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் இது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து PYQs பார்த்தாகணும், ஏன்னா அதுலேருந்து நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். ஸோ திரும்ப அதை வந்து ரீகால் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும், ஒரு ஐடியா கிடச்சிரும் கொஷின். ஏன்னா PYQஸ்லேருந்து நமக்கு ஒரு 5-6 கொஷின் சேம் கொஷினோ இல்லை சேம் ரிப்பீட்டாக வந்தால் கூட 20 மார்க்கு ஈஸியாக கிடச்சிரும். சரியா? நிறைய ரிப்பீட் கொஷின்ஸை நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. மாடல் கொஷின் அப்படியே சிமிலராக இருக்கும். 2015 கேட்ட சில கொஷின் ரிப்பீட் ஆகிருக்குது, 17 கேட்ட சில கொஷின்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஏதோ ஒரு வருஷத்தில் இன்பிட்வீனில் அதே மாடல் இதில் அதே கொஷின் வேறு நம்பரு இல்லை டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வேறு இருக்கும், பட் ஒரே டைப் ஆஃப் மாடல் கொஷின் சிமிலாரிட்டி நீங்கள் நிறைய பார்க்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம நிறைய PYQஸை பார்க்குறது. ஸோ இப்போ நான் நடத்துனது கூட காரணம் வந்து ஒருவேளை இதிலிருந்து மாடல் கொஷின் ஏதாவது திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அப்போ நம்ம போய் பேனிக் ஆகக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த கொஷினை பார்த்து வச்சுட்டா கூட ஒரு ஐடியாவே கிடைக்கல, இந்த மாதிரி கொஷினுக்கு இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கலாம் போல் அப்படின்ற ஐடியா கிடைச்சா நம்ம அதை எக்ஸாமில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இதே தான் வரப்போகுதுன்றது
வருமா வராது நமக்கு தெரிய போகிறது இல்லை. பட் ஒருவேளை வந்துட்டால் நம்ம அலர்ட்டாக இருக்கணும் இல்லை, அப்போ போய் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லை, ஒருவேளை நம்ம அது முன்னாடி படிச்சிருக்கலாமோ. ஸோ நம்ம எல்லா ஆங்கிள்லையும் பார்த்து வச்சுக்கணும். PYQs வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் மாடல் கொஷின், அதுக்கப்புறம் எப்படி ஆப்ஷனில் ஆன்சர் கெட் பண்ணுறது, இன்னும் கொஞ்சம் எலிமினேஷன் நம்ம இனிமேல் பார்க்க ஆரம்பிப்போம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக நான் கொஞ்சம் போக ஆரம்பிப்பேன். ஏன்னா நான் எடுத்த உடனே அதை போனேன்னா உங்கள் மைண்டு ஃபுல்லாக அந்த எலிமினேஷன் மெத்தடில் தான் யோசிக்குமே தவிர கான்செப்ட் உள்ள போக மாட்டீங்க. அது நீங்கள் ரொம்ப டெப்த்து கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் எலிமினேஷன் உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும், ஆக்டிவாக கரெக்டாக பண்ண முடியும். ரேண்டமாக எலிமினேஷன் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஃபிசிக்ஸ் அதெல்லாம் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் மேத்தமேட்டிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற ரெண்டுத்தையும் வச்சு சில கொஷின்ஸை பண்ண முடியும். சிலது தேரி கொஷின்ஸு கான்செப்ட் வச்சு பண்ண முடியும். சிலது வந்து நியூமரிக்கல் வேல்யூஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் சில கேஸுக்கெல்லாம்ன்றதை வச்சு எலிமினேஷன் பண்ண முடியும். பட் அதுக்கு சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் வில் ட்ரை எனிவே இன் பிட்வீனில் நம்ம அதையும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிடும் இனிமேல் வரக்கூடிய கொஷின் பேப்பரில். ஓகேவா? எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ டெஸ்ட்டு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணுறீங்க. இன்றைக்கி நான் காமிச்சிலே அந்த லைவில் போட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிடுங்க. யாராவது இன்னும் மார்க் டெஸ்ட்டுக்கு 13th ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா VLC சென்டரில் அதையும் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்தது நாளைக்கு வேறு கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஸ் பண்ணலாம். பை.